ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து அத ப்ளஸ்ஸா நெனச்சுக்கிட்டு இருந்தேன் நான். நம்ம இப்படி பண்றது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் வந்து இல்ல, இல்ல நீங்க மாரி செய்யக்கூடிய நேரத்துல வந்து நிர்வாகிகள் வந்து மனசு கொஞ்சம் கஷ்டப்படுற மாரி இருக்கிறாங்க. ஆனா சொல்லல. நீங்க அப்படி செய்யாம இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் வந்து எனக்கு சரியா பட்டுச்சு. உண்மையிலே சொல்ல போணுச்சு சொன்னா, உங்களுடைய இத கேட்கறதுக்கு முன்னாடி அவர் என்கிட்ட சொல்லியிருந்தான்னு சொன்னா, அவரே சத்தம் போட்டு தான் விட்டுருப்பேன். ஆனா அல்ஹம்துலில்லாஹ் நேத்து உங்களுடைய அந்த ஸ்பீச் கொஞ்சம் ஓரளவு பக்குவமாயிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அதற்கு பிறகு அவர் சொல்லக்கூடிய விஷயத்த, ஆமா நாம செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணக்கூடிய மனப்பக்குவம் வந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த மாரி தவறுகள் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதிய நம்ம எடுத்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப 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 அருமை சார். நீங்க வந்து அவங்க சொன்னத அப்படியே எடுத்துக்கிட்டதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க மைண்ட வந்து எம்ப்டி ஆக்கிட்டு போய் கேட்டது தான். ஏன்னா உங்களுக்கு எந்த ஒரு மதிப்பீடும் இல்லாம போய் கேட்கிறீங்க. சோ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை உள்வாங்கி நம்ம மாற்றிக் கொள்ளணும்ங்கிற எண்ணத்தோட போய் கேட்டீங்க பார்த்தீங்களா? அதனால தான் அத உள்வாங்க முடிஞ்சது. அப்படி இல்லைன்னா நம்முடைய ஈகோ முன்னாடி வந்து நிக்கும். சோ ஜி. நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எனக்கு தெரியாதா நீங்க சொல்றீங்க? அப்படிங்கிற கண்டிப்பா. விஷயம்லாம் ஏன் வரலைன்னு சொன்னா, அவர்களுடைய இடத்திலிருந்து நீங்க உண்மையான பார்க்க விஷயம். ஆரம்பிச்சீங்க. அவர்களுடைய இடத்திலிருந்து 3 விஷயங்கள மாரி தான் சொன்னோம். அந்த 9 புள்ளிகள்ல இருந்து நம்முடைய எல்லையிலிருந்து தாண்டி போய் கண்டிப்பா. விஷயத்த பார்க்கிறோம். அதே மாரி அவங்களுடைய இடத்துல இருந்து பார்க்கிறோம். அவங்களுடைய பார்வையிலிருந்து பார்க்கிறோம். சோ அப்படி பார்க்கும்பொழுது ஏன் இது சரியா இருக்கக்கூடாது? நம்முடைய நோக்கம் என்ன? இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெறணும். சோ அதற்கு சின்ன சின்னதா அங்கங்க பிசிறு இருந்ததுன்னு சொன்னா, அத எடுத்து விட்டுட்டு, சோ நிம்மதியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும்ங்கிறது தான் நம்முடைய நோக்கம். சோ அதற்காக தான் இவ்வளவு விஷயங்கள் பண்றோம். ஆனா அது போகக்கூடிய வழியில சில நேரங்கள்ல தடுமாற்றங்களும், பல மன அழுக்குகளும் வந்து ஒட்டிக்கிட்டதால, சோ அதிலிருந்து நம்ம தாண்டி போக முடியல. சோ இனி வரக்கூடிய காலங்கள்ல சிறப்பான ஒரு வாழ்க்கை இருக்கும். ரொம்ப நன்றி சார். உங்களுடைய ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரைட். சோ இப்ப இன்னைக்குள்ள செஷன் நம்ம போயிடுவோம் டைரக்ட்டா. ஜஸாக்கல்லாஹ். சோ யா. இன்னைக்கு இருக்கக்கூடிய இப்ப இந்த ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, இப்ப யார் யாரெல்லாம் ஹேப்பியா இருக்கீங்க? ஹேப்பின்னு டைப் பண்ணுங்க. ஹேப்பியா இருக்கவங்கலாம் ஹேப்பின்னு டைப் பண்ணுங்க. எஸ், ஹேப்பி, ஹேப்பி. ஹேப்பியா இல்லைன்னா, ஐ நீட் அ வேலிட் ரீசன். நீங்க ஹேப்பி இல்லன்னு சொன்னா, வேலிடான ரீசன் இருக்கணும். உங்களுக்கு இப்ப ஏதாவது பிரச்சனை இருந்தா மட்டும் தான் நீங்க ஹேப்பியா எல்லாம் ஃபீல் பண்ணணும். மத்த எல்லாரும் ஹேப்பியா தான் இருக்கும். என்னது? எல்லாரும் ஹேப்பியா தான் இருக்கோம். சார் எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு. கால்ல இப்போ வலி இருக்கு. இந்த பக்கம் ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. இல்ல இந்த பக்கம் வந்து ஒரு கடன் பிரச்சனை இருக்கு. அது அழுத்துது. இது மட்டும் தான் இவங்க மட்டும் தான் ஹேப்பியா இல்லன்னு சொல்லணுமே ஒழிய, மற்றபடி சார் நான் நேத்து இந்த பிரச்சனைய ஃபேஸ் பண்ணேன். நாளைக்கு இந்த பிரச்சனை வந்துருமோ? இது எல்லாம் கணக்குல எடுத்துக்கவே கூடாது. புரியுதா? இப்ப ஹேப்பியா இருக்கீங்களா? மாஷா அல்லாஹ் பாத்தீங்கன்னா, எல்லாரும் ஹேப்பி. எல்லாரும் ஹேப்பியா இருக்கீங்க. எல்லாரும் ஹேப்பியா இந்த புரோகிராம் முடியும் பொழுது இன்னும் சூப்பரா ஹேப்பி ஆயிடுவோம். வாழ்க்கையை வந்து எதற்காக பிறந்தோமோ, எதற்காக வாழ்கிறோமோ, அதை புரிந்து, உணர்ந்து வாழும்பொழுது நிச்சயமாக அந்த மகிழ்ச்சி இருக்கும். ரைட். சோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, காரணமும், காரியமும். காரணமும், காரியமும். ரைட். சோ நம்ம பொதுவாகவே ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும்னு நெனைக்கிறோம். ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும்னு நெனைக்கிறோம். அந்த விஷயம் பண்ண முடியாம போறதுக்கு பல காரணங்கள் வந்து நம்மள்ட்ட இருக்கலாம். இல்லையா? ஓகே. இப்ப நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கலாம். இல்ல நீங்க வேலை பார்க்கக்கூடியவங்களா இருக்கலாம். இல்ல ஒரு பிசினஸ் மேனா இருக்கலாம். யாராக இருந்தாலும், நான் நினைக்கிற வேலைய சரியான நேரத்துல பண்ண முடியல. என்னால ஒரு விஷயத்த சரியான நேரத்துல பண்ண முடியல. இல்ல ஒரு இடத்துக்கு சரியான நேரத்துக்கு போக முடியல. ஒரு நிகழ்ச்சிய சரியான நேரத்துல தொடங்க முடியல. இந்த மாதிரி சரியாக பண்றதுல வந்து இருந்ததுன்னு சொன்னா, அந்த மாரி யாராவது ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, சோ அதற்கான தீர்வுகள் தான் இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். காரணமும், காரியம்ங்கிற ஒரு விஷயம். ரைட். இப்ப நீங்க ஒரு ஒரு இடத்துக்கு போறீங்கன்னு வைங்களேன். அந்த இடத்துக்கு சரியான நேரத்துக்கு போகாம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் காரணம் இருக்கும்? ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்காங்க. ஸ்கூலுக்கு கரெக்ட்டான நேரத்துக்கு போறதில்ல. பெரும்பாலும் சொல்றேன். அப்படி இருந்தீங்கன்னா, என்ன காரணம்? டைப் பண்ண முடியுமா? நீங்க ஸ்கூலுக்கு கரெக்ட்டான நேரத்துக்கு போகாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? வேலைக்கு சரியான நேரத்துக்கு போகாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பிசினஸ சரியான நேரத்துல ஒவ்வொரு வேலையும் பண்ண முடியாதுக்கு போறதுக்கு காரணம் என்ன? சோ நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு விஷயம், அந்த விஷயம் நடக்கல. அந்த விஷயம் என்னது? நடக்கல. அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? அலட்சியம். எக்ஸலென்ட். என்னது? அலட்சியம், லேசினஸ், இன்ட்ரெஸ்ட் இல்லாதது, பிளான் பண்ணாதது, வேற லேட்டா முடிக்கிறது. லேட்டா முடிக்கிறது. என்னது? செம்ம போரா இருக்கும். என்னது? அந்த மாரி போறது வந்து செம்ம போரா இருக்கு. டைம் மேனேஜ்மென்ட் இல்ல. அதிகமா தூங்குறோம். வேற ஒரு வேலையை நீங்க செய்யும் பொழுது, அந்த வேலையை அந்த நேரத்தில் செய்ய முடியாமல் போவதற்கு காரணம் என்ன? எஸ் லேசினஸ், தூக்கம், யா தன்னம்பிக்கை இல்ல, கான்ஃபிடன்ஸ், இன்ட்ரெஸ்ட் இல்ல. எஸ் நெக்ஸ்ட். ஓகே. சோ இது எல்லாம் நமக்குள்ள ரீசன். இது நமக்கு இருக்கக்கூடிய ரீசன். ஓகே. சோ அதுக்கு வந்து ஒரு சர்வேவே போட்டாங்க. சோ யார் யாரெல்லாம் ஹேப்பியா இருக்கீங்க? இல்ல அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. யாரெல்லாம் சரியான நேரத்துக்கு போறீங்க அப்படிங்கிறது. ஓகே ஹேப்பினஸ்க்கு ஃபர்ஸ்ட் போட்டிருக்காங்க. சோ ஹேப்பினஸ நீங்க ஃபில் பண்ணலாம். இந்த மீன் டைம் நம்ம செஷன் வந்து கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கலாம். சோ ஆர்வம் இல்ல இப்படி பல காரணங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஒரு வேலையை அந்த நேரத்துல நம்ம செய்ய முடியாது போனதுக்கு இத்தனை காரணங்கள் நீங்க சொன்னீங்க. சோ இந்த
வேலைய இப்ப நான் ஒரு 2 விதமா அத பிரிச்சுருவோம். நீங்க சொல்லக்கூடிய காரணங்கள் இருக்கு இல்லையா? அந்த காரணங்கள 2 விதமா பிரிச்சுருவோம். என்னன்னா, நியாயமான காரணம், அநியாயமான காரணம். இப்ப நீங்க சொன்னதுல நெறைய காரணம் சொல்லியிருக்கீங்க. ஒரு நேரத்துல ஒரு ஒரு டயத்துல வந்து ஒரு இடத்துக்கு போக முடியல, இல்ல ஒரு வேலைய செய்ய முடியலன்னா, அதற்கு காரணங்கள் எல்லாமே சொல்ட்டீங்க. அதுல 2ஆ பிரிங்க. நியாயமான காரணம் என்ன? அநியாயமான காரணம் என்ன? இப்ப நீங்க சொன்னதுல சில நியாயமான காரணமும் இருக்கு. அப்ப அந்த மாரி அத கொஞ்சம் பிரிச்சு சொல்ல முடியுமா? எது எதெல்லாம் நியாயமான காரணம்? நியாயமான காரணம் மட்டும் சொல்லுங்க. இப்ப எல்லாம் நீங்க டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணதுல உங்களுக்கு நியாயமா படுறது, இல்ல பொதுவாக நியாயமா இருக்குது. சார் இதுதான் வந்து இது இது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் நியாயமான காரணமா? நீங்கள் செய்ய வேண்டிய வேலை தான். நீங்க இன்ட்ரெஸ்ட்டா செய்யலங்கிறது காரணமா சொல்ல முடியுமா? நியாயமான காரணமா அது? லேசினஸ் நியாயமான காரணமா? நான் கேட்கிறது வேலிடா இருக்கணும். நீங்க சொல்லக்கூடிய ரீசன் வேலிடா இருக்கணும். டிராபிக் ஓகே. டிராபிக் வேலிடான ரீசனா? வேலிடா இல்லையாங்கிறத நம்ம சொல்லுவோம். ரைட். வேற அந்த மாரி. அதாவது வேலிடா இருக்கிற மாரி தெரியணும். நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஆனா செய்ய முடியல. என்ன அந்த மாரியான காரணம்? திடீர்னு என்னது? தடைகள் வருது. அதான் என்ன மாரி தடைகள்? அத அத பொறுத்து அது மாறும். டென்ஷன், ஃபேமிலி டியூட்டி என்னது ஃபேமிலி சிச்சுவேஷன். இப்ப திடீர்னு நீங்க கிளம்புறீங்க. வீட்ல வந்து அப்பாக்கு உடம்பு சரியில்ல, அம்மாக்கு உடம்பு சரியில்ல, பையனுக்கு திடீர்னு காய்ச்சல் ஆயிடுச்சு. சோ அந்த மாரி நேரங்கள்ல என்ன என்ன பண்ணணும்? சோ அவங்கள எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி அவங்களலாம் வச்சுட்டு மாத்திரை கீத்திரைலாம் குடுத்துட்டு போகணும். எதிர்பாராமல் இருக்கக்கூடிய வேலை. உடல் சுகவீனம். எக்ஸலென்ட். என்னது? நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க. திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுது. சோ அதனால வந்து என்னது? நீங்க சரியான நேரத்துக்கு போக முடியல. அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. வேற என்னலாம் நியாயமான காரணங்கள் இருக்கு? நியாயமான காரணம். இந்த காரணம் இருக்கு. இதனால வந்து நான் சரியான நேரத்துக்கு போகலன்னு சொன்னா எத சொல்லுவீங்க? யாஹ்! சம் ப்ராப்ளம். எதிர்பார்க்காத ப்ராப்ளம். டென்ஷன், ப்ராப்ளம், டிப்ரஷன். ஓகே. நல்லா கவனிங்க. நீங்கள் நினைப்பதை அடைய முடியாமல் போவதற்கு காரணங்கள் 1000 இருக்கலாம். அத நீங்க 2ஆ பிரிச்சீங்க அப்போ. நியாயமான காரணம், அநியாயமான காரணம். இந்த அநியாயமான காரணம் இருக்குல்ல, இந்த காரணத்த உட்ருங்க. இந்த காரணத்த என்ன பண்ணுங்க? உட்ருங்க. இத பத்தி உட்ருவோம். இத பேச வேண்டாம். இந்த நியாயமான காரணத்த மட்டும் வச்சுக்கங்க. சரியான காரணமா வச்சுக்கங்க. அதோட பேர் வந்து என்ன வச்சுக்கங்க? நியாயமான காரணம், இல்ல சரியான காரணம். வேலிடா இருக்கு. எஸ். இந்த விஷயத்தினால தான் நான் வந்து பண்ணல அப்படிங்கிறது இருக்கு. இப்ப நான் ஒரு ஃபார்முலா சொல்றேன். அந்த ஃபார்முலா கரெக்ட்டா தப்பாங்கிறத நீங்க சொல்லுங்க. ஓகே. தாமதமான வருகை. இப்ப நீங்க ஸ்கூலுக்கு போறதோ, இல்ல ஆபீஸ்க்கு போறதோ, லேட்டா போறீங்க. தாமதமான வருகை பிளஸ் நியாயமான காரணம். அநியாயமான காரணம் இல்லைங்க. நல்லா புரியுங்க. புரிஞ்சுங்க. நியாயமான காரணம். வேலிட் ரீசன். ஓகே. தாமதமான வருகை பிளஸ் நியாயமான காரணம் ஈக்குவல் டூ சரியான வருகை. அதாவது தாமதமா போயிருக்காரு. பிளஸ் நியாயமான ஒரு காரணம் இருக்கு. ஈக்குவல் டூ சரியான வருகை. சரியான இடத்துக்கு வந்துட்டாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படிங்கிற இந்த ஃபார்முலா கரெக்ட்டா? தப்பா? கரெக்ட்ங்கிறவங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. தப்புங்கிறவங்க நோன்னு டைப் பண்ணுங்க. அவர்ட்ட வந்து வேலிட் ரீசன் இருக்கு. சும்மா இது இல்ல. ஓகே. எஸ், எஸ், நோ, எஸ். ரிப்பீட் பண்ண சொல்றீங்களா? ஓகே. ரிப்பீட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க லேட்டா போயிட்டீங்க. தாமதமான வருகை பிளஸ் நியாயமான காரணம் உங்கள்ட்ட இருக்கு. அப்படின்னா, நீங்க சரியா போனதும் ஆயிடுமான்னு நான் கேட்கிறேன். நீங்க லேட்டா போயிருக்கீங்க. ஆனா உங்கள்ட்ட நியாயமான காரணம் இருக்கு. அதனால நீங்க சரியா போனதும் ஆயிடுமான்னு கேட்கிறேன். எஸ், 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 எஸ் ஆர் நோ, நோ, எஸ், 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 எஸ். ஓகே. சரி. இப்ப நான் இன்னொன்னு கேட்கிறேன். இதை அப்படியே வச்சுக்கங்க. நெறைய பேர் எஸ் தான் போட்டிருக்கீங்க. நெறைய பேர் எஸ் போட்டிருக்கீங்க. ஓகே. மறுபடியும் இத வந்து நான் இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். பயங்கரமா எனக்கு பசிக்குது. எனக்கு பயங்கரமா பசிக்குது. எனக்கு சாப்பிட முடியாம போறதுக்கு நியாயமான காரணம் இருக்கு. அந்த நேரத்துல பயங்கர வேலையா வந்துருச்சு. இல்ல ஏதோ ஒரு ஒரு அர்ஜென்ட்டா ஒரு விஷயத்த அட்டெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா பயங்கர பசி. பயங்கர பசி பிளஸ் நியாயமான காரணம். சாப்பிடாம இருக்கிறதுக்கு நியாயமான காரணம் இருக்கு. என்னது? வேற வேலை இருக்கு. என்னால சாப்பிட முடியல. ஓகே. ஈக்குவல் டூ வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. ஈக்குவல் டூ வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. என்னது? நியாயமான காரணம் இருக்குங்க. ஆனா பயங்கரமா பசிக்குது. ஆனா வயிறு எனக்கு ஃபுல் ஆயிடுச்சு. இது கரெக்ட்டா? கரெக்ட்ங்கிற எஸ் டைப் பண்ணுங்க. எஸ், 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 எஸ் கம் ஆன் எஸ். எங்க எஸ் உன்னையும் காணோம். எஸ், 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 நோ. ஏன்? நான் கேட்ட முதல் கேள்விக்கும் இந்த கேள்விக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல. சேம் கேள்வி தான். எந்த ஒரு சேஞ்சும் இல்ல. முதல்ல என்ன கேட்டனோ, அதே கேள்வி தான் இப்ப நான் கேட்டேன். முதல் கேள்விக்கு நம்முடைய மனசு எஸ்ன்னு சொல்லுது. 2வது கேள்விக்கு நோன்னு சொல்லுது. நீங்கள் 1000 காரணங்கள் வைத்திருந்தாலும் காரியத்தோடு ஒப்பிட முடியாது. பல நேரங்களில் காரணங்களை நாம் தேடுகிறோம். நம்மை அறியாமல் மனசுல காரணத்த தேடுறோங்க. இந்த இந்த காரணத்த சொல்லிக்கலாமா? காலைல எழுந்திருக்கிறதுக்கு இப்படி சொல்லிக்கலாமா? டிராபிக் நம்ம வந்து வேலிட் ரீசன்னு சொல்றோமே. டிராபிக் இன்னைக்கு புதுசா இன்னைக்கு மட்டும் தான் வருதா? டிராபிக் இன்னைக்கு மட்டும் தான் இருக்கா? இல்ல மாசத்துல 1 நாள் 2 நாள் தான் இருக்கா? நீங்கள் வழக்கமாக போகிற இடத்துக்கு ஏன் சரியான போக முடியலன்னு சொன்னா, டிராபிக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி கிளம்புனா நீங்க கரெக்ட்டான நேரத்துக்கு போ முடியாதா?
போக முடியுமே. ஒரு மீட்டிங்க்கு போகணும்னு நினைக்கிறோம். ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி போய் அங்க உட்கார்ந்துருங்களேன். என்ன பிரச்சனை இருக்கு? ஆனா நம்ம உட்கார மாட்டேங்கிறோமே, போக மாட்டேங்கிறோமே. அப்ப என்னன்னு சொன்னா, டிராபிக்ங்கிற ஒரு காரணத்தை நம்ம சொல்லலாங்கிற மனசுல வந்து அது ஓடிக்கிட்டு இருக்கு. அதற்கு ஏற்ற மாரி தான் நம்முடைய செயல்பாடு இருக்கு. எப்ப நமக்கு அந்த செயல்பாடு அந்த மாரி இருக்கோ, நல்லா புரிஞ்சுக்குங்க. காரணங்களை சொல்வதன் மூலமாக ஒரு காரியம் நடந்து முடிவதில்லை. நீங்க செஞ்சீங்கன்னா செஞ்சீங்க அவ்வளவுதான். நீங்க 1000 காரணம் சொல்லுங்க. அது வேலிடா இருந்தாலும் பிரயோஜனம் இல்ல. நீங்க ஒரு நல்ல பொசிஷன்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ப்ராஜெக்ட் வந்து உங்க கம்பெனி குடுக்குறாங்க, பண்ணி குடுக்க சொல்லி. உங்கள்ட்ட நியாயமான காரணம் இருக்கு. பையனுக்கு உடம்பு சரியில்ல. மிகப்பெரிய பிரச்சனை வீட்ல. இப்ப பையன பாத்துக்கணும். வீட்ல இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள பாக்கணும். இதெல்லாம் நியாயமான காரணம். டைம் டெட்லைன் முடிஞ்சிருச்சு. நீங்க போய் பாஸ்ட்ட சொல்றீங்க. சார் இந்த மாரி எனக்கு பிரச்சனை இருந்தது. இந்த பிரச்சனை இருந்தது. இந்த பிரச்சனை இருந்தது. அது ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு. எல்லாம் சொல்றீங்க. அப்ப என்னதுங்க? வேலை நடக்கல. பிளஸ் உங்கள்ட்ட நியாயமான காரணம் இருக்கு. சான்ஸே இல்ல. அந்த காரணம் இருக்கு. ஈக்குவல் டூ வேலை முடிச்சுட்டேன். அப்படின்னு போய் நீங்க நிப்பீங்களா? இல்ல வேலை முடியலன்னு போய் நிப்பீங்களா? இல்ல வேலை முடிஞ்சிருச்சுங்கிறத உங்க பாஸ் தான் அக்செப்ட் பண்ணிக்குவாரா? முடியாது. அக்செப்ட் பண்ண மாட்டாரு. ஏன்னு சொன்னா அந்த வேலை முடியல அவ்வளவுதான். வேலை முடிஞ்சா தான் முடிஞ்சது. ஆனால் பல காரணங்களை கொண்டு நம்ம நெனச்சுக்கிறோம். ஓ! எஸ் வேலைய முடிச்சுட்டோம் நம்மோ. வேலைய முடிக்கல சார். காரணம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த நேரத்துல இந்த விஷயம் பண்ணணும்னு சொன்னா, அத பண்ணிட்டா மட்டும் தான் அது காரியம். இல்லைன்னா அது காரணம். இன்னைக்கு நம்ம உடம்புல வந்து ஆயிரக்கணக்கான செயல்பாடுகள் வந்து உள்ள நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு நமக்கு வெளிய தெரியல. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஒவ்வொரு உறுப்பும் அதனுடைய செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப அது கொஞ்ச நேரம் காரணத்த எடுச்சுன்னு வைங்களேன். இது எவ்வளவு நேரம் இப்படி இருக்கிறது? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ரெஸ்ட் எடுத்தா என்ன ஆகும்? நம்மளுடைய ஹார்ட் இருக்கு. நம்ம தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கோம். கொஞ்சம் என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவோம். ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துச்சுன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அது காரணமா? காரியமா? அது நமக்கு காரியமா போயிடும். என்னது? காரணமா? காரியமா? அது காரணம். காரணம் நீங்க அது அது நின்றுச்சுன்னா நின்றுச்சு. முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். மறுபடியும் ஒண்ணும் பண்ண முடியாது. இன்றைக்கு பல நேரங்களில் பல விஷயங்கள் நம்ம இழக்கிறதுக்கு காரணம், காலையில எழுந்திரிக்கும் போதே காரணத்த தேடுறோம். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் லேட்டா எழுந்திரிக்கிறதுக்கு காரணம் சொல்லிக்கலாமா? நேத்து நம்ம கொஞ்சம் லேட்டா எழுந்தோமே, அதனால இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா எழுந்துச்சுக்கலாமா? இன்னைக்கு தான் ஒரு பாஸ் லேட்டா வரேன்னு சொன்னாரு. நம்ம கொஞ்சம் லேட்டா போனா என்ன? இன்னைக்கு திங்கட்கிழமை ஆச்சு. திங்கட்கிழமை டிராபிக் அதிகமா இருக்குமே. நம்ம லேட்டா போனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. இப்படி பல காரணங்களை நம்ம மனசு தேடிக்கிட்டே இருக்கு, தேடிக்கிட்டே இருக்கு, தேடிக்கிட்டே இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு நம்ம காரணத்த நோக்கி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, காரியத்த இழந்துடுறோம். காலங்கள் ஓடிடுது. 2 வருஷம் ஆயிடுது, 5 வருஷம் ஆயிடுது, 10 வருஷம் ஆயிடுது. திரும்பி பார்க்கிறோம். ஒண்ணுமே எதுவுமே பண்ண ஒரு திருப்தி இல்ல. ஏன்னா எல்லாம் காரணமே சொல்லி வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம். எல்லாமே இது இது பின்னாடியே ஓடிட்டு இருந்திருக்கோம். காரியத்த ஒண்ணுமே சாதிக்கல. சார் நான் படிக்கலாம்னு நெனச்சேன். 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. ஏன்னா நீ காரணத்த தான் சொல்லிக்கிட்டு இருந்த. என்ன படிக்க முடியாம போறதுக்கு இது காரணமா இருந்தது. படிக்க முடியாம போறதுக்கு சூழ்நிலை காரணம். படிக்கிறதுக்கு எனக்கு பைசா இல்ல. படிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்குமே ஒழிய, காரியம் செய்யவே இல்ல. காலங்கள் கடந்து, கடந்து, கடந்து திரும்பி பார்க்கும் பொழுது, ஒண்ணும் இல்லாம நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இன்னைக்கு இருக்கு. பி அன்ரீசனபிள். நியாயமான காரணமா இருக்கா? நியாயமான காரணமா இருந்தா என்ன பண்ணணும் தெரியுமா? எஸ். நான் இன்னைக்கு இது பண்ணலன்னு அக்செப்ட் பண்ணணும். ஆனா அதுக்கு மாறா நம்ம என்ன பண்றோம்? அத சமாதானப்படுத்துறோம். என்னது? இன்னைக்கு நிகழ்ச்சி சரியான நேரத்துல தொடங்கப்படல. எஸ் தொடங்கப்படல. இது இழப்புங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஏன்? 1 மணி நேரத்து கன்டென்ட் இன்னைக்கு போச்சு இல்லையா? இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு காரியமா காரணமா அது? இது காரணம். இதுவா வேணாலும் இருக்கலாம். இட் மே பி வேலிட் ரீசன். வாட்டெவர் இட் குட் பி. இது வந்து மிக வேலிடான ரீசனா இருக்கலாம். லேட்டா நம்ம தொடங்குனதுக்கு. பட் இழந்தோமா? இல்லையா? இழந்துட்டோமா? 1 ஹவர் போச்சா? இந்த 1 ஹவர் மறுபடியும் இதே 150 பேருக்கு கிடைக்குமா? கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். சோ காரியம் இழந்து விட்டோம். காரணம் நம்மள்ட்ட இருக்கு. இட் இஸ் வேலிட். பட் வி ஹவ் லாஸ்ட். சோ நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் முக்கியம். ஒவ்வொரு நேரம் முக்கியம். சோ நம்ம அடைஞ்சிட்டு இருக்கோமா? எஸ் போயிட்டு இருக்கோமா? இது இப்ப படிக்கணுமா? படிச்சு முடிச்சுட்டோமா? இப்ப செய்யணுமா? செஞ்சு முடிச்சுட்டோமா? இப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கு என்ன பண்ணணும்? இருந்துகிட்டே இருக்கணும். ஆனா பல நேரங்களில் எஸ்ன்னு சொன்னா நான் காரணம். நோன்னு சொன்னா வேற யாரா காரணம். வெற்றினா என்னால வந்தது. தோல்வினா அவன் அவன் அப்படி இருந்தான் அதனால அப்படி ஆச்சு. இவன் இப்படி இருந்தான் அதனால ஆச்சு. இந்த சூழ்நிலையால இப்படி ஆச்சு. இதனால தான் இந்த மாரி இந்த பிரச்சனை இருந்தால தான் என்னால எக்ஸாம் எழுத முடியல. இந்த மாரி இருந்தால தான் இந்த மாரி இந்த ப்ராஜெக்ட்ட பண்ண முடியல. சோ வி ஆர் ஃபைண்டிங் த ரீசன்ஸ். ஒவ்வொரு விஷயத்திற்கும். நடந்து போயிட்டு இருக்கோம். முள்ளு குத்திருச்சு. என்ன சொல்றோம்? முள்ளு குத்திருச்சுன்னு சொல்றோம். சொல்லும்போதே எப்படி சொல்றோம் நம்ம? முள்ளு குத்திருச்சுன்னு தான் சொல்றோம். முள்ளா வந்து குத்துச்சு. முள்ளு அங்க தான் பல வருஷமா கிடக்குது. நம்ம தான் போய் குத்திக்கிட்டோம். என்னது? முள்ள குத்துனதுக்கு ஒரு காரணம். முள்ளு வந்து எனக்கு குத்திச்சு. முள்ளு குத்தல. நம்ம தான் போய் முள்ள குத்திக்கிட்டோம். யாராவது சொல்றோமா? முள்ள போய் நான் குத்திக்கிட்டேன் இன்னைக்கு. கல்ல போய் நான் இடிச்சுக்கிட்டேன். நிலைய போய் நான் இடிச்சுக்கிட்டேன்.
அப்ப என்னன்னா ஒவ்வொரு நேரத்திலும் நம்ம இது காரணங்களை தேடக்கூடியதாக இருப்போம். இன்றைக்கு இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், சாதனைகள் எல்லாமே எல்லாமே இந்த உலகத்தில் நடந்தது எல்லாமே காரியத்தினால் தானே ஒழிய காரணத்தினால் இல்ல. இன்னைக்கு ஒரு சுதந்திர காற்றை இந்த நாட்டுல நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம்னு சொன்னா, அதற்கு காரணம் என்ன? மகாத்மா காந்தி போன்றவர்கள் அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய திறமை, அவர்களுடைய ஒருங்கிணைப்பு, அவங்களுடைய பங்களிப்பு, அவர்கள் மட்டுமல்ல அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்களிப்பு. இது எல்லாம் உழைப்பு. இதெல்லாம் காரணம் இல்ல. அன்னைக்கு அவங்க அந்த மாரி செய்யாம இருக்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். சொல்லியிருக்கலாம். பட் அவங்க சொல்லல. அவங்க என்னது? எனக்கு காரணம் வேண்டாம். காரியம். இதை செஞ்சு முடிக்கணுங்கிற அந்த ஒரு விஷயத்துல இருந்ததால தான் அந்த விஷயத்தை செய்ய முடிஞ்சது. சார் மொய்தீன் பாஷா சார் அழகா ஒரு விஷயத்த சொன்னாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன பத்தி. சோ அந்த அந்த ஒரு விஷயத்த எடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 முறைக்கு மேல முயற்சி பண்ணி தான் அந்த மின்சாரத்த அவர் கண்டுபிடிக்கிறாரு. அப்ப அவர் எத்தன காரணம் சொல்லியிருக்கலாம்? தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த மின்சாரத்தை கண்டுபிடிக்காமல் இருப்பதற்கு அவருக்கு எத்தன காரணங்கள் இருந்தது? எத்தன காரணங்கள் இருந்தது அவருக்கு? டைப் பண்ண முடியுமா? இந்த மின்சாரத்தை கண்டுபிடிக்காம இருப்பதற்கு அவருக்கு எத்தன காரணங்கள் இருந்தது? 1000 காரணங்கள். என்னது? 1000 காரணங்கள் அவருக்கு இருந்தது. 1000 காரணங்கள் அவருக்கு இருந்தாலும் அதை பார்க்கவில்லை. காரியத்தை நோக்கியே போனார். சார் இது செஞ்சீங்களே, ஏன் இது போகல? இது இப்படி பண்ணீங்களே, அதான் உங்களால வர முடியலையே, உங்களால செய்ய முடியலையேங்கும்போது, அப்ப அவர் சொன்னது என்ன தெரியுமா? நான் மின்சாரத்துக்காக இந்த இந்த ஸ்டெப்ப செஞ்சேன். பட் என்னால மின்சாரத்த கண்டுபிடிக்க முடியல. ஆனால் மின்சாரத்த கண்டுபிடிக்க முடியாதுங்கிறத நான் கண்டுபிடிச்சுட்டேன்னு சொன்னாரு. எப்படி? மின்சாரத்த என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா மின்சாரத்த கண்டுபிடிக்க முடியாதுங்கிறத நான் கண்டுபிடிச்சுட்டேன். 1000 முறை அவர் தோக்கலையே. 1000 முறை அவர் ஒன்றொன்றாக முயற்சி செய்தார். 1000 முறையும் மின்சாரம் வராதுங்கிறத கண்டுபிடிச்சார். ஒவ்வொரு துணை பொருட்களை கண்டுபிடிச்சார். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் இந்த காரணத்த சொல்லிட்டு பின்வாங்கவே இல்ல. இன்னைக்கு ஒரு 2 முறை முயற்சி பண்றோம். 3 முறை முயற்சி பண்றோம். நடக்கலையா? அவ்வளவுதான்ப்பா. இதுக்கு மேல நமக்கு அது சரியா வராது. இதுக்கு மேல நம்மளால இது பண்ண முடியாது. அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடுறோம். சோ அப்போ காரணத்தை தேடாமல் காரியத்தை நோக்கி போகக்கூடிய அந்த மனநிலை நம்மள்ட்ட இருக்கணும். சோ நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃபும் சரி, நம்ம ஒரு கோல செட் பண்ணணும்னு சொன்னா, அதை நோக்கி போகணும். நடுவுல இந்த சின்ன சின்னதா அந்த காரணங்கள் வருது இல்லையா? அதெல்லாம் தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். போயிட்டே இருக்கும் பொழுது தான் காரியம் செஞ்சேனா இல்லையா? என்னது செஞ்சையா இல்லையா? காரணம் வேண்டாம். இப்படி காரணம் வேண்டாம், காரணம் வேண்டாம், காரணம் வேண்டாம் நீங்க உங்களுக்குள்ள சொல்லி பாருங்க. 1 வாரத்தில், 1 மாதத்தில், 1 வருடத்தில் உங்களுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவுல போய் நிக்கும். நான் காரணத்த சொல்ல மாட்டேன். இத பண்ணணுமா? இந்த நேரத்துல பிரேயர் பண்ணணும். 4 மணிக்கு உள்ள பிரேயர் 4 மணிக்கு நான் மிஸ் பண்ணேன்னு சொன்னா, மறுபடியும் அந்த 4 மணி பிரேயர் எனக்கு கிடைக்காதே. மறுபடியும் அடுத்த நாளுடைய பிரேயர் தான் எனக்கு கிடைக்கும். அந்த டைம் முடிஞ்சு போச்சு இல்லையா? நான் என்ன காரணம் வேணா சொல்லட்டுமே. அந்த காரணத்தினால அது பிரயோஜனம் இருக்கா? பலன்களை இழந்துட்டோம் இல்லையா? சோ அந்த நேரத்தில் அடையக்கூடிய விஷயத்தை அடைவேன். அதற்கு காரணத்த சொல்ல மாட்டேன். காரியத்தை நோக்கி போவோம் அப்படிங்கிற அந்த மனநிலையோட போகணும். சார் ரொம்ப வேலிடா இருக்கு. என்னால தவிர்க்கவே முடியல அப்படின்னா அக்செப்ட் பண்ணுங்க. இந்த காரணம் என்னால தவிர்க்க முடியல அப்படின்னு அந்த குற்ற உணர்வோட இருங்க ஒழிய என்ன பண்ணிடக்கூடாது? அதை சாதகமாக எடுக்கக்கூடிய அந்த மனநிலை இருக்கக்கூடாது. அப்படி ஒன்ஸ் நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம்னு சொன்னா, ஒவ்வொரு நேரமும் நம்முடைய மனசு அந்த காரணத்தை ஈர்க்க ஆரம்பிச்சிடும். காரணத்தை ஈர்க்க ஆரம்பிச்சுன்னு சொன்னா, காரியம் நம்ம விட்டு தள்ளி போயிடும். ரைட்? சோ அப்ப காரணத்தை பார்க்காமல் காரியத்தை பார்க்கும் பொழுது, நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை நிச்சயமாக அடைய முடியும். அடுத்த அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா, நடந்தவை என்ன விளங்கியவை என்னங்கிற ஒரு டாபிக். ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தார். ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தாரு. அவர் ஒரு அழகான குதிரை வளர்த்துக்கிட்டு இருந்தார். ஒரு அழகான குதிரை வளர்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப அந்த குதிரைக்கு அ குதிரை பணிவிடை பண்றது, பார்த்துக்கிறது எல்லாமே அவரு தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவரு வீட்டுக்கு வெளிய அந்த குதிரைய கட்டிக்கிட்டு இருந்தாரு. கட்டி கட்டி வச்சிருந்தாரு. ஒரு நாள் அந்தப்புறம் இந்த முன்காலத்துல நடந்தது. அந்த பக்கமாக ஒரு அரசர் போறாரு. அந்த நாட்டினுடைய அரசர் போறாரு. போகும்போது என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த குதிரைய பார்த்துடுறாரு. இந்த குதிரை வேற ரொம்ப அழகான குதிரை இல்லையா? அந்த குதிரைய பார்த்துட்டு என்ன பண்றாரு, ஆஹா இந்த குதிரை ரொம்ப நல்லா இருக்கே! அப்படிங்கிற அந்த விஷயத்த அவர் பார்த்துட்டு, எப்படியாவது இந்த குதிரைய நமக்குள்ளதா ஆக்கிக்கணும். இந்த குதிரைய நமக்குள்ளதா ஆக்கிக்கணும் அப்படிங்கிறது, ம அரண்மனைக்கு போறார். அரண்மனைக்கு போய் மந்திரிகள்லாம் கூப்பிடுறாரு. மந்திரிலாம் கூப்பிட்டு சொல்றாரு, இந்த மாரி இந்த இடத்துல ஒரு குதிரைய பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. அந்த குதிரையோட ஓனர்ட்ட போய் நீங்க பேசி, எவ்வளவு அவர் பைசா கேட்கிறாரோ குடுத்துருங்க. நல்ல அரசர். ஏன்? அவர் நினைச்சிருந்தா எப்படியோ போய் அத அபகரிச்சுட்டு வந்துரலாம். போய் எடுத்துருவாங்கன்னு சொல்லிடலாம். அப்படி சொல்லல அவரு. என்ன பண்ணாரு? அவருக்கு என்ன வேணுமோ அத குடுங்க. குடுத்துட்டு, நீங்க அந்த குதிரைய எடுத்துட்டு வந்துருங்க. அப்படின்னு சொல்லும்போது, இந்த மந்திரிகள்லாம் போறாங்க. நான் மன்னருடைய ஆசை இல்லையா? மந்திரிகள்லாம் போயிட்டு அந்த பெரியவர்ட்ட சொல்றாங்க. இந்த மாரி நம்ம நாட்டு ராஜா இத பார்த்தாரு. அவருக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. குதிரை ரொம்ப அழகா இருக்குன்ட்டு. நீங்க எவ்வளவு கேட்கிறீங்களோ சொல்லுங்க.
எவ்வளவு கேட்டாலும் பிரச்சனை இல்லை, இந்த குதிரையை வந்து நான் கொடுத்துட்றோம், குதிரையை வந்து நாங்க எடுத்துட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், ஒரே நிமிஷம் ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று ஷேர் பண்ணி. யா ஓகே, ஸ்கிரீன் எல்லாருக்குமே தெரியுதா? தெரிஞ்சதுன்னா எஸ் டைப் பண்ணுங்க. வட்டமா ஒரு இது தெரியுதா? எஸ், தெரிஞ்சதுன்னா எஸ் டைப் பண்ணுங்க. ஸ்கிரீன் தெரியுதா? எஸ், ஓகே, ஃபைன் 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 ஃபைன், சூப்பர். பாருங்க, இப்போ அப்போ அந்த குதிரையை போய் கேட்கிறாரு. அப்ப குதிரையை கேட்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த மன்னர்கிட்ட வந்து அந்த மந்திரிகள்கிட்ட வந்து அந்த பெரியவர் சொல்றாரு, சாரிங்க, அந்த குதிரையை நான் வந்து தர்ற மாதிரி இல்ல, குதிரையை நான் தர்ற மாதிரி இல்ல அப்படின்ட்டு. குதிரை கேட்டது யாரு? மன்னர். சும்மா கேட்டாரா? இல்ல, பைசா தரேன்னு சொன்னாரு. பைசா தரேன்னு சொல்லி கூட இந்த பெரியவர் தர மாட்டேங்கிறாரு. இப்ப இந்த சூழ்நிலையில அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எப்படி பார்ப்பாங்க? ஊர்ல இருக்க மக்கள் என்ன நினைப்பாங்க? இன்னும் இப்படி பண்ணக்கூடாது. என்னது? இந்த பெரியவர் வந்து இப்படி பண்ணக்கூடாது. அந்த அரசர் வந்து சும்மா எதுவும் கேட்கல. அவர் பைசா குடுக்குறேங்கிறாரு. நினைச்சிருந்தா அவர் வந்து அபகரிச்சுட்டு போயிரலாம், எடுத்துட்டு போயிருக்கலாம். மந்திரிகள் வந்து இவ்வளவு தூரம் பேச வேண்டிய தேவையே இல்ல. அப்படி இருந்தும் கூட என்னது? இவர் வந்து தரமாட்டேங்கிறாரே. அப்ப இவர் பண்ணது தப்பு. சொல்லுவாங்களா மாட்டாங்களா? சொல்லுவாங்க. இல்லையா? அப்ப நோ சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆகுது? இந்த ஊர் மக்களுடைய பார்வையில் அந்த பெரியவர் பண்ணது என்னது? தப்பு. சுத்தி இருக்கவங்க எல்லாமே என்ன பண்றாங்க? இப்படி பண்ணியிருக்க கூடாது. இது பண்ணது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கொஞ்ச நாள் போகுது. கொஞ்ச நாள் போகும்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இந்த குதிரை இருக்கு இல்லையா? இந்த குதிரை எங்கேயோ ஓடி போயிடுது. இந்த குதிரை எங்கேயோ ஓடி போயிடுது. இந்த குதிரை ஓடி போனதோட என்ன ஆகுது? ஊர் மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? எனக்கு என்ன பொதுவா என்ன தோணும்? இந்த கிழவனுக்கு இது தேவையா? இந்த கிழவனுக்கு இது தேவையா? அப்பயே குடுத்திருந்தாலும் ஏதாவது பைசா கிடைச்சிருக்கும்ல. அப்பயே குடுத்திருந்தாலும் ஏதாவது ஒரு பைசா கிடைச்சிருக்கும்ல. அத விட்டுட்டு இந்த கிழவன் இப்படி இருந்தாரு. இந்த குதிரை இப்ப ஓடி போச்சு. இந்த குதிரை இப்ப ஓடி போச்சேன்ட்டு. மறுபடியும் இந்த ஊருடைய பார்வையில் இந்த பெரியவர் எப்படி தெரிகிறாரு? நோ, இப்படி பண்ணியிருக்க கூடாது. இவர் என்னது? ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு தோணுது. அடுத்து கொஞ்ச நாள் போகுது. அடுத்து கொஞ்ச நாள் போகும் பொழுது, இந்த ஓடி போச்சுல்ல குதிரை. அந்த குதிரை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 குதிரைய கூட கூட்டு வருது. அந்த குதிரை என்ன பண்ணுது? ஒரு 4 குதிரை எங்க போச்சுன்னு தெரியல. அதோட 4 குதிரை கூட கூட்டு வருது. அப்ப ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்க? வாவ்! என்னது? எஸ்! இந்த கிழவன் ஒரு மச்சக்காரன்யா. என்ன சொல்லுவாங்க? இந்த கிழவன் ஒரு மச்சக்காரன்யா. எங்க போச்சுன்னு தெரியல. போயிட்டு திரும்பி வரும்பொழுது, ஒரு 4 குதிரை கூட கூட கூட்டு வருதே. கிழவன் ஒரு மச்சக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அடுத்து கொஞ்ச நாள் போகுது. இந்த பெரியவருடைய பையன், அவருடைய பையன் என்ன பண்றாரு? சவாரி போறாரு. இந்த குதிரை மேல ஏறி சவாரி போறாரு. அப்படி சவாரி போகும்போது என்னாச்சு? இந்த குதிரை அவர தள்ளி விட்டுருது. அந்த பையன தள்ளி விட்டுருது. தள்ளி விட்ட உடனே அந்த ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்க? என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? 4 குதிரைய கூட்டு வந்தது. இருந்தாலும் இந்த குதிரை வந்து இந்த பையன தள்ளி விட்டுருச்சுப்பா. கால் உடைஞ்சிருச்சே. ச்சே! இப்படி நடந்திருக்க கூடாது. இன்னும் இந்த ஆள் ஒரு லக்கி இல்லாத ஆள். இந்த ஆள் என்னது? ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத ஆளு. ஏன் இப்படி வந்து நடக்குதுன்னு தெரியல. ஏன் இப்படி இருக்காருன்னு தெரியல. அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. அடுத்து கொஞ்ச நாள் போகுது. அடுத்து கொஞ்ச நாள் போகுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த நாட்டுக்கும், எதிரி நாட்டுக்கும் போர் மூளும். போர்னா பயங்கரமான போர். இங்க இருக்கக்கூடிய எல்லா அந்த போர்ப்படை தளபதிகளும் போறாங்க. போர் வீரர்கள்லாம் போறாங்க. அங்க போய் அவங்களால சமாளிக்க முடியல. அப்ப மன்னர் வந்து ஒரு சட்டத்தை இயற்றுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா ஆம்பளைங்களும் என்ன பண்ணணும்? போருக்கு போணும். இந்த நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா ஆம்பளைங்களும் போருக்கு போகணும்ன்ட்டு. யார தவிர அப்டின்னா, வயசானவங்க ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கவங்க போ தேவையில்ல. ஊனமுற்றவர்கள் போ தேவையில்ல. அப்ப இவங்க வீட்ல யார் யார் போகணும்? இவங்க வீட்ல யார் யார் போகணும்? யாருமே போக தேவையில்ல. ஏன்? இவருக்கு ஆல்ரெடி வயசாயிடுச்சு. இந்த பையனுக்கு ஆல்ரெடி கால் உடைஞ்சு போச்சு. அப்ப ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்க? ஆஹா! கிழவன் தப்பிச்சுக்கிட்டான். கிழவன் பையனும் தப்பிச்சுட்டான்டா. இவனுக்கு அட்லீஸ்ட் கால உடைஞ்சது உயிரோடயாவது இருப்பான். இப்ப நம்ம போயிட்டு திரும்பி வந்தா தான் கணக்கு. இப்ப போயிட்டு நான் திரும்பி வந்தா தான் கணக்கு. அப்படிங்கிற மாரி வருத்தப்படுவாங்க. வாய்ஸ் எல்லாருக்குமே கிளியரா இருக்கா? ஆடியோ கிளியரா இருக்கா? கிளியரா இருந்தா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஆடியோ கிளியரா இருந்தா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஓகே. ஒருத்தருக்கு எஸ், கிளியர், வாய்ஸ் கிளியரா இருக்கா? எஸ், ஓகே. சோ ஒருத்தங்களுக்கு மட்டும் வாய்ஸ் கிளியரா இல்ல. நீங்க உங்க சிஸ்டம் செக் பண்ணுங்க. நெட்வொர்க் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. ஓகே, ரைட். அப்ப என்னன்னா,
அப்போ இவங்க 2 பேருமே போருக்கு தேவையில்ல. இவங்க 2 பேருமே போருக்கு தேவையில்ல. அப்போ எஸ் இந்த கிழமை என்னது? இவர் சாதிச்சுட்டாரு. என்னது? இவரால என்னது? இவரு போக தேவையில்ல. இவரும் தப்பிச்சுட்டாரு, இவரு பையனும் தப்பிச்சுட்டாரு. அப்ப ஊர் மக்களுடைய பார்வையில் இவங்க லக்கியா தெரியிறாங்க. நல்லதா தெரியிறாங்க. எஸ் இவங்க 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 பரவால்ல அப்படிங்கிற மாரி தெரியிறாங்க. அப்ப எங்க தொடங்குது இந்த வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா, நோங்கிற ஒரு விஷயத்துல இருந்து தொடங்குது. எஸ் இவரு இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிற தொடங்குற இடத்துல, எஸ் இவரு கரெக்ட் தான். இவரு வந்து அதிர்ஷ்டசாலிங்கிற ஒரு இடத்துல போய் நிக்குது. அப்போ இந்த 2 ஓகே, ஓகே. சவுண்ட் கிளியரா தான் இருக்கு. ஒருத்தங்க 2 பேர் மட்டும் சவுண்ட் செக் பண்ணுங்க. நீங்க செக் பண்ணுங்க. மற்ற எல்லாருக்குமே கிளியரா இருக்கு. உங்களுடைய நெட்வொர்க்க செக் பண்ணுங்க. எஸ்? ஓகே. ஒருவேள சவுண்ட் எல்லாருக்குமே கிளியரா இல்லைன்னு சொன்னா டைப் பண்ணுங்க. 1, 2 பேருக்கு ப்ராப்ளம் இருக்கு. உங்களுடைய நெட்வொர்க்ல ப்ராப்ளம் இருக்குல்ல. மற்ற எல்லாருக்குமே கிளியரா கேக்குது. ஓகே? ஓகே. அப்ப எஸ். அப்ப என்னது? நோல தொடங்கி எஸ்ல போய் முடியுது. அப்போ நோ, நோ, எஸ், நோ, நோ, எஸ், எஸ், நோ, எஸ், நோ இப்படின்னு வாழ்க்கையினுடைய அந்த வாழ்க்கை சக்கரம் இருக்கு இல்லையா? அது அப்படியே சுத்தி போகும்பொழுது, இல்ல, இருக்கு, இல்ல, இருக்கு, நல்லது, கெட்டது, கெட்டது, நல்லது, கெட்டது, நல்லது, நல்லது, கெட்டது இப்படி மாறி, மாறி வருது. ஒவ்வொன்றிற்கும் நாமளும் சரி, நம்மளை சுற்றி இருப்பவங்களும் சரி, ஒரு விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களும் விளக்கம் குடுத்துக்கிட்டே இருக்காங்க. வாழ்க்கைங்கிறது அப்படி போயிட்டே தான் இருக்கு. போயிட்டே தான் இருக்கு. அப்ப அந்த பெரியவர் இந்த முதல்ல நோன்னு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அந்த இடத்துல தப்பா முடிவு எடுத்திருக்கலாம். அடுத்து திருப்பி அந்த குதிரை போகும்போது என்ன பண்ணியிருக்கலாம்? அவரு என்னது? அவரு தப்பா முடிவு பண்ணியிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் என்ன பொறுத்துக்கிட்டாருங்க. அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டாரு. வாழ்க்கைங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு, அவர் படிப்படியா, படிப்படியா, படிப்படியா போறாரு. நோன்னு தொடங்கப்பட்ட அவருடைய அவருடைய விஷயம், அவர் பார்க்கப்பட்ட விஷயம் எஸ்ன்னு முடிஞ்சிருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா பொறுமை. காரணம் என்னன்னு சொன்னா, நான் எடுத்த கொள்கையில், நான் எடுத்த முயற்சியில், நான் சரியா தான் இருக்கேங்கிற அந்த நம்பிக்கையோட நம்ம போறோம்ல, அங்க இறைவன் வெற்றியை குடுப்பான். பல நேரங்களில் நம்ம சுற்றி இருக்கக்கூடியவர்கள் பல காரணங்களுக்காக அவர்களுடைய புரிதல் சரியில்லாம நம்மள குறை சொல்லுவாங்க. நம்மள பார்த்து ஏளனமா பேசுவாங்க. நம்ம வாழத் தெரியாதவன்னு சொல்லுவாங்க. நமக்கு இந்த உலகம் புரியலன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எடுத்த அந்த முயற்சி சரியா நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா, யார் எத சொன்னாலும் நீங்க கவலைப்பட தேவையில்ல. உங்களுடைய கொள்கை சரியா இருக்கு. அத நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா, மற்றவர்களுடைய கருத்துக்கு நீங்க முக்கியத்துவம் குடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, கருத்துக்களுக்கு நீங்க முக்கியத்துவம் குடுத்துக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய நேரத்த மிச்ச வீணடிச்சுருவீங்க. அப்படி பேசக்கூடியவர்கள் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அடுத்த கட்டத்த நோக்கி மாட்டாங்க. நம்ம அப்படி பேசக்கூடியவர்கள் அல்ல, செயல்படக்கூடியவர்கள், செய்து காட்டக்கூடியவர்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையை, இறை நம்பிக்கையாளர்களுடைய வாழ்க்கைங்கிறது என்ன? இந்த வட்டம் என்பது இதோட முடியுதா? நோ எஸ், நோ எஸ்ங்கிற இந்த உலகத்தோட முடியுதா? ஒருவேளை நோன்னு தொடங்கி நோலயே முடியுதுன்னு தான் வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த உலகத்தில் நமக்கு எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற இருந்தாலும் கூட, ஆனால் இந்த உலகம் என்பது நமக்கு என்ன பார்த்தீங்க? இந்த உலகம் என்பது நமக்கு இதோட முடிஞ்சு போயிடுதா? நம்முடைய உலகம் இதோடு முடிவதில்லை. நம்முடைய உலகம் என்பது இன்னும் ஒரு வட்டம் இருக்கிறது. என்னது? இன்னொரு வட்டம், இன்னொரு பகுதி இருக்கு. இந்த வட்டம்ங்கிறது என்னது? இன்னொரு பகுதி இருக்கு. ஒரு பகுதி தான் நம்ம பார்க்கிறோம். இன்னொரு விஷயம் என்னங்கிறது நமக்கு தெரியல. இந்த உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய நல்லது, கெட்டது எல்லா விஷயங்களுக்கும் என்னது? இந்த உலகத்தில் உள்ளதுக்கு நமக்கு மறுமையில் என்ன இருக்கு? அதற்கான கூலி இருக்குங்கிற அந்த நம்பிக்கை இருக்கணும். எப்ப இந்த நம்பிக்கை இருக்கிறதோ, இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? வருத்தப்பட மாட்டோம். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நினைச்சு என்ன பண்றோம்? மனசு போட்டு குழப்பிக்க மாட்டோம். அப்ப என்னன்னு சொன்னா, நமக்கு நமக்கு நம்மால் பார்க்கக்கூடிய இந்த விஷயத்தை தாண்டி, நம்ம இங்க தொடங்கும்போது பார்க்கிற விஷயம், இங்க முடியும்போது என்னங்கிறது நமக்கு தெரியாது. இறைவனுக்கு தெரியும். இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தப்பா நினைச்சுக்கலாம். மத்தவங்க நம்மள கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஆனால் எங்க தொடங்கினாலும் எங்க முடியும் என்பது இறைவனுக்கு தெரியும். அப்போ இந்த இடத்திற்கு நம்ம வந்து என்னது? நம்முடைய வழியில் சரியான வழியில போயிட்டு இருக்கோம்னு சொன்னா, மற்றவர்கள் விமர்சனங்கள பொருட்படுத்த தேவையில்ல. இதோட நின்னு போயிறது கிடையாது. நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நம்முடைய வாழ்க்கையும் நிச்சயமாக என்ன பண்ண முடியும்? போக முடியும். அப்படி போகும்போது தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு என்ன பண்றோம்? நம்மளால பொறுமையா இருக்க முடியல. எந்த விஷயமாக இருந்தாலும் உடனடியா நம்ம முடிவு எடுத்தே ஆகணும். ஒரு 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 புத்தகத்த படிச்சுட்டு என்ன பண்றோம்? ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2 வரி 2 பாரா படிச்சு முடிச்ச பிறகு, இல்ல 2 பக்கம் படிச்சு முடிச்ச பிறகு, உடனே அந்த புத்தகத்தையே கணிச்சிடுறோம். எஸ் இந்த புத்தகம் அப்படிதான். இந்த புத்தகம் இப்படிதான். வாழ்க்கை வந்து புத்தகம் கிடையாது. வாழ்க்கை தொடங்கும்போது சில நேரங்கள்ல கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கலாம். பட் நீங்க வாழ்க்கைய என்ன பண்ணிறக்கூடாது? கடைசி அத்தியாயத்துக்கு வேண்டாம். கடைசி அத்தியாயத்துல என்ன நடக்கும் என்பது நமக்கு யாருக்குமே தெரியாது. அது இறைவனுக்கு மட்டும் தான் தெரியும். பலரும் நம்ம என்ன பண்றோம்? அந்த அத்தியாயத்துக்கு உடனே போயிடுறோம். சார் எனக்கு இப்ப கடன் பிரச்சனை இருக்கு. என் வாழ்நாள் ஃபுல்லா கடனாவே தான் வாழுவேன். இப்ப எனக்கு உடம்பு முடியல. என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இப்ப என்னால படிக்க முடியல. இனிமே என்னால படிக்கவே முடியாது. நீங்கள் படிப்பதற்கோ, செய்வதற்கோ, சாதனை புரிவதற்கோ எந்த ஒரு வயதும் தடை இல்லை. 60 வயதில இருக்கட்டும், 70 வயது இருக்கட்டும், சாவதற்கு முன்னாடி வரைக்கும் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு எந்த ஒரு தடையும் இல்ல.
சாவதுக்கு முன்னாடி வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்ப என்னன்னா, நம்மளால முடியாதுன்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த அந்த ஆரம்பத்துல இருக்கக்கூடிய அந்த 2 பக்கம், அந்த 2 எக்ஸ்பீரியன்ஸ், 3 எக்ஸ்பீரியன்ஸ், அந்த 2 பக்கம், 3 பக்கம் படிச்சுட்டு உடனே முடிவு பண்றோம். எஸ் நம்மளால இது முடியாதுன்னு ஒரு முடிவு வந்துரும். அப்ப இது தொடக்கம் தான். எங்க போய் முடியும்? என்ன நம்முடைய முடிவு என்பது இறைவனுக்கு தான் தெரியும். ஒருவேளை இந்த உலகத்தில் நீங்க சக்சஸ்ஃபுல்லா தெரியவே இல்லன்னு வைங்க. எல்லா எஃபோர்ட்டும் நீங்க எடுத்துட்டீங்க. அதனால வந்து வீணா போனவங்களா நீங்க? இல்லையே. இது இந்த இந்த உலகத்துல நீங்க வெற்றிய பார்க்கவே இல்ல. அதனால என்னது? நம்ம வீணா போயிட்டோமா? இல்ல. நம்ம சரியா தான் இருந்திருக்கோங்கும்போது, நிச்சயமாக மறுமையில் வெற்றி இருக்கும். நம்முடைய வெற்றி இந்த உலகத்தில் மறுக்கப்பட்டதற்கு கூட ஒரு காரணம் இருந்திருக்கலாம் நமக்கு தெரியாது. இறைவனுக்கு தான் தெரியும். ஒருவேளை ரொம்ப வெற்றி நமக்கு தெரிஞ்சு, நம்ம கர்வமாயி, நம்முடைய செயல்பாடுகள் மாறி, நம்முடைய பழக்கவழக்கங்கள் மாறி, நம்ம வந்து வீணா போயிருக்கலாம் இல்லையா? நமக்கு தெரியுமா? தெரியாதே. அப்போ எது நடந்தாலும் நம்ம பொறுமையாக நம்முடைய இலக்கை நோக்கி போகும்பொழுது வெற்றி வந்து இருக்கும். அப்ப இந்த புத்தகம் படிப்பது போன்று நம்முடைய வாழ்க்கை கிடையாது. கடைசி அத்தியாயம் வரை பொறுமையாக படிக்கணும். இன்னைக்கு யூடியூப் பார்க்கும்போது, ஏதோ ஒரு வீடியோ பார்க்கும்போது என்ன ஆகும்? தொடங்குவோம். கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. அந்த ஸ்பீச்ன்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? சரி என்னதான் பேசுறாரு கிளைமாக்ஸ்ல ரைன்னு இழுத்து என்ன பண்ணுவோம்? கடைசியில போயிட்டு கிளைமாக்ஸ பார்த்துருவோம். சரியா? இது யூடியூப்ல சாத்தியம், புத்தகத்துல சாத்தியம், வாழ்க்கையில சாத்தியம் கிடையாது. வாழ்க்கை ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணித்துளியும் அது வித்தியாசங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு 2 மணி நேரம் ஆபீஸ்ல இருந்து லேட்டா வந்தோம்னா, உடனே என்ன பண்றாங்க ஒய்ஃப் முடிவு பண்ணிடுறாங்க. என் மேல அன்பே இல்ல. கல்யாணம் ஆன புதுசுல 5 மணின்னு சொன்னா 4 மணிக்கே வருவீங்க. இப்ப 5 மணின்னு சொல்லிட்டு 8 மணிக்கு வரீங்க. என் மேல அன்பே இல்ல. என்னது 2 மணி நேரம் லேட்டா வந்தது அன்பு இல்லன்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஏன் இந்த அவசரம்? அதே மாரி நம்மாள் என்ன பண்ணுவாரு? ஒரு டீல சர்க்கரை போடல. டீல எனக்கு சர்க்கரை போடல. என்ன டீ நீ செய்ற? கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? கொஞ்சமாவது என் மீது அன்பு இருக்கா? எங்க அம்மாவா இருந்தா எப்படி போடுவாங்க தெரியுமா டீய? அங்க தான் ஸ்டார்ட் ஆகும். உங்க அம்மா போடுற லட்சணம் எனக்கு தெரியாதா? அப்படின்ட்டு. முடிஞ்சு போச்சு. அதோட ஸ்டார்ட் ஆயிடும். அப்புறம் இவங்க அம்மா, அவங்க செத்து போன தாத்தா, பாட்டி, இவங்க செத்து போன தாத்தா, பாட்டி எல்லாரும் மாறி, 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 மாறி வந்து பிரச்சனை ஆக்சுவலா அங்க என்ன? ஒரு 2 மணி நேரம் லேட்டா வந்தது. இல்லைன்னா டீல வந்து சர்க்கரை இல்லாம போனது. இல்ல சாம்பார்ல கொஞ்சம் உப்பு இல்லாம போனது. இன்னைக்கு விவாகரத்து வழக்குகள் கோர்ட்ல நெறைய கிடக்கிறதுக்கு காரணம் என்ன? வேற ஒண்ணும் கிடையாதுங்க. பாரதூரமான பிரச்சனை அங்க ஒண்ணுமே கிடையாது. அடிப்படையில் இங்க என்னது சின்னதாக ஒரே ஒரு விஷயத்தை வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு சின்னதா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அத பெருசாயி, பெருசாயி, பெருசாயி அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். ஒரு டீல வந்து சர்க்கரை இல்லைனா கூட ஒரு திட்டமிட்ட சதிங்கிற மாரி பேசுறோம். நம்முடைய பரம்பரையே எடுத்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை அங்க ஏற்படுத்துறோம். சரியா? ஓகே. சோ அந்த மாதிரி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை பொறுத்தவரை நம்ம நடந்ததும், நிகழ்ந்ததும் என்பதை எப்படி பார்க்கிறோம்னு சொன்னா, நடந்தது நிச்சயமாக, நிகழ்ந்தது இந்த விஷயங்கள் எல்லாமே இறைவனுடைய நாட்டத்தின் பிரகாரம் நடக்குது. இந்த உலகத்தில் நமக்கு ஒரு வேளை சரியான விஷயம் நமக்கு தெரியலைனாலும் கூட, சரியான நம்ம கொள்கையில இருந்தாலும், சரியான வழியில போய்க்கிட்டு இருந்தாலும் கிடைக்கலனாலும் கூட, பொறுமையாக இருந்து பார்க்கணும். வெற்றியை குடுக்குறதுக்கு இறைவனுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படாது. ஜஸ்ட் லைக் தட் குடுத்துட்டு போயிடுவான். இன்னைக்கு பல வெற்றியாளர்கள் பார்த்தோம்னு சொன்னா 25 வருஷ உழைப்பு, 30 வருஷ உழைப்பு இருக்கும். இன்னைக்கு வெற்றி பெற்றாங்க நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். இவ்வளவு பெரிய ஆளா இருக்காங்கன்ட்டு. சும்மா கிடையாது. அவர்கள் பொறுமையாக இருந்து தொடர்ச்சியாக செய்த செயல் தான் இன்றைக்கு அவங்கள வந்து என்ன பண்ணுச்சு? அந்த இடத்துல வந்து இருக்க வைக்குது. சோ, அப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள், நிகழக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே என்னது? நம்ம வெளிய இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள கிரிட்டிசைஸ் பண்ற விஷயங்கள்லாம் விட்டுட்டு, மற்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், நம்ம என்னது? நம்ம சரியாக இருக்கோமா பார்த்துட்டு, நமக்கு தேவையான நல்ல சிந்தனை கொண்ட பாசிட்டிவாக இருக்கக்கூடிய மக்களோட சேர்ந்து இருக்கும் பொழுது, நமக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வழியோட, நல்ல சிந்தனையோட நம்ம முன்னோக்கி போக முடியும். அப்படி போகும் பொழுது, நம்ம ஒற்றுமையாக போறதுங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இந்த கூட்டமைப்புங்கிறது தான் ரொம்ப சிரமமா இருக்கு. என்னது? கூட்டமைப்புன்னு சொல்றது, பொதுவாக ஒரு ஒரு அமைப்பாக திரள்றது. ஒரு ஒரு ஒன்றும் ஒன்றும் சேர்ந்து 2க்கும் மேற்பட்ட பலன்களை குடுக்கும்ன்னு சொல்லுவாங்க. அதான் சினர்ஜின்னு சொல்லுவாங்க. என்னது? ஒன்றும் ஒன்றும் சேர்ந்து 2க்கும் மேற்பட்ட பலன்கள். சோ அந்த பலன்கள இன்னைக்கு வந்து சமூகத்துல நம்ம பார்க்க முடியல. ஒன்றும் ஒன்றும் சேர்ந்தாலே அங்க பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ ஒன்றும் ஒண்ணு ஒருத்தன் பலமா இருக்கான், ஒருத்தன் பலவீனமா இருக்கான். இந்த பலமா இருக்கவன், இந்த பலவீனமா இருக்கவன், இவங்க 2 பேரும் சேர்ந்து இன்னொருத்தர கூட கூட்டு போனாங்கன்னு வைங்களேன், அது இன்னும் பலம்னு கூடிரும். இந்த பலமா இருக்கா, இவனுடைய பலம், இதனுடைய பலவீனம். இது 2ம் சேரும் பொழுது 2 பேரும் சேர்ந்து ஒரு 2 பலவீனமானவர்களை, 3 பலவீனமானவர்களை கூட்டு போயிட முடியும். சோ இதுதான் கூட்டமைப்பு. இதுதான் ஒற்றுமை. இன்றைக்கு நம்ம வந்து நெறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அன்னைக்கு நல்லதோ, கெட்டதோ எல்லாம் சேர்ந்து சேர்ந்து இருந்தோம். குடும்பமா இருக்கட்டும், சமூகமா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்துல அரவணைச்சு இருந்தோம். இன்றைக்கு எல்லாமே பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கோம். மனதளவில் குறிப்பா, உடலளவில் சில நேரங்கள்ல சேர்ந்து இருந்தாலும் கூட, மனதளவில் அவர்கள் இடத்துல இருக்கோம். அவர்கள் அவங்கவங்க ஸ்பேஸ தேடிக்கிட்டு இருக்குமே ஒழிய, எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒரு ஸ்பேஸ்ல மெர்ஜ் ஆக முடியுமா? அது ஆக முடியல.
அப்ப என்னன்னா இந்த கூட்டமைப்போட பலத்தை நம்ம இழந்துடுறோம். ஒரு காடு, அந்த காட்டுல வந்து 2 பேர் மாட்டிக்கிறாங்க. ஒருத்தருக்கு கால் இல்ல, ஒருத்தருக்கு கண் இல்ல. காட்டுல வந்து பயங்கரமா தீ பிடிச்சிருச்சு. காட்டுல பயங்கரமா தீ பிடிச்சிருச்சு. இப்ப அந்த காட்டுல இருந்து அவங்க வெளிய வரணும். அப்படி சொன்னா எப்படி வர முடியும்? ஒருத்தருக்கு கால் இல்ல, ஒருத்தருக்கு கண் இல்ல. எப்படி வரலாம்? எஸ். டைப் பண்ண முடியுமா? ஒருத்தருக்கு கால் இல்ல, ஒருத்தருக்கு கண் இல்ல. எப்படி பண்ணணும்? இந்த கால் இல்லாதவர் என்ன பண்ணணும்? கால் இல்லாதவர் இந்த கண் இல்லாதவர் மேல ஏறி உட்கார்ந்துக்கணும். வேற வழி இல்ல. ஏறி உட்கார்ந்து வழியை காண்பிக்கணும். கேரி என்னது? கேரி பண்ண வேற வழி இல்ல. அப்ப என்னது? இவரால நடக்க முடியும். இவருக்கு கண் இல்ல. இவர் நடக்க முடியும். எஸ், அத நான் நடக்கிறேன். உன்ன நான் சுமக்கிறேன். ஆனா நீ மேல உட்கார்ந்து என்ன பண்ணு? வழியை காமி. சோ இதுதான் அந்த சினர்ஜி. அப்ப என்னது? அவர்ட்ட ஒரு பலம், இவர்ட்ட ஒரு பலம். இந்த 2 பலமும் சேரும் பொழுது 2 பேருக்கும் பயனுள்ளதாக மாறிடுது. சோ அப்படி நோக்கி போகக்கூடியவரால் நம்ம இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு வெற்றியை நம்மால் அடைய முடியும். அப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த உலகத்தில் அப்படி நம்ம போக முடியாம இருக்கிறதுக்கு காரணம் பலவிதமான கசப்பான அனுபவங்கள். ஒரு ஒரு அன்பில்லாத வாழ்க்கை. அறிவை நோக்கியே நம்ம போயிட்டு இருக்கும்போது ஒரு அன்பில்லாத வாழ்க்கை. அன்பு மேம்படணும்னு சொன்னா, அடிப்படையில் நம்ம சில விஷயங்கள் பண்ணணும். இது இது இருந்தா அன்பு மேம்படும் அப்படின்னா, என்ன காரணிய வந்து சொல்ல முடியும்? ஒருத்தர் வந்து என்னது? ஒரு இது இருந்தா அன்பு வரும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்களுக்கு நீங்க குடுக்கக்கூடிய அந்த விளக்கம் என்ன? எந்த ஒரு விஷயம் வேணும்? அன்பு இருக்கிறதுக்கு என்ன வேணும்? எது இருந்தா அன்பு வரும்னு நினைக்கிறீங்க? டைப் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்டிங். அன்பு இருக்கிறதுக்கு அன்பு தான் வேணும். ஓகே. அன்பு இருக்கிறதுக்கு என்ன வேணும்? அந்த அன்புக்கு என்ன வேணும்? எஸ், அண்டர்ஸ்டாண்டிங். வேற என்ன வேணும்? அன்பு அன்பு வருவதற்கு என்ன வேணும்? விட்டுக் கொடுத்தல். கேரிங் கேரிங். வேற என்ன வேணும்? ஏன்னா, இந்த அன்புங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த அன்பா இருக்கும் பொழுதுதான் நம்ம பலரை என்ன பண்ண முடியும்? பலரையும் அரவணைச்சு போக முடியும். அந்த அன்பு வர்றதுக்கு ஒண்ணு வேணும். என்னது? எக்ஸ்பெக்டேஷன், சகிப்புத்தன்மை, அட்டாச்மென்ட், ஈகோலெஸ் லைஃப், வேற பொறுமை, நல்ல மனசு வேணும். வேற 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 ஹார்ட், ஓகே, யுனைட்டி, ட்ரஸ்ட்வொர்த்தி. வேற என்ன வேணும்? எஸ், 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 எஸ். கோபமின்மை, சகிப்புத்தன்மை. ஓகே. இப்ப நீங்க சொன்ன எல்லா விஷயமும் வேணும். இது எல்லாவற்றையும் தாண்டி என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, எல்லாவற்றையும் தாண்டி மன்னிக்கக்கூடிய குணம் வேணும். இது எல்லாமே நமக்கு வேணும். இப்ப நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். இதுல ஒரு விஷயம் என்ன விட்டு போச்சுன்னா, ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு. இன்னைக்கு இதுதான் நம்மள்ட்ட இல்ல. ஒருத்தங்க பண்ண தப்ப நம்ம அதிகமா நினைக்கிறோமே ஒழிய, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள நினைக்கிறதுல ஒண்ணு. 2வது அந்த தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, கடைசி வரைக்கும் அத மனசுல தாங்கிக்கிட்டே இருக்கும். அவங்க மாறுனா கூட நம்ம வந்து என்ன பண்றது? அக்செப்ட் பண்ண தயாரா இல்ல. அப்ப அன்பு மேம்படணும்னு சொன்னா, மன்னிக்கக்கூடிய தன்மை வேணும். இன்னைக்கு மன்னிக்க நம்ம தயாரா இல்ல. ஃபர்கிவ்னஸ்க்கு நம்ம தயாரா இல்ல. "ஏய் நீ இப்படி பண்ணிட்டல்ல, அப்படிதான் உன் வாழ்க்கை அதோட முடிஞ்சு போச்சு. உன்ன எப்படி பழி வாங்காம விட மாட்டேன்." அப்படின்னு போறோமே ஒழிய, "சரி ஓகே, நீ மன்னிச்சுட்டல்ல, தப்பு பண்ணிட்டல்ல, உன்ன நான் மன்னிச்சுட்டேன்னு" விட தயாரா இல்ல. அப்போ தப்பு பண்ணது அவரு. தப்பு பண்ணத நம்ம மன்னிக்காததால யாருக்கு கஷ்டம்? தப்பு பண்ணது அவரு. நல்லா கவனிங்க. தப்பு பண்ணது அவரு. அவர வந்து நம்ம மன்னிக்கல. அதனால யாருக்கு கஷ்டம்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு கஷ்டம். ஏன்னா, எங்க போனாலும் அவருடைய சிந்தனைகளோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்படியாவது அவன பழி வாங்கணும். எப்படியாவது என்னது அவன வந்து அடிச்சிடணும். எப்படியாவது என்னது அவன நமக்கு கீழ கொண்டு வந்துரணும். எப்படியாவது அவன விட நம்ம மேல போயிடணும். அப்படின்னு அவன பத்தி அதிகமா நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு நம்ம தயாராயிரோம். நல்லா கவனிச்சுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பல பேரும் மன ரீதியாக பாதிக்கப்படுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, உடல் ரீதியாக பாதிக்கப்படுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் அடிப்படையில் என்ன பண்றாங்க? அடிப்படையில் மற்றவர்களுடைய விஷயங்களை மனசுல தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. மற்றவர்கள் மன்னிக்க தயாரா இல்ல. அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ரைட். இப்ப நம்ம கேட்கிறோம், மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன் சார். மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா இந்த ஒரு கண்டிஷன்ல தான் மன்னிப்பு கேட்பேன்னு சொன்னா, அது என்ன? என்ன இருந்தா நீங்க மன்னிப்பு கேட்பீங்க? ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு. அவர மன்னிக்க நீங்க தயாரா இருக்கீங்க. ஆனா இது நடந்தா தான் நீங்க மன்னிப்பு வந்து குடுப்பீங்க. அதுக்கு என்ன? அது என்ன வேணும்? என்ன இருந்தா நீங்க மன்னிப்பு குடுப்பீங்க? ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு. செஞ்ச தப்ப ஒத்துக்கணும். எஸ். என்ன பண்ணுவீங்க? ஒத்துக்கிட்டா. நான் வந்து மன்னிக்க தயாரா இருக்கேன். அவர் வந்து ஒத்துக்கணும். அவர் வந்து கேட்கணும். என்னது? நான் வந்து என்ன வந்து நீ மன்னிச்சிரு. அப்படின்னு கேட்டா நான் ஒத்துக்கிறேன். நான் கேட்கிறேன், தப்பு பண்ணா அந்த பாரத்த நம்ம சுமந்துகிட்டு இருக்கோம். நமக்கு கஷ்டமா இருக்கு. அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம். அவர் வந்து என்ன பண்றோம்? மன்னிப்பு கேட்கணும்னு நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம். அவர் மன்னிப்பு கேட்கல. மன்னிப்பு கேட்கணும்னு எதிர்பார்க்கிறோம். அவர் மன்னிப்பு கேட்கல. ரைட். இப்ப பாருங்க, இப்ப வந்து இந்த முள்ளு. இப்ப ஒரு ஒரு முள்ள எடுத்து என்ன பண்றாரு? அவரு நெஞ்சில குத்திர்றாரு. ஒரு முள்ள எடுத்து ஒரு நெஞ்சில குத்திர்றாரு. நெஞ்சில குத்திர்றாரு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த முள்ள வந்து நீ வந்து எடுறான்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? இந்த முள்ள நீ வந்து எடுறான்னு சொல்றோம். தப்பு பண்ணது அவன் தான் சார். இருந்துட்டு போறான். பிரச்சனை இல்ல.
அவன் தெரியாம தப்பு பண்ணிட்டான். அவங்க தப்பு பண்ணதை அவன் ஒத்துக்கல. அந்த முள்ள எடுத்து நம்ம மண்ணுல குத்திட்டான். இது முள்ளு நம்ம நெஞ்சில குத்தி இருக்கு. நம்ம சொல்றோம், நீ வந்து என்கிட்ட மன்னிப்பு கேளுடா, நான் அவனை மன்னிக்கிறேன். நீ வந்து என்கிட்ட கேளுடா, நான் மன்னிக்கிறேன். அவனுக்கு தெரியாம தானே பண்ணிட்டான். அவன் அக்செப்ட் பண்ண தயாரா இல்லையே. அவனுக்கு பின்னாடி வந்து தெரிஞ்சா தெரியும், தெரியாம போகட்டும். ஆனா இப்ப யார் கஷ்டப்படுறா? இப்ப என்னை நோக்கி அது எரியப்பட்ட அந்த முள் என்னை குத்திக்கிட்டு இருக்கே. என்ன நோக்கி குத்திட்டு இருக்க இந்த முள்ள, இத நான் எடுக்கலைன்னு வைங்களேன். இந்த முள்ள நான் எடுக்கலைன்னு வைங்களேன். யார் கஷ்டப்படுவா? நான் தான் கஷ்டப்படுவேன். இந்த முல்லை நான் புடுங்கி என்ன பண்ணுவோம்? போடா, உன்னை மன்னிச்சுட்டா போடா. என்னது? நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க தேவையில்ல. நீ தப்பு பண்ணிட்ட. ஓகே. இந்தா உன்னை மன்னிச்சுட்டேன். புடிச்சுக்கோ. இந்தா புடிச்சுக்கோ. நீ என்ன தப்பு பண்ணி, இந்தா புடிச்சுக்கோ. இந்தா புடிச்சுக்கோ மன்னி. இந்தா புடிச்சுக்கோ. மனசு லேசாகிவிடும். என்னது? மனசு லேசாகிவிடும். ப்ராப்ளம் சால்வ்டு. இப்ப என்ன ஆகும்? அவன தூக்கி நீங்க சுமக்கவே தேவையில்ல. நீங்க உங்க வழியில போயிட்டு இருக்கலாமே. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நோக்கி போயிட்டு இருக்கலாமே. ஏன் அவனை சுமந்துகிட்டு இருக்கணும்? ஏன் அந்த முள்ள அவன் வந்து எடுப்பான்னு எதிர்பார்க்கணும்? அவன் எடுக்க மாட்டான். விடுங்க. நீங்க புடுங்கி கடாசுங்க. நிம்மதியா இருங்க. ஏன்? அப்ப என்ன பண்றோம்? காலங்கள் போய்க்கிட்டே இருக்கு. காலங்கள் போக போக ஒவ்வொரு சுமையாக ஒவ்வொருத்தரும் மச்சானுக்கு வந்து 1,00,000 ரூபாய் குடுத்தேன். தரேன்னு சொன்னார் டயத்துல தரல. அப்ப என்னது? எங்க போனாலும் என்ன பண்றோம்? மச்சான சுமந்துகிட்டே இருக்கோம். எங்க போனாலும் மச்சான், எங்க போனாலும் மச்சான். என்ன நல்லா இருக்கீங்களா? என்னமோ இருக்கேன்பா. ஏன்னா என் மச்சான் இருக்க நான் விட மாட்டேன்பா. வந்து 1,00,000 ரூபாய் ஏமாத்திட்டான். ஏய் நல்லா இருக்கான்னு தான்டா கேட்டேன். அதுக்கு ஏன்டா? என்னது? அந்த எங்க என்ன என்னோட மைண்ட்ல ஃபுல்லாவே என்ன ஆகுது? அது எங்க போனாலும் என்ன பண்றாரு? மச்சான கூட கூட்டிட்டே போறாரு. அவர் எப்படியாவது மச்சான பழி வாங்கணும். மச்சான் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு பட்டுருக்காரு. அடுத்து கொஞ்ச நாள் போகுது. ஃப்ரெண்ட் என்ன பண்றான்? பிசினஸ் தொடங்குறேன். ஒரு பிசினஸ் தொடங்குறேன்னு சொல்றான். அவன் வந்து என்ன பண்றான்? அவன் வந்து ஒரு 1,50,000 ரூபாய் பைசா கேட்டான். அவனுக்கும் குடுத்தோம். அவன் என்ன ஏமாத்திட்டான். என்னது? பைசா வாங்கி அவனும் துரோகம் பண்ணிட்டான். குளோஸ் ஃப்ரெண்ட்ன்னு நினைச்சோம். அவனும் என்ன பண்ணான்? துரோகம் பண்ணான். அப்போ ஒரு பக்கம் மச்சான், ஒரு பக்கம் ஃப்ரெண்ட். எங்க போனாலும் இவங்க 2 பேரையும் என்ன பண்றோம்? சுமந்துட்டு போயிட்டே இருக்கேன். என்னால என்ன பண்ண முடியல? நிம்மதியா இருக்க முடியல. இப்படி சுமந்துட்டே இருக்கும்போது, அடுத்து எனக்கு ரொம்ப நம்பி இருந்த நெய்பர், பக்கத்து வீட்டுக்காரர் வந்து ஒரு விஷயத்துல தப்பா பேசிட்டாரு. அப்ப என்னது? என்னால பொறுக்க முடியல. அப்ப என்ன ஆகுது? இந்த 2 பேரு ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்க. இப்போ ஒரு 3 பேரு. எங்க போனாலும் இவங்க 3 பேரும் சுமந்துட்டு போயிட்டே இருக்கோம். "என்னப்பா நல்லா இருக்கீங்களா?" "ஏதோ இருக்கேன்ப்பா." ஆனா அவன 3 பேத்தையும் விட மாட்டேன்ப்பா. ஏன் நான் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு அவங்கள பேர ஏன் எடுக்கிறேன்னா, ஏன் அவனோட மனசுல ஃபுல்லா இதுதான் இருக்கு. அந்த 3 பேரோட என் வாழ்க்கையே போச்சு. என் 3 பேரோட வாழ்க்கை போச்சு. இவங்க 3 பேரையும் ஒழிக்காம நான் விடமாட்டேன். அப்ப எங்க போனாலும் சுமந்துகிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய நானு, நான் நிம்மதி ஆகணும், நான் நிம்மதி ஆகணும், நிம்மதி ஆகணும்னு சொன்னா, தூக்கி அவங்கள என்ன பண்ணணும்? தூக்கி போடணும். எப்படி இருக்கு? இப்போ ரிலாக்ஸ். நீ வந்து என்ட்ட கேட்க தேவையில்ல. ஐ அம் ரிலாக்ஸ்ட் நவ். போங்கடா. இந்த 1,00,000 தானே. 1,00,000 தான் வாழ்க்கையா? 2,00,000 தான் வாழ்க்கையா? இந்த ஒரு அனுபவம் தான் அனுபவமா? மறுபடியும் என்னால செய்ய முடியும். மறுபடியும் என்னால ஃபர்ஸ்ட்ல இருந்து செய்ய முடியும். என்னோட மறுபடியும் இதை விட அதிகமா சாதிக்க முடியும். நீங்க பண்ணது ஒண்ணுமே கிடையாதுங்கிறத நிமிர்ந்து வர்றோம்ல. அந்த எழுந்து வர்றோம்ல. சோ இதுதான் சார் வாழ்க்கை. அதனால ஒரு தடவ நான் ஏமாந்துட்டேன். திருப்பி அவன்ட்ட போய் திருப்பி திருப்பி ஏமாற தேவையில்ல. எஸ் முடிஞ்சு போச்சு. அந்த கஷ்டம் இருந்தது. தூக்கி போடுங்க. எவ்வளவு நாளைக்கு அதே வாழப் போறோம்? இன்னைக்கு இருக்கக்கூடிய பலரும் பார்த்தீங்கன்னு சொன்னா, சாகுற வரைக்கும் அத தலையில சுமந்துகிட்டே தான் வாழ்றோம். மன்னிக்க தயாரா இல்ல. விடமாட்டேன், விடமாட்டேன், விடமாட்டேன். என்ன அள்ளிட்டு போற ஒண்ணுமே கிடையாதே. அவனுக்கு தெரியலன்னு சொன்னா பதில் சொல்லக்கூடியவன் அவன். நீ ஏன் கஷ்டப்படணும்? உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை. உன்னுடைய கவனத்த அத நோக்கி போ. ஏன் அவன பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் வாழ்க்கைய பத்தி நென. அப்படிங்கிறது தான் இதுல உள்ள விஷயம். அப்ப அன்பு மேம்பட வேண்டும்னு சொன்னா, நமக்கு தேவையில்லாத விஷயங்களை, அந்த சுமைகள என்ன பண்ணணும்? சுமந்துட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம். பல அட்டைகளையும், பல சுமைகளையும், பல தேவையில்லாத விஷயங்களையும் நம்ம வாழ்க்கை கடந்து போயிட்டு இருக்கும்போது, சுமந்துகிட்டு போயிட்டே இருக்கோம். நம்முடைய பாதைகளை மறைக்கக்கூடிய அது ஒரு காரணிகளாக இருக்குங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். அந்த மன்னிப்புங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். மன்னிப்பதில் சுதந்திரம் இருக்கிறது. மனம் லேசாகிறது. நிகழ்காலம் வெளிச்சமாகிறது. வாழ்க்கை சிறப்பாகிறது. கண்ணுக்கு கண், மூக்குக்கு மூக்கு, பல்லுக்கு பல்லுன்னு இறைவன் சொன்னாலும் கூட, அந்த ஒரு உயிருக்கு உயிர்ன்னு சொன்னாலும் கூட, கடைசியில இறைவன் சொல்றது என்ன? யார் அதை மன்னித்து விட்டு விடுகிறார்களோ, அவர்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அது மாறிடுது. என்னது? பழிக்கு பழி ஓகே. கடைசியில என்ன சொல்றான்? மன்னிச்சு விட்டுட்டீங்கன்னு சொன்னா, உங்களுடைய பாவங்களுக்கு அது பரிகாரம் ஆயிடுது. ஆனா நம்ம அந்த கடைசி பாட்ட மட்டும் விட்டுட்டு முதல்ல உள்ளது எல்லாரும் புடிச்சுட்டு இருக்கோம். மன்னிக்கக்கூடிய அந்த தன்மை. என்ன? ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா, திருப்பி அதே தப்பு நடக்காத மாரி நம்ம பார்த்துக்கணுமே ஒழிய, திரும்ப திரும்ப ஒரே புந்தில என்னது ஒரு நம்பிக்கையாளன் 2 முறை கைவிட மாட்டான். அப்ப என்னது? ஒரே தவறை 2 முறை பண்ணக்கூடாது. அப்போ நம்ம என்னது? நம்முடைய விஷயங்களை பொறுத்தவரை, நம் மன்னிக்க தயாராக இருக்கும் பொழுது, வாழ்க்கை சுதந்திரமாகிறது. அப்படி சுதந்திரமானா தான் நம்ம என்னது? ஒரு வின்னிங்க நோக்கி போக முடியும். வெற்றியாளர்கள்ங்கிற அந்த நிலையை அடைய முடியும். ஒரு மகிழ்ச்சியானவர்கள்ங்கிற ஒரு நிலையை அடைய முடியும்.
அப்ப இந்த வெற்றியாளர்களுக்கும் இந்த தோல்வியாளர்களுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசங்கள் என்ன தெரியுமா? நம்ம எல்லாருமே தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம். பொதுவா உள்ளவர்களுக்கு என்னது? ஆதாம் ஏவாள் சம்பவம் சொல்லுவாங்க. அங்க என்ன நடந்தது? இறைவன் ஒரு மரத்தை நோக்கி நெருங்காதீர்கள் சொல்லும் பொழுது, அவர்கள் நெருங்கி விடுகிறார்கள். ஆதமும் அவருடைய மனைவி ஏவாளும் நெருங்கிடுறாங்க. சோ அப்ப இந்த இடத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? இந்த மனித சமுதாயத்தினுடைய முன்னோடிகள் அவர்கள். இந்த மனித சமுதாயத்தினுடைய முன்னோடிகள். அதிலிருந்து நமக்கு ஏதாவது படிப்பினை இறைவன் கொடுத்திருக்கானா? அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய படிப்பினையை கொடுத்திருக்கான். ஏன்? அவர்களை வழிகெடுத்தது யாருன்னு பார்த்தோம்னு சொன்னா, வழிகெடுத்தது யார்? ஷைத்தான். ஒரு தீய சக்தி. வழிகெடுத்தது ஒரு தீய சக்தி. இந்த தீய சக்தி அந்த நல்லவர்களை வழிகெடுக்கிறான். ஆனா அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? ஆனா அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதுதான் இந்த மனித குலத்திற்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு படிப்பினை. அப்போ ஒரு தோல்வியாளர்களோ, வெற்றியாளர்களோ எப்படி உருவாகுறாங்கன்னு பார்க்கும் பொழுது, தோல்வியாளர்களாக இருந்தால் அவர்களுடைய மனநிலை என்ன இருக்கும்னா, தப்பு பண்ணுங்க அந்த ஊசலாட்டம் இருக்கும். அதுதான் அங்க நடந்தது. என்னது? ஊசலாட்டம் நடந்தது. அடுத்து என்னது? தான் எனும் ஆணவம். இந்த இந்த தவறான எண்ணம் உடையவர்கள், சைத்தானிய சிந்தனை கொண்டவர்கள், அவர்கள் வந்து ஊசலாட்டம், தான் என்கிற ஆணவம், பிறர் மீது குற்றச்சாட்டக்கூடிய எண்ணம், எதிரி குணம், விடமாட்டேன் உன்னை. என்ன சொல்லிட்டு இல்ல, உன்னை விடமாட்டேன். பழி வாங்கும் செயல். அடுத்து என்னது? இப்படிப்பட்டவர்களை இதெல்லாம் சைத்தானிய பண்புகள். இது அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தில் வரக்கூடிய விஷயங்கள். இப்படித்தான் வந்து சைத்தான் வந்து வழிகெடுக்கிறான். அப்ப என்னது? ஊசலாட்டம் வருது, தானுங்கிற ஆணவம், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், நீ வந்து களிமண்ணால் படைக்கப்பட்டவர். என்னது? நான் பெரியவங்கிற அந்த எண்ணம், பிறர் மீது குற்றம் சாட்டுறது, நானா சரிதான், நீங்க சரியில்ல, எதிர் கூட உங்களை அடிக்காம விட மாட்டேன், பழி வாங்கக்கூடிய குணம். இதன் காரணமாக இறை சாபம் இறங்குகிறது. இப்படி இந்த சைத்தானுடைய சிந்தனை கொண்டவர்கள் எங்க போவாங்க? நரகத்துக்கு போகக்கூடிய இருப்பாங்க. தோல்வியாளர்கள், இந்த உலகத்தினுடைய பார்வையில சொன்னோம்னா தோல்வியாளர்கள். அவர்களுடைய சிந்தனை முழுக்க முழுக்க நெகட்டிவிட்டி இருக்கு. முழுக்க முழுக்க என்னது? தேவையில்லாத விஷயங்கள் இருக்கு. அதுவே வெற்றியாளர்கள் எப்படி இருக்கும்? வெற்றியாளர்கள் என்பது யாருன்னு பாத்தீங்கன்னா, எந்த தப்புமே பண்ணாதவங்க, எப்பயுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கக்கூடியவங்க, எப்பயுமே நல்லதை மட்டுமே நினைக்கக்கூடியவர்கள், நல்லதை மட்டுமே சிந்திக்கக்கூடியவர்களா? இல்ல. இங்கதான் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மனிதன் எப்போதுமே மனிதன். மனிதன் தவறு செய்யக்கூடியவன் தான். அதில் சிறந்தவன் எவன் தனது தவறை உணர்ந்து திருத்திக் கொள்கிறான். நபிகள் நாயகம் சொன்னாங்க இல்லையா? அப்ப என்ன நடக்குது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மத்தியிலும் வந்து அந்த ஊசலாட்டம் இருந்தது. அந்த ஊசலாட்டத்தின் காரணமாக தான் தவறு செய்கிறார்கள். எந்த மரத்தை நெருங்கக்கூடாதுன்னு சொல்றான் இறைவன் சொன்னானோ அந்த மரத்தை நெருங்குறாங்க. ஆனா எடுத்து என்ன நடக்குது? அந்த தப்பை உணர்றாங்க. எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம். இறைவா, எங்களை நீ மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நாங்கள் வழிகெட்டவர்களாக ஆகிவிடுவோம். உணர்ந்து கொள்றாங்க. இந்த சைத்தானுடைய பார்வை படிநிலையும் இந்த படிநிலையும் பாருங்க. ஊசலாட்டம் தான் இனமானவும் பிறர் மீது குற்றச்சாட்டக்கூடிய அந்த தன்மை. ஆனா இங்க ஊசலாட்டம் ஏற்படுகிறது. மனிதன் ஊசலாட்டத்துக்கு உள்ளாக்குவான். தவறு செய்றாங்க. உணர்ந்து கொள்றாங்க. எஸ், ரியலைஸ் பண்றாங்க. சார் நான் இவ்வளவு தப்பு பண்றேன். ஓகே, அக்செப்ட் பண்ணுங்க. எஸ், நான் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும். அக்செப்ட் பண்ற அடுத்த கட்டம் என்ன? உணர்ந்து கொள்ளுதல், பொறுப்பேற்றல். எஸ், இத நான் தான் பண்ணேன். பொறுப்பேற்றுக்கிட்டு மன்னிப்பு கோருங்க இறைவன்ட்ட. எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம். எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால், இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் சைத்தானுடைய மீதோ, இல்ல ஒரு நெகட்டிவ் பவர் மீதோ அவர்கள் என்ன பண்ணல? பழிய சொல்லல. அவங்களாலதான் நான் கெட்டேன் அப்படின்னு சொல்லல. இன்னைக்கு என்ன பண்றோம் நம்ம? நான் நல்லவன் தான். அவன் தான் கொஞ்சோண்டு குடிக்க சொன்னா குடிச்சிட்டேன். நான் நல்லவன் தான். எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. அவன் தான் கூட்டு போய் இப்படி பண்ணிட்டான். என் பையன் ரொம்ப நல்லவன் தான். என் பையன் எந்த தப்பும் பண்ண மாட்டான். இந்த வீணா போன 2 பேர் சுத்திட்டானுல கூட. அவனும் தான் கெடுத்துட்டானுவ. என்ன அக்செப்ட் பண்ண தயாரா இல்ல. பொறுப்பேற்க தயாரா இல்ல. மன்னிப்பு கேட்க தயாரா இல்ல. இந்த தப்பு நடந்தது எல்லாமே வேற யார் மூலமா தான் நடந்ததுன்னு நினைக்கிறோம். வேற யாரோ பண்ணாங்கன்னு நினைக்கிறோம். நாம் அந்த பொறுப்பை எப்போ உணர ஆரம்பிக்கிறோமோ, எப்போ அது பொறுப்பேற்க ஆரம்பிக்கிறோமோ, எப்போ மன்னிப்பு கோருகிறோமோ, அவர்களுக்கு இறைவன் என்ன பண்றான்? மன்னிப்பு வழங்குறான். இறை மன்னிப்பு கிடைக்குது. அவர்களுக்கு இறை மன்னிப்பு கிடைக்குது. இறை மன்னிப்பை பெற்றவர்கள் எங்க போவாங்க? சொர்க்கம் போகக்கூடியவர்களா, சோனம் போகக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்ப வெற்றியாளர்களுக்கும் தோல்வியாளர்களுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் அதுதான். தவறு என்பது 2 பக்கமும் ஒண்ணுதான். அவனும் பண்ணுவான், இவனும் பண்ணுவான். அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயம் என்ன? எங்க இருந்து எங்க போறோம்ங்கிறது தான். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? 4 ஸ்டெப் 5 ஸ்டெப் அந்த சைத்தானிய அந்த நெகட்டிவ் பவர்னுடைய விஷயங்கள நம்ம போயிடுறோம். அப்படி போயிட்டு கடைசியில ஷார்ட் கட்ல எங்க வரும்னு நினைக்கிறோம்? சொர்க்கத்துக்கு வரும்னு நினைக்கிறோம். சோ அதுக்குள்ள ரூட் அப்படி போனா அங்க தான் சார் போக முடியும். இங்க வர முடியாது. இங்க வரணும்னு சொன்னா இப்படி போனா தான் இங்க வர முடியும். அப்ப இங்க போறோமா நம்ம முடிவு பண்ணணும். இங்க போயிட்டு இங்க போறது கஷ்டம். ஏன்னா நீங்க சரியான வழியில போயிட்டு இருக்கீங்க. இங்க தப்பான வழியில போயிட்டு இருக்கீங்க. கடைசி கிளைமாக்ஸ்ல இங்க உங்களுக்கு இது கிடைச்சிரும்னு எதிர்பார்க்கிறீங்கல்ல. அங்கதான் நம்ம தப்பு பண்றோம். அப்ப நம்ம போகக்கூடிய வழி எதுங்கிறத பார்க்கணும். திருச்சி போகணும். திருச்சி போறதுக்காக நீங்க பஸ்ல ஏறி உட்கார்ந்துடுறீங்க. கண்ண மூடிறீங்க, தூங்கிடுறீங்க. கொஞ்ச நேரம் எழுந்து பார்க்கும்போது ஆம்பூர் வந்துருது.
அப்பதான் அனலைஸ் பண்றீங்க. ஆஹா! இது வந்து பெங்களூர் ரூட் ஆச்சே. பஸ் மாறி உட்கார்ந்துட்டோம். பெங்களூர் பஸ். சோ இப்ப இந்த சூழ்நிலையில நமக்கு 2 சாய்ஸ் இருக்கு. ஒண்ணு பஸ் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நம்ம பாட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு படத்த தூக்கிட்டு போவீங்க. பெங்களூர் போவீங்க. அது பிரயோஜனமா? ஆனா நீங்க எங்க போகணும்? திருச்சி போகணும். ஓகே. பஸ் நல்லா தான் இருக்கு. பட் கிளைமாக்ஸ் அது கிடையாது. எனக்கு அங்க போ வேண்டிய தேவையில்லையே. அப்ப இறங்கி வேற பஸ்ஸ புடிச்சு 4 பஸ்ஸ புடிச்சு மாறியாவது நம்ம எங்க போணுமோ அங்க போகணும். அதுதான் வாழ்க்கை. அதுதான் வெற்றியை கொடுக்கும். அதுதான் சக்சஸ். ஆனா நம்ம ஏறிட்டோமே, சொகுசா இருக்கே, நல்லா இருக்கே, ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்கிறோமே, எல்லாமே நமக்கு வந்து நல்லா இருக்கே. ஓகே. நீ போய் சேரக்கூடிய இடம் எது? இதனால உனக்கு நீ எங்க போய் சேருவ? உனக்கு என்ன கிடைக்கும்? சோ இந்த ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது, அப்ப வெற்றியாளர்கள், தோல்வியாளர்கள் மத்தியில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த விஷயத்த சரியா புரிஞ்சுட்டோம்னு சொன்னா, நம்ம எதை நோக்கி போகணுமோ, அதை நோக்கி போகணும். அப்ப இந்த மனிதன் சிறந்தவன். இறைவன் ஒரு சிறந்த படைப்பாக மனிதனை படைச்சிருக்கான். ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, மனிதன் உயர்திணையாக இருக்கிறான். ஒரு அஃறிணை கிடையாது. என்னது? அவன் ஒரு விலங்கு கிடையாது. அவன் வந்து ஒரு பறவை கிடையாது. ஒன்றை தேர்வு செய்யக்கூடிய ஆற்றல் இந்த மனிதனுக்கு இருக்கு. மனிதன்ட்ட பல பல சிறப்புகள் இருந்தாலும், மிக சிறந்த செயல் என்ன? எனக்கு என்ன வேணுமோ அத நான் சூஸ் பண்ண முடியும். மத்தவங்க என்னது? மத்தவங்க சூஸ் பண்ணணும் கிடையாது. எனக்கு என்ன வேணுமோ அதை தேர்வு செய்யக்கூடிய ஆற்றல் எனக்கு இருக்கிறது. அப்படிங்கிறது இறைவன் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம் இல்லையா? ஐ வாண்ட் டூ பி எ டாக்டர் அப்படின்னா என்னால ஆக முடியும். ஐ வாண்ட் டூ பி அன் என்ஜினியர் என்னால ஆக முடியும். ஐ வாண்ட் டூ பி அன் அட்வொகேட் ஆக முடியும். எஸ் எது வேணாலும் என்னால ஆக முடியும். நான் நினைக்கணும், அதற்காக உழைக்கணும். நீ நினைச்சது போல நீங்கள் மாற முடியும். நான் ஒரு திருடனா இருக்கணும். நான் ஒரு கொலைகாரனா இருக்கணும். நான் ஒரு கொள்ளைக்காரனா இருக்கணும். முடியுமா? முடியாதா? அதுவும் முடியும். அப்ப அந்த சாய்ஸ் இறைவன் என்ன பண்றான்னா, உங்களுக்கு குடுக்குறான். மனிதனுக்கு குடுக்குறான். மனிதனுக்கு குடுத்து உனக்கு எது நல்லதோ அத எடுத்துக்க. உனக்கு ஒரு மிகப்பெரிய சக்திய குடுத்திருக்கேன். மிகப்பெரிய ஒரு ஆற்றல குடுத்திருக்கேன். எது வேணும், எது வேண்டாம் என்பதை நீ முடிவு பண்ணுன்னு இறைவன் சொல்லும் பொழுது, நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, எது நமக்கு தேவையில்லையோ, எது நமக்கு வந்து பிரயோஜனம் இல்லாம இருக்கோ, அந்த விஷயங்கள கவனம் செலுத்துறோம். தேவையான விஷயங்கள என்ன பண்றோம்? விட்டுடுறோம். இது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை. மிகப்பெரிய ஒரு அ ஒரு இந்த வாழ்க்கையினுடைய இந்த பகுதி ஒவ்வொரு பகுதி வாழக்கூடிய இந்த ஒவ்வொரு பகுதி நன்மை, தீமை பல விஷயங்களும் என்ன ஆகுது? நமக்கு இருக்கு. அதில் நமக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கொண்டு போகும்பொழுது, நிச்சயமா வாழ்க்கை சிறப்பானதாக மாறும். அப்படி மாறணும்னு சொன்னா, நம்ம அத உணரணும். ஹியூமன் பீயிங் என்பது ஹியூமன் பீயிங் மட்டும் இல்ல, ஹியூமன் டூயிங்காக இருக்கணும். சும்மா நம்ம இருக்கிறோங்கிறது இல்ல. என்னது? ஹியூமன் டூயிங்க செய்யணும். என்ன விஷயங்கள் செய்யணுமோ, அந்த விஷயங்களை செய்யணும். எதை முடிவெடுக்கணுமோ, அதை முடிவெடுக்கணும். அப்படி எடுக்கும் பொழுது தான் அதற்கான அர்த்தம் இருக்கும். அப்போதான் நம்ம என்ன ஆகும்னா, நாம உண்மையிலேயே படைக்கப்பட்ட நோக்கத்தை அறிவோம். நோக்கம் இல்லாமலா படைக்கப்பட்டோம்? நோக்கம் இல்லாமலா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? நோக்கம் இல்லாமல் நம்ம வேணா இருக்கலாம். பட் நோக்கம் அதுக்குன்னு நோக்கம் இருக்க தான் செய்யுது. நோக்கம் தெரியல. இறைவன் நமக்கு எதுக்கு படைச்சிருக்கான்? இந்த வாழ்க்கைய எதுக்கு குடுத்திருக்கான்? இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன? எதற்காக நம்ம படைக்கப்பட்டிருக்கோம்? என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? நம் மூலமாக இந்த உலகத்திற்கு ஏதாவது இறைவன் சொல்ல விரும்புறான், ஏதோ செய்ய விரும்புறான் அப்படிங்கும்போது, நான் இந்த உலகத்திற்கு செய்ய வேண்டிய வேலை என்ன? எதை செய்தால் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதா இருக்கும்? நான் யோசிச்சேனா? இல்லையே. நான் உண்டு என் வாழ்க்கை உண்டுன்னு போயிட்டு இருக்கேனே. என் வாழ்க்கை கூட நான் சிறப்பா வாழலையே. அப்ப என்ன வாழ்க்கை? இந்த வாழ்க்கையினுடைய பர்ப்பஸ் என்ன? இல்லையே. தனி மனிதனாக இந்த வாழ்க்கைய நம்ம புரிஞ்சுக்க முடியல. தனி மனிதனாக நம்மளால என்ன பண்ண முடியல? ஒரு விஷயம் சிறந்ததை சூஸ் பண்ண முடியல. மற்றவர்களுக்கு சிறந்தவனாக இருக்க முடியல. அப்படிங்கும் பொழுது, இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம் கேள்விக்குறியாக ஆகும். அப்ப மனிதன் என்பவன் நோக்கத்தை உணர்கிறான். உறுதிமொழி எடுக்கிறான். எஸ் நான் வந்து இதுதான் பண்ணுவேன். இதுதான் எனக்கு வாழ்க்கையில வேணும். அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட உறுதிமொழி எடுக்கிறான். அப்ப அடுத்து என்ன பண்றான்? செயல்படுத்துகிறான். உறுதிமொழி எடுத்த பிறகு செயல்படுத்துகிறான். இதுதான் செய்யணுங்கிறத செயல்படுத்துறான். அப்படி இல்லைன்னா, எடுத்த உறுதிமொழியோ, நினைக்கக்கூடிய நோக்கமோ செலவாகாம போயிடும். அப்படி நம்ம போகணும்னு சொன்னா, நம்ம கையில இருக்கக்கூடிய அந்த சான்ஸையும், சாய்ஸையும் சரியா பயன்படுத்தணும். என்ன சான்ஸ், சாய்ஸ்? சான்ஸ் என்பது இறைவன் அவனாக சில விஷயங்கள் நமக்கு குடுத்திருக்கான். சாய்ஸ்ங்கிறது நம்மளா சூஸ் பண்ண சொல்லியிருக்கான். இப்ப சான்ஸ் வந்து என்ன சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில? நம்மளால சூஸ் பண்ண முடியாது. இறைவனா குடுத்திருக்கான். அப்படிங்கிறது எத சொல்லலாம்? நம்முடைய பெற்றோர்கள். இல்லையா? நம்முடைய பிள்ளைகள். நம்முடைய அ நம்முடைய உயரம், நம்முடைய நிறம், நம்முடைய ஒவ்வொரு தன்மை, பல விஷயங்கள் என்ன பண்றான்? இறைவன் சூஸ் பண்ணியிருக்கான். சா சான்ஸா குடுத்திருக்கான். என்ன பண்ணியிருக்கான்? நீங்க பொறக்கும்போதே இந்த விஷயங்களோட பொறந்திருக்கீங்க. எங்க அப்பாவுக்கு பிள்ளையா பொறக்கணும் நானா எதிர்பார்த்து விரும்பி பொறந்தேன்? இல்லையே. அத நான் விரும்பலையே. இறைவன் குடுத்தான். இல்லையா? எனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள், என் பிள்ளை இப்படி பொறக்கணும். அது ஆணா இருக்கணும். இது பெண்ணா இருக்கணும். இவன் இப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்து நம்ம பார்த்தா பெத்தேன். இல்லையே. இறைவன் குடுத்திருக்கான். சரியா? பை சாய்ஸ் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம சூஸ் பண்றது. நான் எங்க வாழ்றேன்? நான் சூஸ் பண்ண முடியும். நான் என்னவா இருக்கணும்? நான் சூஸ் பண்ண முடியும்.
எனக்கு எது தேவை நான் சூஸ் பண்ண முடியும். எனக்கு எது தேவையில்லை நான் சூஸ் பண்ண முடியும். எனக்கு எந்த ஃப்ரெண்டோட இருக்கணும் நான் சூஸ் பண்ண முடியும். எனக்கு எந்த படிப்போடு படிக்கணும் நான் சூஸ் பண்ண முடியும். எனக்கு எந்த வேலை பார்க்கணும் நான் சூஸ் பண்ண முடியும். நான் எந்த கம்பெனில ஒர்க் பண்ணணும் நான் சூஸ் பண்ண முடியும் சார். ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம்னா, இது எல்லாம் நம்ம சூஸ் பண்றோம். ஆனா அதுவா நடந்துதான் நினைக்கிறோம். யாரு நமக்கு இந்த கம்பெனில தான் ஒர்க் பண்ணணும் உங்களை ஃபோர்ஸ் பண்றது யார்? இல்லையே, யாரும் ஃபோர்ஸ் பண்ணலையே. இது உன்னுடைய சாய்ஸ். நீ தான் எடுத்திருக்க. அப்புறம் ஏன் நீ ஒர்க் பண்ண மாட்டேங்கிற? இந்த படிப்பு உன்னுடைய படிப்பு. நீ தான் எடுத்திருக்க. அப்புறம் ஏன் நீ படிக்க மாட்டேங்கிற? இட்ஸ் யுவர் சாய்ஸ். உன்னுடைய சாய்ஸ். நீ தான் சூஸ் பண்ண. ஏன் நீ எடுக்க மாட்டேங்க? இது சான்ஸா வந்ததா? இல்ல. இது பை சாய்ஸ் நீ சூஸ் பண்ணது. ஆனா சூஸ் பண்ண பிறகு உனக்கு அதுல கவனம் செலுத்த மாட்டேங்கிற. அது உனக்கு பிடிக்காம போயிடுது. அப்ப என்னன்னா பை சான்ஸாக இருந்தாலும் சரி, பை சாய்ஸாக இருந்தாலும் சரி, அது நம்மதுங்கிற அந்த உணர்வு வேணும். சில நோய் வந்துருது. அந்த நோய் வந்து பை சான்ஸ் வரலாம். அது நம்மளா சூஸ் பண்றோம் இல்லையே. இறைவன் நமக்கு கொடுக்கிற அதுல ஒரு சோதனை இருக்கும். சக்கரை வந்துருச்சு, பிபி வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு. ஐயோ வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. யார் சொன்னா? சுகர் வந்தா வாழ்க்கை முடிஞ்சுன்னு யார் சொன்னா? பிரஷர் வந்தா வாழ்க்கை முடிஞ்சுன்னு யார் சொன்னா? பை சான்ஸ் இறைவன் உனக்கு கொடுத்திருக்கான சோதனை பண்றான். என்ன பண்ணலாம்? அதை மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் என்ன? அதற்கான வழிகள் என்ன? உன்னுடைய முயற்சி என்னன்னு நாங்க செக் பண்ணலாம் இல்லையா? அதை வைத்துக் கொண்டு நீ என்ன பண்ண முடியும்னு செக் பண்ணலாம் இல்லையா? சரி வந்துருச்சு, என்ன பண்றது? வந்த பிறகு என்ன பண்ண முடியும்? அக்செப்ட் பண்ணணும். அவ்வளவுதான். அக்செப்ட் பண்ணிட்டு அதோட என்ன பண்ணணும்? எப்படி வாழணும்? அதோட எப்படி பெஸ்ட்டா வாழ முடியும்? அப்படிங்கிறது தான். ஐயோ வந்துருச்சு. எனக்கு ஏன்டா வந்தது? எனக்கு ஏன்டா புள்ளையா பொறந்த? நீ போய் எனக்கு ஏன் அம்மாவா பொறந்த? அப்படி கேட்டவன்லாம் இருக்கான். எப்படி சண்டையில நீலாம் எனக்கு அம்மாவானே. இவன் தான் அங்க பொறந்திருக்கான் அம்மாவோட அம்மாட்ட. இப்படி என்னது? வந்த இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு ஏன் இப்படி வந்தது? நீங்க எப்ப ரெசிஸ்ட் பண்றீங்களோ அங்க அழுத்தம் இருக்கும். எப்ப உங்களுக்கு தேவையில்ல, ஐயோ எனக்கு ஏன் இப்படி நினைக்கிறீங்களோ அங்க அழுத்தம் இருக்கும். அங்க பிரச்சனை இருக்கும். அங்க வெளியே வர முடியாது. அங்க மாட்டின மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. எப்ப இங்க ஸ்டக் ஆன மாதிரி ஃபீல் பண்றோமோ அங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. அங்க வாழ்க்கை க்ளோஸ் ஆகும். ஏன் எல்லாம் தற்கொலை பண்றாங்க? ஆல் த டோர்ஸ் ஆர் க்ளோஸ்டுங்கிற ஒரு ஃபீலிங் அவங்க வந்துருது. இதுக்கு மேல எனக்கு வாழ்க்கையில எல்லா கதவும் மூடப்பட்டுருச்சு. எனக்கு ஏன் இப்படி நடந்தது? இப்படி நடந்திருக்க கூடாது. எஸ் எல்லா டோரும் க்ளோஸ் ஆயிடுச்சு. இனிமே எனக்கு வாய்ப்பு இல்ல. தன்னை என்ன பண்றான்? தற்கொலை பண்ணிக்கிறான். அப்படி இல்ல, இப்படி நடந்து போச்சா? இதுல ஒரு வாய்ப்பு இருக்கணும். என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பை சான்ஸ் இறைவன் எனக்கு குடுத்திருக்கான். இத அக்செப்ட் பண்ணுவோம். இந்த நோய் வந்துருச்சா? வாட் எவர் இட் இஸ். கடைசி வரைக்கும் போராடுவோம். இல்லையே. இது நாமளா சூஸ் பண்ணல. நல்ல எக்சர்சைஸ் பண்ணக்கூடிய, நல்ல ஹெல்த்தியா சாப்பிடக்கூடிய, நல்ல நியூட்ரிஷன்ஸ் எடுத்திருக்கக்கூடிய யாருக்கும் நோய் வர்றது இல்லையா? எல்லா மருத்துவ குணங்களையும் பின்பற்றக்கூடிய, எல்லாம் ஃபிட்டா இருக்கக்கூடிய டாக்டர் வந்து சாவறது இல்லையா? 32 வயசுல, 33 வயசுல டாக்டர் சாவறது இல்லையா? சார் நம்ம என்ன பண்ண முடியுமோ அந்த சாய்ஸ் எடுக்கலாம். அதை தாண்டி சில சான்ஸ இறைவன் குடுத்திருக்கான். அப்படி அவன் குடுக்கும் பொழுது அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படி அக்செப்ட் பண்ணாமல் அதை எதிர்க்கும் பொழுது தான் நமக்கு பிரச்சனை வருது. தப்போ ரைட்டோ எங்க அம்மாடா. அவ்வளவுதான். அக்செப்ட் பண்ணுங்க. என் பையன் அவ்வளவுதான். இது நான் வந்து பார்த்து பெக்கிறது கிடையாது. இறைவன் எனக்கு குடுத்திருக்கான். அக்செப்ட் பண்ணுங்க. அப்போ அவங்கள்ட்ட என்ன நெருக்கமாக போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்? சோ இது வந்து ஒரு மார்க்கர். இது வந்து ஒரு மார்க்கர். இந்த மார்க்கர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மார்க்கர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மார்க்கர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு யாராவது டைப் பண்ண முடியுமா? இந்த மார்க்கர் எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு டைப் பண்ண முடியுமா? டைப் பண்ணுங்க. இந்த மார்க்கர் எனக்கு ரொம்ப பிடிக்குது. நல்லா பாருங்க. பார்த்துட்டு நல்லா சொல்லுங்க. இந்த மார்க்கர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு டைப் பண்ணுங்க. எஸ் ஃபர்ஸ்ட் கம்ஃபர்டபுளா இருக்கும். கலர் நல்லா இருக்கு. ஓகே. அடுத்து டார்க் கலர். ஓகே டார்க் கலர். பார்த்து வாங்குனது. இட்ஸ் யுவர் மார்க்கர். யா மைண்ட் செட் யுவர் விஷ். ஓகே. இது என்னது? ஓகே வேற? இந்த மார்க்கர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மார்க்கர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மார்க்கர் எனக்கு ஐ லைக். ஓகே. யுவர்ஸ். அம்மா கிஃப்ட் பண்ணது. கிஃப்ட் பண்ணிருக்காங்க. பிடிச்சவங்க கிஃப்ட் பண்ணிருப்பாங்க. ஏதோ இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க அக்செப்ட் பண்ணிருக்கீங்க. மேபி கிஃப்ட். நோ ரீசன் பட் ஐ லைக். வேற? யா உங்க ஃபீல்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. என்னுடைய ஃபீல்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. எழுதுறது நல்லா எழுதுது. ஓகே. படிச்சவங்க யூஸ் பண்ணக்கூடியது. ஓகே ரைட். இந்த மார்க்கர் எனக்கு பிடிப்பதற்கு என்னது? பல காரணங்கள் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா? இந்த மார்க்கர் பிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரே காரணம் தான். இந்த மார்க்கர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காரணம் என்னன்னு சொன்னா, இது என்னது? அவ்வளவுதான். என்னது? இந்த மார்க்கர் எனக்கு பிடிச்சிருக்கு காரணம் இது என்னது? அவ்வளவுதான். இந்த மார்க்கர் எனக்கு பிடிக்கிறதுக்கு நான் காரணம் தேடுறேன்னு வச்சுங்களேன். இந்த காரணத்துல ஏதாவது ஒரு குறை இருந்ததுன்னா என்னால நிம்மதியா யூஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாதே. எங்க அம்மா அவ்வளவுதான். என் ஒய்ஃப் அவ்வளவுதான். என் பையன் அவ்வளவுதான். அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அதுல போய் நீங்க நோண்டி பாத்தீங்கன்னு சொன்னா நிம்மதியா வாழ முடியுமா? வாழ முடியாதே.
அப்போ இது எனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எஸ் இது என்னுடையது. அந்த அந்த ஃபீல் வந்துருச்சுனாவே இதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகள், கொஞ்சம் இந்த பக்கம் உடைஞ்சிருக்கு, கொஞ்சம் இங்க கலர் போயிருக்கு, கொஞ்சம் டல்லா எழுதுது, கொஞ்சம் கொஞ்சம் வீங்கி இருக்கு, கொஞ்சம் பெருசா இருக்கிறதால கை பிடிக்க ஓகே இருக்கட்டும், பரவாயில்ல. எல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. இது என்னதுங்கிற அந்த அக்செப்டன்ஸ் வந்துருச்சு இல்லையா? இந்த அக்செப்டன்ஸ் வந்துருச்சா, இதோட நான் சேர்ந்து இதை நான் வச்சிருக்கிறதுக்கு எனக்கு கஷ்டம் இல்ல. பட் எனக்கு பிடிக்கல, இது என்னதுதான், பட் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறது என் கூடவே நான் வச்சிருக்கும் போது எவ்வளவு சிரமம் பாருங்க. இது எப்படி இருந்தாலும் என்ன விட்டு போக போறது இல்ல. இது இங்கதான் இருக்க போகுது. ஆனா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறதால எனக்கு ஏதோ பிரயோஜனம் இருக்கா? இதனால எனக்கு வாழ்க்கையில ஏதாவது சாதிக்க முடியுமா? இது பயனுள்ளதா இருக்குமா? இல்லையே. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் மாற்ற முடியாதவற்றை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அந்த மனநிலைக்கு போகணும். எஸ் இது என்னது? என்னுடைய பெற்றோர், உறவினர்கள், மனைவி, மக்கள், நோய். மனைவி எப்படி சார் பை சான்ஸ்ல வருவாங்க? நான் தானே பார்த்து கல்யாணம் பண்ணேன். அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். இல்லையா? பல நேரங்கள்ல இறைவன் சொல்றான், இந்த மனைவியை தேர்ந்தெடுக்கிறது கூட இறைவனுடைய நாட்டம் தான். எல்லாமே இறைவனுடைய நாட்டம் தான். இந்த மனைவியை தேர்ந்தெடுப்பது கூட ஒவ்வொரு பேர் எப்படி இருக்கணும் இறைவன் வந்து முடிவு பண்றான். அப்போ அந்த மனைவியை பொறுத்தவரை அது பை சான்ஸாவும் இருக்கலாம், பை சாய்ஸாவும் இருக்கலாம். மற்ற விஷயங்கள் அப்பா, அம்மாவா இருக்கட்டும், நம்முடைய பிள்ளைகளா இருக்கட்டும், நமக்கு வரக்கூடிய நோயா இருக்கட்டும், பல நேரங்களில் பை சான்ஸ் வரக்கூடியது. அப்போ அந்த பை சான்ஸ் எது, பை சாய்ஸ் எது, எதுவாக இருந்தாலும் இது நான் சூஸ் பண்ணது, இல்ல இறைவன் எனக்கு சூஸ் பண்ணி கொடுத்தது. 2 கேட்டகரி தான். இது 2யுமே அக்செப்ட் பண்ணக்கூடிய அந்த மனநிலை வரணும். நான் பார்க்கக்கூடிய வேலை, நான் வாழக்கூடிய நாடு, என்னுடைய வாழ்வியல் முறை, நான் பண்ணக்கூடிய உடற்பயிற்சி, நான் சாப்பிடக்கூடிய சாப்பாடு, எல்லாமே என்னுடைய சாய்ஸ். அதுக்காக வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நான் தான் புடிச்சு பண்றேன். அப்படி புடிச்சு பண்ணும் பொழுது, அதை மகிழ்ச்சியாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணணும்? விளங்கணும். ரைட்? அப்ப மகிழ்ச்சிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த சம்பவம் நடக்குவதற்கு முன்பாகவே எடுக்கக்கூடியது. அந்த முடிவு நம்ம எடுக்கணும். நடந்த பின்னாடி இல்ல. இப்படி கிடைச்சா தான் எனக்கு மகிழ்ச்சின்னு இல்ல சார். இது கிடைச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து மகிழ்ச்சி நான் சூஸ் பண்ணணும்னு பண்றது. இதுதான் நம்முடைய சாய்ஸ். டென்ஷன் ஆகுறதா? இல்ல சந்தோஷமா இருக்கிறதான்னு கேட்டா, எல்லாரும் சந்தோஷப்படுறோம் இல்லையா? இந்த சந்தோஷம்ங்கிறது என்ன பண்றோம்? இந்த சந்தோஷத்தை இது நடந்து முடிஞ்சாதான் சந்தோஷம் நம்ம முடிவு பண்ணிடுறோம். சார் மகிழ்ச்சிங்கிறது உங்களுடைய சாய்ஸ்ன்னு சொன்னா, இது நடந்து முடிஞ்சா என்ன? முடியலனா என்ன? எது நடந்தாலும் நான் மகிழ்ச்சியா இருப்பேன்னு சொல்லுங்களேன். இது நடந்து முடிஞ்சதுன்னா நடந்து முடிஞ்சது அவ்வளவுதான். பட் நடந்து முடியாமலே மகிழ்ச்சியா இருப்பேன்னு நினைச்சிட்டு பண்ணுங்க. என்ன ஆகுது? மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஒரு வயசான அம்மா வந்து ஒரு கோயில் திருவிழாவுக்கு போறாங்க. போன இடத்துல வந்து புரோகிராம் முடிஞ்சு வர்றதுக்கு வந்து லேட் ஆயிடுச்சு. பக்கத்துல ஒரு லாட்ஜ்ல போய் நைட் தங்கிட்டு காலையில போலான்னு சொல்லிட்டு அந்த லாட்ஜ்ல போயிட்டு கேட்கறாங்க, ஏதாவது ரூம் இருக்கான்னு. அப்ப அந்த ரிசப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த பொண்ணு சொல்லுது, இங்க ரூம் இல்லம்மான்னு ஃபர்ஸ்ட் சொல்லுது. அப்புறம் சொல்லுது, ஒரே ஒரு ரூம் இருக்கு. ஆனா மாடியில இருக்கு. மாடியில இருக்கு அப்படின்னு. இந்த அம்மா சிரிச்சுட்டே சொல்றாங்க, பரவாயில்லம்மா சொல்லுங்க. நான் மேல தங்கிக்கிறேன். அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, இல்லம்மா மாடியில வந்து லிஃப்ட் இல்ல. ஸ்டெப்ஸ்ல தான் போணும். நீங்க போறது சிரமம். வேண்டாம். அது மாடியில இருக்கு. அப்ப அந்த பொண்ணு சொல்லுது, "இல்ல பரவால்ல." பாட்டி சொல்றாங்க, "பரவால்லம்மா நான் ஸ்டெப்ஸ்ல போயிர்றேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. படி ஏறி நான் போயிர்றேன். ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு" சிரிச்சுட்டே சொல்றாங்க. அப்ப இந்த பொண்ணுக்கு ஆச்சரியம். வயசானவங்க படியில ஏறி போறேன்னு சொல்றாங்களேன்ட்டு, மறுபடியும் அந்த பொண்ணு சொல்லுது, "நீங்க மாடி ஏறி போன பிறகு, உங்க ரூம்க்கு போறதுக்கு வந்து கடைசியில இருக்கு உங்க ரூம். நீங்க நடந்து இந்த வராண்டால நடந்து போயிட்டு இருக்கீங்க. எல்லா ரூமும் தாண்டி கடைசியில இருக்க ரூம் தான் காலியா இருக்கு. அந்த ரூம் போறதுக்கு நடந்து நீங்க மேல ஏறி போறது இல்லாம அங்க நடந்து போகணும்" அப்படின்னு. அப்ப அந்த அம்மா சிரிச்சுட்டு பாட்டி சொல்றாங்க சிரிச்சுட்டு, "பரவால்லம்மா. பரவால்ல நான் போயிடுவேன்." அந்த பொண்ணுக்கு என்னடா எது சொன்னாலும் இது பண்றாங்கன்ட்டு அடுத்து அந்த பொண்ணு சொல்லுது, அந்த ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ரூம். அப்படி படுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செவுரு வரைக்கும் இடிக்கும். சின்ன ரூம். அதுல போய் எப்படி நீங்க படுப்பீங்க? அப்ப அந்த பாட்டி சொல்றாங்க சிரிச்சுக்கிட்டு, இல்ல நான் போய் படுத்துக்குவேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்ப அந்த பொண்ணு ஆச்சரியம் தாங்க முடியாம திருப்பி கேட்குது, நான் மாடின்னு சொல்லும்போதே நீங்க வேணான்னு சொல்லுவீங்கன்னு நெனச்சேன். அப்பயும் சிரிச்சுக்கிட்டே ஓகேன்னு சொன்னீங்க. அங்க மேல ஏறின பிறகு அந்த வராண்டால நடந்து கடைசியில போகணும்னு சொன்னேன். அப்பயே சிரிச்சுக்கிட்டு ஓகேன்னு சொன்னீங்க. அந்த ரூம் ரொம்ப சின்னது. படுத்தா கால் இடிக்குன்னு சொன்னேன். அப்பயும் சிரிச்சுட்டு ஓகேன்னு சொன்னீங்க. எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியா வந்து சிரிச்சுக்கிட்டு ஓகே, ஓகேன்னு சொன்னீங்களே! எப்படி உங்களால சொல்ல முடிஞ்சது? அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த பாட்டி சொன்னாங்க, "என்னுடைய மகிழ்ச்சி என்பது நீ குடுக்குற ரூம்னால இல்ல. நான் மகிழ்ச்சியா இருக்கணும்னு இங்க வர்றதுக்கு முன்னாடியே நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த ரூம் கிடைச்சாலும், கிடைக்கலாலும், சின்னதா இருந்தாலும், பெருசா இருந்தாலும் நான் மகிழ்ச்சியா தான் இருப்பேன். ஹாப்பினஸ்." ஏன்ட்ட அந்த நிம்மதி, ஏன்ட்ட அந்த மகிழ்ச்சி இருக்கு. நீ குடுக்குற இந்த ரூம்னால எனக்கு மகிழ்ச்சி இல்ல. மகிழ்ச்சியா இருக்கணும்ங்கிறத முடிவு பண்ணிட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால என்னால நீ எது குடுத்தாலும் நான் மகிழ்ச்சியா தான் இருக்கேன். இதுதானே இன்னைக்கு வேணும். இது இது அடைஞ்சா மட்டும் தான் என்னால வாழ முடியும். இல்லைன்னா என் வாழ்க்கைய முடிச்சுக்குவேன். இப்படி இப்படி இத்தன பெர்சன்டேஜ் வந்தா மட்டும் தான் என் வாழ்க்கை. வந்தா நல்லது ஓகே. என்ஜாய் பண்ணுங்க. வரலைன்னா வாழ்க்கை இல்லைன்னு யார் சொன்னா? அது கிடைக்கலன்னு சொன்னா அது மகிழ்ச்சி இல்லைன்னு யார் சொன்னா? ஒவ்வொரு விஷயத்திலும் மகிழ்ச்சி இறைவன் நெறைய வச்சிருக்கான். அதை உணரும் பொழுது இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம் நமக்கு என்ன பண்ணும்? சரியாக புரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போ அத நோக்கி போகணும்னு சொன்னா,
எண்ணங்களை மேம்படுத்துவது மட்டுமில்லாமல் சொல்லை நோக்கி நம்ம போகணும். நம்முடைய சொல்லில் தெளிவு வேணும். ஏன்னா நம்ம நல்லவங்கங்கிறது சார் மத்தவங்க சொல்றது இல்ல. நமக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வேணும். இன்னைக்கு பலருக்கும் உள்ள பிரச்சனை அதுதான். அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லாததால தான். நீ நல்லவனான்னு கேட்டு பாருங்க ஒரு 10 பேர் கூப்பிட்டு, உடனே ஆன்ஸர் வராது. ஏன்னா அவன் நம்பல. என்னது? அவன் நம்பல. நல்லவனா? எஸ் நல்லவன். நான் நல்லவன் சார் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவாங்க? சொல்ல முடியல. ஏன்னா அவர்களை குறித்த ஒரு பிரதானமான ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? அந்த எண்ணம் நெகட்டிவா இருக்கு. ஏன்னா அந்த எண்ணம் தப்பா இருக்கு. சொல் தப்பா இருக்கு. செயல் தப்பா இருக்கு. அப்ப நம்மை பற்றிய தெளிவுங்கிறது பிரதானமாக இருக்கணும். நம்ம யார்? நம்ம என்ன சொல்றோம்ங்கிறது தெரிய வேணும். அப்ப நம்ம பேசக்கூடிய விஷயம், சொல்லக்கூடிய விஷயம், இது எல்லாமே இந்த உயர்த்திணை. இந்த மனிதனுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆற்றல், சிறந்த ஆற்றல். மாடு ஆடெல்லாம் பேசுது. யாருக்காவது புரியுதா? அது எல்லாமே சொல்லுது. அது யாருக்காவது புரியுதா? இல்லையே. அப்ப இறைவன் ஒரு சிறந்த ஆற்றலை நமக்கு வந்து குடுத்திருக்காங்கும்போது, அதை சரியாக பயன்படுத்தும் போது தான் ஒரு விஷயங்கள் இருக்கும். நம்ம பல வருடங்களுக்கு முன்னாடி கேள்விப்பட்ட விஷயம். அவங்க வந்து பெங்களூர்ல இருக்கக்கூடிய, இந்த கர்நாடகால இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல ஒருத்தர் வீட்ட பார்த்து சொல்றாங்களாம். ஒரு இறை நம்பிக்கையாளர் வீட்ட பார்த்து சொல்றாங்களாம். அவர்ட்ட போயிட்டு நீங்க பைசா குடுத்து வச்சீங்கன்னு சொன்னா, எத்தன வருஷம் ஆனாலும் அவர்ட்ட போய் நீங்க வாங்கிக்கலாம். அவர் நம்பிக்கையா என்ன பண்ணுவாரு? பேசக்கூடியவர், நம்பிக்கையா இருக்கக்கூடியவர். அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு அந்த ஊர் மக்கள் மத்தியில இருக்குன்னு சொன்னா, எந்த அளவிற்கு அந்த மனிதரை அவர்கள் நம்பி வச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு அந்த மனிதனுக்கு நான் நல்லவன்ங்கிற எண்ணம் இருக்கும். நினைச்சு பாருங்க. இன்னைக்கு அந்த எண்ணம் தான் நம்மகிட்ட வந்து குறையுது. சார் கான்ஃபிடன்ஸா என்னால இருக்க முடியலன்னு சொன்னா, கான்ஃபிடன்ஸ கிரியேட் பண்றதுக்கு உங்களுடைய மைண்டுக்கு என்ன இன்புட் குடுத்தீங்க? நம்முடைய மனசுக்கு என்ன விஷயத்த போட்டீங்க? நீங்க தன்னம்பிக்கையா இருக்கிறதுக்கு, அந்த தன்னம்பிக்கையா இருக்கிறது, எஸ் நான் நல்லது தான் நினைக்கிறேன், நான் நல்லது தான் பேசுறேன், நான் நல்லது தான் செய்வேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நோக்கி நம்ம போகும்பொழுது தான், அந்த தன்னம்பிக்கை நம்மளோட வரும். இல்ல நான் இந்த ஊருக்காக பேசுறேன், ஊருக்காக நினைக்கிறேன், இந்த ஊருக்காக செய்றேன் அப்படின்னு போகும்பொழுது, அந்த நம்பிக்கை வராது இல்லையா? மனசு நம்பாது இல்லையா? நமக்கே தெரியும் இல்லையா? சோ இதை நோக்கி போகணும். ஒரு ஒரு சம்பவம் ரயில் டிக்கெட் எடுத்த ஒரு சம்பவத்த சொன்னா, எந்த அளவுக்கு மனிதர்கள் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு பாருங்க. மும்பைல இருந்து கல்கத்தா ஒருத்தர் வரணும். வேகமா வந்து ட்ரெயின்ல ஏறிறாரு. அதாவது டிக்கெட் வாங்கலாம்னு போற நேரத்துல கவுண்டர்ல பைசா மிஸ் ஆயிடுது. பர்ஸ் மிஸ் ஆயிடுது. டிக்கெட்ட வாங்க முடியாது ட்ரெயின்ல ஏறிறாரு. ட்ரெயின்ல ஏறி வந்துகிட்டு இருக்காரு. வரும்போதே அவரு அவரு அவர் பிக் பண்ண வரக்கூடியவர்ட்ட பேசிறாரு. என்ன பேசுறாருன்னு தெரியல. பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து எல்லாம் கவனிச்சுட்டு இருக்காரு. அவர் கூட உட்கார்ந்துருவாரு. இவரு என்ன பண்றாரு, கல்கத்தா ட்ரெயின் வந்துருச்சு. கல்கத்தா வந்த பிறகு இறங்கி ஓடி போயிட்டு, அவர பிக் பண்ண வந்தவர்ட்ட போயிட்டு கொஞ்சம் பைசா வாங்கி, வேகமா போயிட்டு கவுண்டர்ல ஒரு டிக்கெட்ட வாங்கி, அந்த டிக்கெட்ட அப்ப கிழிச்சு போடுறாரு. என்ன டிக்கெட் வாங்கியிருக்காரு? கல்கத்தால இருந்து பாம்பே போகக்கூடிய டிக்கெட்ட வாங்கி கிழிச்சு போடுறாரு. அப்போ கூட வந்தவருக்கு ஒரு டவுட். சார் என்ன நடந்தது? நீங்க வேகமா போயிட்டு இந்த டிக்கெட்ட வாங்கி கிழிச்சு போறீங்களேங்கும்போது அவர் சொல்றாரு, நான் வரும்பொழுது அந்த பர்ஸ மிஸ் பண்ணிட்டேன். டிக்கெட்ட வாங்காம வந்துட்டேன். அது எனக்கு வந்து தப்பு இல்லையா அது? அதனால இங்கிருந்து அங்க போகக்கூடிய ஒரு டிக்கெட்ட வாங்கி நான் கிழிச்சு போடுறேன். அரசாங்கத்துக்கு போகக்கூடிய அந்த அமௌண்ட் என்னது? போய் சேரணும் அடிப்பில்ல. அதே அளவுக்குள்ள அமௌண்ட் ஒரு டிக்கெட் வாங்கி நான் கிழிச்சு போட்டேன். இத யாரும் பார்க்கல. யாருக்காகவும் செய்யல. நம்முடைய திருப்திக்காக. அப்ப நான் நல்லவனாக இருக்கேன். என்னுடைய சொல், என்னுடைய செயல், என்னுடைய எண்ணத்தில் அந்த மாற்றம் இருக்கும் அப்படிங்கும் பொழுது, அந்த தன்னம்பிக்கை என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நமக்குள்ள என்ன பண்ணும்? கொடுக்கும். அப்படி அதை நோக்கி போகக்கூடிய விஷயம் இருக்கும். அப்படி நம்ம பேசக்கூடிய வாக்குறுதி, கொடுக்கக்கூடிய வாக்குறுதி, பேசக்கூடிய சொல் எந்த ஒரு அர்த்தமும் இல்லைன்னு சொன்னா, இந்த நாயினுடைய குறைப்புக்கும் நமக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கு. ஒண்ணுமே இல்லையே. டெசிபல் அளவு தான் மாறும். நாய் குறைக்குது அதுக்கு ஏதாவது மீனிங் குடுக்க முடியுமா? குடுக்க முடியாது. இப்ப நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்ல ஒரு தெளிவு இல்ல. நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்ல ஒரு வாக்குறுதி பேணக்கூடிய ஒரு தன்மை இல்ல. நம்ம பேசுறது அர்த்தம் இல்லன்னு வைங்களேன். இதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இந்த வார்த்தைக்கும் நாயினுடைய குறைப்புக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. அதுக்கும் அர்த்தம் இல்ல, இதுக்கும் அர்த்தம் இல்ல. இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு அர்த்தம் இல்லை. சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. அப்ப அந்த மரியாதை யாரு கெடுத்துக்கிறா? நம்ம தான் கெடுத்துக்கிறோம். அப்ப அதற்கு முக்கியத்துவம் யாரு கொடுக்கணும்? யாருடைய வார்த்தைக்கு நம்ம வந்து மதிப்பு குடுக்காம போறோம்? நம்முடைய வார்த்தைக்கு மதிப்பு குடுக்காம போயிறோம். நம்ம சொல்றோம், நம்ம செய்யறது இல்ல. நம்ம நினைக்கிறோம், நம்ம செய்யறது இல்ல. அப்ப என்னது? எப்பொழுது என்னுடைய வார்த்தைக்கு நான் மரியாதை குடுக்க ஆரம்பிக்கிறேனோ, ஏன்னா இந்த உலகத்திலேயே என்னுடைய வார்த்தையை அதிக மதிக்கக்கூடிய ஆள் யாரு? பக்கத்து வீட்டுக்காரங்களா? ஃப்ரெண்டா? தெரிஞ்சவங்களா? இல்ல. இந்த உலகத்திலேயே நம்முடைய வார்த்தைக்கு அதிக மரியாதை தரக்கூடியது யாரு? நம்ம தான். நான் தான். என்னுடைய வார்த்தைக்கு நான் தான் மரியாதை அதிகமா குடுக்குறேன். நான் தான் அதிகமா ரெஸ்பெக்ட் குடுக்குறேன். என்னுடைய வார்த்தைய நானே கால்ல போட்டு மிதிச்சேன்னு வைங்களேன், எனக்கு எனக்கு என்ன மரியாதை இருக்கு? ஒண்ணுமே கிடையாதே. அப்ப நான் செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயம், நம்முடைய வார்த்தைகள் நம்மள்ட்டயே பார்த்தீங்கன்னு சொன்னா, மதிப்பிழந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. வாக்கு மீறுதல் அதிகமாக நடக்கிறது. நயவஞ்சகத்தினுடைய பகுதின்னு சொன்னாங்க.
கொள்கை ரீதியா பார்த்தோம்னு சொன்னா இந்த வாக்கு மீறுறதுங்கிறது நயவஞ்சகத்தின் ஒரு பகுதி. அப்ப எண்ணம், சொல் இதை தாண்டி நம்ம போகும்பொழுதுதான் சரியான வாழ்க்கையை நோக்கி போக முடியும். அடுத்ததாக செயல்பாடு. ரைட். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிக்சர் இருக்கு. இந்த பிக்சர்ல என்ன இருக்குன்னு டைப் பண்ண முடியுமா? நீங்க பார்க்கக்கூடிய இந்த பிக்சர்ல என்ன இருக்குன்னு டைப் பண்ண முடியுமா? எஸ். என்ன இந்த பிக்சர்ல நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? டைப் பண்ணுங்க என்ன இருக்குன்ட்டு. ஸ்டேடியம், கிரவுண்ட். ஓகே, ரைட். சோ இந்த ஸ்டேடியத்துல 2 தரப்பு மக்கள் இருக்காங்க. யார் யார் இருக்காங்க? இந்த ஸ்டேடியத்துல 2 தரப்பு மக்கள் இருக்காங்க. இந்த 2 தரப்பு மக்கள் யார் யார்? டைப் பண்ண முடியுமா? இந்த ஸ்டேடியத்தில் 2 தரப்பினர் இருக்கிறார்கள். யார் யார் இருக்காங்க? டைப் பண்ணுங்க. டீம், பிளேயர்ஸ், ஆடியன்ஸ். எக்ஸலென்ட். என்னது? ஆடியன்ஸ், பிளேயர்ஸ், ஆடியன்ஸ் இருக்காங்க. ஓகே. இப்போ இந்த ஆடியன்ஸ் இங்க வந்திருக்காங்கல்ல. பொதுவா நம்ம வந்து நம்மளும் ஸ்டேடியத்துல போய் பார்த்திருப்போம். சில பேர் டிவில பார்த்திருப்பீங்க. இந்த ஸ்டேடியத்துல இருக்கக்கூடிய இந்த ஆடியன்ஸ் வந்து பொதுவா என்ன பண்ணுவாங்க? அங்க என்ன நடக்கும்? இந்த ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய அந்த பகுதியில என்ன நடக்கும்? அவங்க என்ன பண்ணுவாங்க? டைப் பண்ண முடியுமா? என்ன பண்ணுவாங்கன்னு டைப் பண்ண முடியுமா? ஆடியன்ஸ் வந்து பொதுவா என்ன பண்ணுவாங்க? சவுண்ட் போடுவாங்க. என்னது? ஏய் ஏய் சீர்ஸ். ஓகே, இவன் தான் ஜெயிப்பான், அவன் தான் ஜெயிப்பான். உற்சாகம். எஸ், உற்சாகம். சீர், என்கரேஜ் பண்ணுவாங்க. ஓகே, வேற என்ன பண்ணுவாங்க? எஸ், சவுண்ட். வேற டான்ஸ். என்னது? டான்ஸ் ஆடுவாங்க. பூன்னு கத்துவாங்க. ஓகே, வேற என்ன பண்ணுவாங்க? பாப்கார்ன் சாப்பிடுவாங்க. பார்ப்பாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. என்னது? கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இப்படி ஆடி இருக்கலாம், அப்படி ஆடி இருக்கலாம், அப்படி கேம் வாட்ச் பண்ணுவாங்க. பயங்கரமா ஒரு ஹாப்பியா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. பல விஷயங்கள். என்னது? பிக்சர், போட்டோ எடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க. யா, இது எல்லாம் ஆடியன்ஸ் தரப்புல நடக்கக்கூடிய விஷயம். பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க? இந்த இடத்துல பிளேயர்ஸ் என்ன நடக்கும்? பிளேயர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? யா, ப்ளே பண்ணுவாங்க. பிளேயர்ஸ் மத்தியில என்ன நடக்கும்? அவர்களுக்குள்ள என்ன நடக்கும்? ஆடியன்ஸ் என்ன நடக்கும்னு சொல்லியாச்சு. பிளேயர்ஸ் மத்தியில என்ன பண்ணுவாங்க? எஸ், ஈச் அதர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. வேற என்ன பண்ணுவாங்க? கோஆபரேட் பண்ணுவாங்க. காம்படிஷன்ல ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. வின் சிச்சுவேஷன் நோக்கி போகணும்னு நினைப்பாங்க. கோல் செட் பண்ணணும்னு நினைப்பாங்க. டீமா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணுவாங்க. கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. சோ இது எல்லாமே பிளேயர்ஸ் மத்தியில நடக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆலோசனைகள் பார்வையாளர்கள் மத்தியில பாத்தீங்கன்னா ஆலோசனைகள், குற்றம் குறைகள், முடிவெடுக்கக்கூடிய தன்மை, முடிவெடுத்துறது. என்னது? இவன் தான் ஜெயிப்பான், இவன் தான் தோப்பான் அப்படின்னு முடிவெடுக்கிறது, கோவப்படுறது, ச்சே என்ன இப்படி ஆக்ரோஷமா வருது, மனவேதனை, இது எல்லாம் வந்து பார்வையாளர்கள் மத்தியில இருக்கக்கூடிய விஷயம். ஓகேவா? வீரர்கள் மத்தியில என்ன நடக்கும்? உயிரோட்டம், லைவ்லினஸ். எஸ், ஜெயிக்கணுங்கிற அந்த ஒரு விஷயம். பயிற்சி. எஸ், எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற அந்த ஒரு விஷயம். முயற்சி, தொடர்ந்து முயற்சி பண்றது. வெற்றி பெறணுங்கிற அந்த ஒரு எண்ணம், திறமை, இது எல்லாமே யார்கிட்ட இருக்கும்? ஆடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம், இது எல்லாமே வீரர்கள் இருக்கும். பார்வையாளர்கள்ட்ட இது எல்லாமே இருக்கும். அப்போ பார்வையாளர்களுக்கும் இந்த வீரர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் இந்த அளவுக்கு மாறுபடுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் துரதிர்ஷ்டவசமாக நம்ம பலரும் எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா பார்வையாளர்களா இருக்கும். பிளேயர்ஸா இல்ல. மத்தவங்கள பார்த்து கிரிட்டிசைஸ் பண்றோம். மத்தவங்கள உற்சாகப்படுத்துறோம். மத்தவங்களோட வந்து இந்த இப்படி பண்ணிருக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம் பேசுறோம். டான்ஸ் ஆடுறோம், கூத்தடிக்கிறோம், என்ஜாய் பண்றோம், எல்லாமே பண்றோம். இதனால் இந்த கேம்ல வெற்றி பெற முடியுமா? முடியாது. பிளேயர்ஸ் என்ன பண்றாங்க? வெற்றியோ தோல்வியோ நின்று இந்த கிரவுண்ட்ல என்ன விளையாடுறாங்கல்ல, அவர் என்னது? அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்றாங்க. ஒரு டீமா இருக்காங்க. மாத்தி மாத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. ஜெயிக்கிறவங்க வெறியோட இருக்காங்க. வெற்றி அவர்களுக்கு கிடைக்குமா? ஆடியன்ஸ்க்கு கிடைக்கும். எத்தனை வருடங்கள் ஆனாலும் வெற்றி யாருக்கு கிடைக்கும்? களத்தில் இருப்பவர்களுக்கு தான் கிடைக்குமே ஒழிய பார்வையாளர்களா இருப்பவர்களுக்கு கிடைக்காது. நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மத்தவங்கள பார்த்துட்டு இருக்கேன். மத்தவங்க உற்சாகம் பண்ணிட்டு இருக்கேன். ஜாலியா இருக்கேன். என்ஜாய் பண்றேன். டான்ஸ் ஆடுறேன். பாப்கார்ன் சாப்பிடுறேன். எஸ். இதனால பிரயோஜனம் என்ன இருக்கு? அல்டிமேட்டா ஒண்ணுமே கிடையாது. முடிஞ்சு போகும்போது வெற்றியோ தோல்வியோ உங்களுக்கு கிடைக்க போறதில்ல. வெற்றியோ தோல்வியோ யார் களத்தில் நிற்கிறார்களோ அவர்களுக்கு தான் கிடைக்கும். யார் அங்க நின்னு போராடுறாங்களோ அவங்களுக்கு தான் நிக்கும். ஐயோ நம்ம போய் இறங்குனா பிரச்சனை வந்துருமோ? வெற்றி கிடைக்காது. இறங்கினாலும் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, தோல்வி பெற்றாலும் பரவாயில்ல. இப்போ தோல்வி பெற்றாலும் வருங்காலத்துல நம்மளால வெற்றி பெற முடியுங்கிற அந்த எண்ணத்தோட போய் யார் நின்னு போராடுறாங்களோ அவர்களுக்கு தான் இறைவன் வெற்றியை கொடுப்பான். நபிமார்கள் என்ன பண்ணாங்க? பார்வையாளர்களா இல்ல, வெற்றியாளர்களாக இருந்தாங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா அவர்கள் பிளேயர்ஸா இருந்தாங்க. உள்ள கிரவுண்ட்ல இறங்கி விளையாண்டாங்க. அப்போ ஒரு வெற்றியோ தோல்வியோ பிளேயர்ஸ்க்கு கிடைக்குமே ஒழிய பார்வையாளர்களுக்கு கிடைக்காது. அன்பார்ச்சுனேட்லி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல மக்களும் பார்வையாளர்களாக இருக்காங்க ஒழிய இறங்கி போராடக்கூடியவர்களாக, விளையாடக்கூடியவர்களாக, இந்த வாழ்க்கையில் சாதிக்கக்கூடியவர்களாக, நல்லதை செய்யக்கூடியவர்களாக, ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக, ஒரு ஆக்கம் மிக்கவர்களாக, ஊக்கமிக்கவர்களாக இருக்காங்கன்னா பலரும் இருக்கிறது இல்ல. இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஆடியன்ஸ் மாதிரி கழிச்சிருந்தாலும் கூட இனி வரக்கூடிய காலங்களில் நம்முடைய வாழ்க்கையை
வீரர்களாக நடிப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உணர்வாய் உன்னை என்ற பயிற்சி முகாமை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். நன்றி. எஸ், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா இப்ப நீங்க கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கேட்கலாம். நம்ம நேத்து பார்த்த நிகழ்ச்சி, இன்னைக்கு பார்த்தது, இரண்டிலையும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். பொதுவாக ஏதாவது தன்னம்பிக்கை சார்ந்த, உளவியல் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஸோ நம்ம கேட்ட விஷயங்களை செயல்படுத்தக்கூடியவர்களாக வல்ல இறைவன் நம்மளை மாத்தி அருள் புரியணும். ஸோ அதுக்கு அதை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்குவோம். ஸோ நேத்து கேட்டதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஓப்பன் த மைக். எஸ், ஓகே. மைக் அப்புறம் ஆன் பண்றேன். பேசுறவங்க மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மற்றவங்க அன்மியூட் பண்ண வேண்டாம். பேசுறவங்க மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சொல்லுங்க சார். பேசுங்க. அபு அப்துல் ரஹ்மான் பேசுங்க. பேசணும் விருப்பப்படுறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஸோ அன்மியூட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். எஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர் சார் பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் சார். நல்ல நிகழ்ச்சி சார். இதே போல மேலும் மேலும் நீங்கள் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா எங்களையும் நாங்கள் வளப்படுத்திக் கொள்ளலாம், ரிஃபைன் பண்ணிக்கலாம். எங்களுடைய மற்ற ஊர் மக்களுக்கும் நாங்கள் இதை என்ன செய்யலாம், எடுத்து மக்களுக்கும் சமுதாயத்துக்கும் சொல்லக்கூடிய இதா இருக்கு. இதே போல பல வகையான நிகழ்ச்சிகளை நீங்க நடத்தணுங்கிறது என்னுடைய விருப்பம். இதே போல வீடியோ போட்டு கூட இதை நீங்கள் அனுப்பலாம். யார் யார் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்தா இன்னும் தொலை தூரத்துக்கு இந்த உங்களுடைய செய்திகள் போய் சேருங்கிறது என்னுடைய எண்ணம். மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி சார். எங்கிருந்து பேசுறீங்க நீங்க? மைக் மியூட் ஆயிடுச்சு. மேலப்பாளையம் திருநெல்வேலி. மேலப்பாளையம் திருநெல்வேலி. ஓகே, நன்றி நன்றி சார், நன்றி. வேற மற்றவங்க யார் பேசுறீங்கன்னா நீங்க பேசலாம், அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் கூட சொல்லுங்க. இதுல நீங்க மன்னிக்கிறது ஒரு சிறந்த செயல் சொல்றீங்க. அதுதான் குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது. நம்ம மன்னிக்க தயாரா இருந்தாலும் அவங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அவங்களுக்கு அது ஒரு ஃபீல் கூட பண்ண மாட்டேன்றாங்க இல்லையா? அப்படிங்கிறப்ப நம்ம நம்மளும் மன்னிச்சு தானே விட்டு கொடுத்து போறது. ரைட், எக்ஸலண்டா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அபு அப்துல் ரஹ்மான் இல்லையா நீங்க? ஆமா. அபு அப்துல் ரஹ்மான் ஒரு அழகா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, மன்னிப்பு நம்ம மன்னிப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா, சோ அவங்க அதை ரியலைஸ் பண்ண மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு உங்க வாழ்க்கை முக்கியமா இல்ல மற்றவங்க எல்லாரும் வாழ்க்கை முக்கியமான்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்முடைய வாழ்க்கை நமக்கு முக்கியம். நம்ம திருப்தியா இருக்கணும், நம்ம மன மகிழ்ச்சியா வாழணும். அதற்கு பிறகு நம்முடைய குடும்பம், நம்முடைய சுற்றுச்சூழல், நம்முடைய நாடு, உலகம் இப்படிங்கிற மாதிரி போகணும். இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மன்னிப்பு கேட்க மாட்டோம், கேட்டா அவங்க வேல்யூ தெரியாதுங்கிறதால மன்னிப்பு கொடுக்கலைன்னு சொன்னா யாருக்கு பாதிப்புங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். இதுல பாதிப்பு யாருக்குன்னா நமக்கு தான். இதுல ரெண்டு விஷயமா நம்ம பார்க்கணும். என்ன நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, மன்னிப்புங்கிறது நடந்து முடிஞ்ச ஒரு செயலுக்காக கொடுக்கறது தான் மன்னிப்பு. நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைக்காக கொடுப்பதுங்கிறது மன்னிப்பு கிடையாது. இது ரெண்டும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப எனக்கும் இன்னொருத்தருக்கு இப்போ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, ஒரு சொத்து பிரச்சனை நடக்குது. நான் கேஸ் போட்டிருக்கேன், அவருக்கு எனக்கு மிகப்பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்தில் நான் கொடுக்கறது மன்னிப்பு கிடையாது. அது என்னது? அது இயலாதத்தனம். உண்மையிலேயே நான் தப்பு பண்றேன்னு வைங்களேன், நான் சரியா தான் இருக்கேன், அவர் தப்பு பண்றாருன்னு சொன்னா, இப்ப ஒரு பாட்டில் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்தில் நான் போராடி ஜெயிக்கணும். என்ன ஒருத்தர் குத்த வரான்னு வைங்களேன், இப்போ குத்த வராமதே குத்துறா, நான் உன்னை மன்னிச்சிடறேன் அப்படிங்கிறது மன்னிப்பு கிடையாது. அவன் குத்தி முடிச்சுட்டு போயிட்டான். இதுக்கு மேல நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. சோ அவனுடைய எண்ணங்களை தேவையில்லாம சுமக்க வேண்டாம் அப்படிங்கறதுதான் மன்னிப்புங்கிற காரணத்துல நம்ம சொல்றோம். இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள், ஏதாவது ஒரு விஷயத்த நம்மள அட்டாக் பண்ண வராங்க, இல்ல ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு தகுந்த மாதிரி ஹேண்டில் பண்றதுதான் சரியா இருக்குமே ஒழிய அதுக்கு பேரு மன்னிப்பு கிடையாது. அதே மாதிரி விட்டு கொடுத்தா இப்படியே ஆயிடுவாங்களே சார், அவங்க ஆகுறாங்க ஆகாம இருக்கிறது ரெண்டாவது விஷயம். நம்ம நிம்மதியா இருக்கணும், நம்ம திருப்தியா இருக்கணுங்கிறது முதல் விஷயம். அப்படி ஆக மாட்டாங்க, அவங்க சரியாக மாட்டாங்கன்னு சொன்னா இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நீங்க சரி பண்ண முடியுமா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கா? இல்ல. நமக்கு ஃபர்ஸ்ட் சரியாகணும். அதற்கு மேல எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பண்ணலாம். என்ன ஆகுதுன்னா, பல நேரங்கள்ல நம்ம எல்லாரையும் சரி பண்ணணுங்கிற இடத்துல நம்ம வீக் ஆயிரும்.
இனியாகிராம்ங்கிற ஒரு உளவியல் பயிற்சி இருக்கு. அந்த பயிற்சியில பாத்தீங்கன்னு சொன்னா 9 வகையாக மனிதர்களை பிரிக்கிறாங்க. இந்த 9 வகை மனிதர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கவே நினைப்பாரு. ஒருத்தர் மத்தவங்க ஹெல்ப் பண்ணக்கூடியவரா நினைப்பாரு. ஒருத்தர் ரொம்ப அச்சீவ் பண்றத காரணமா வச்சிருப்பாரு. ஒருத்தர் பாத்தீங்கன்னு சொன்னா தனக்கு தானே ஒரு ஒரு எண்ணங்களை வகுத்துட்டு இருப்பாரு. அடுத்து ஒருத்தர் பாத்தீங்கன்னு சொன்னா கண்டுபிடிப்புகள் அதிகம் கவனம் செலுத்துவாரு. அடுத்து ஒருத்தர் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்குமே லாயலா சரியா இருக்கணும், எல்லாருக்குமே எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவரா இருப்பாரு. அடுத்து ஒருத்தர் பாத்தீங்கன்னா வாழ்க்கை என்ஜாய் பண்ணக்கூடியவரா இருப்பாரு. அடுத்து ஒருத்தர் பாத்தீங்கன்னு சொன்னா சேலஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு 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 தலைவராக இருக்கணுங்கிற எண்ணத்திலே இருக்கக்கூடியவரா இருப்பாரு. அடுத்து ஒருத்தர் இருப்பாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அவர் வந்து பீஸ் மேக்கரா இருப்பாரு, அமைதியை ஏற்படுத்தக்கூடியவரா இருப்பாரு. அப்போ நீங்களோ உங்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்களோ நீங்க எந்த டைப்புங்கிறத பொறுத்து மாறும். அப்ப நீங்க இந்த 9 டைப்ல நீங்க எந்த டைப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் எந்த டைப்பா இருந்தாலும் பரவாயில்ல. அடிப்படை நடந்து முடிந்த விஷயத்திற்கு மன்னிப்பும், நடக்கின்ற விஷயத்திற்கு சரியாக இருந்து அணுகக்கூடிய அந்த விஷயமும் இருக்கணும். அப்ப நம்ம விட்டுட்டா அவங்க அப்படியே போயிடுவாங்கன்னா அவங்களை ரியலைஸ் பண்ண வைக்க ட்ரை பண்ணுங்க. யாரு இப்போ வந்து நான் என்னுடைய மனைவியோட இல்ல கணவனோட இருக்கக்கூடிய அந்த ஒரு நெருக்கமும் அவர்களை மாற்ற வேண்டும் என்கிற நினைப்பும், நானும் யாரோ எக்ஸ் ஒய் இருக்காங்க அவங்களுக்கும் இந்த எண்ணம் ஒரே மாதிரி இருக்குமா? இல்ல. என்னுடைய மனைவியை கணவனை மாத்த வேண்டியது எனக்கு கடமை. என்னுடைய அப்பா அம்மாவை மாத்தி புரிய வைக்கிறது என்னுடைய கடமை. ஆனால் ஒரு எக்ஸ் ஒய் ஜெட் இருக்காரு, அவரு பண்ணாரு, அதை ஏன் நீங்க சுமந்துகிட்டு இருக்கணும்? அப்ப அதை தூக்கி போடுவதற்கு நமக்கு ஆப்ஷன் இருக்கு. ஏன் அதை தாங்கி கொண்டிருக்கணுங்கிறது தான் இதுல உள்ள ஒரு விஷயம். என்ன மேக்சிமம் பண்ண முடியுமோ அதை பண்ணி நம்ம ரிலாக்ஸ் ஆகணும். அந்த முள்ள புடுங்கி தூக்கி போடுங்க, ரிலாக்ஸா இருக்க முடியும் தான். அதேதான், அதுக்கு தான் நான் திருப்பி சொன்னேன். ஒரு 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 நம்பிக்கையாளன் 2 முறை முந்தில் கைவிட மாட்டான். ஒரு முறை நடந்து போச்சா எக்ஸலண்டா அதே மாதிரி மறுபடியும் வர வாய்ப்பு இருக்கா? அங்க சுதாரிச்சுக்கணும். நடந்து முடிஞ்சதை மறக்கணும், நடக்க போறத சுதாரிப்போட பண்ணணும். இதுதான் அடிப்படையில வேணும். சரியா சார்? வேற? ஓகே. ஒரு திறமையான ஒரு பிள்ளை வந்து ஏதோ ஒரு சம்பவத்துல பாதிக்கப்பட்ட பிறகு இனிமேல் என்னால வந்து எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தா என்ன பண்றதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. என்னால பண்ணவே முடியாதுன்னு ஒதுங்கின ஆளுங்க, ஒதுக்கப்பட்ட ஆளுங்க ஒரு காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய வெற்றியாளர்களா மாறி இருக்காங்கன்னு அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அவங்க வந்து மிகப்பெரிய வெற்றியாளர்களா மாற வாய்ப்பு இருக்குங்கிறத பல உதாரணங்களோட சொல்லுங்க. கொள்கை ரீதியான உதாரணங்கள் சொல்லலாம். உலக நடைமுறையில் பல பேர் தோல்வியை மட்டுமே சந்திச்சுட்டு இருந்த ஒரு ஆள் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா எங்கேயோ மிகப்பெரிய வெற்றியாளரா மாறி இருப்பாங்க. அவர்களுடைய உதாரணங்கள் சொல்லுங்க. ஏன்னா சில நேரங்கள்ல மனசுக்கு நீங்க புரிய வைக்க வேண்டியதா இருக்கும். அவங்களா புரிஞ்சுக்குவாங்கன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. வெளியே இருந்து ஒருத்தர் வந்து அது உதாரணங்கள் சொல்லும் பொழுது அவங்க மனசுல அது ஆழமா போய் புரிஞ்சு கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதன் மூலமாக புரிய வைக்கலாம். அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரியான சில புத்தகங்கள், சில வீடியோக்களை பார்க்க, மோட்டிவேஷனல் வீடியோஸ் இந்த மாதிரி பார்க்க வைங்க. இதை தாண்டி ஸ்டக்கான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா? அதுல இருந்து வெளியே வருவதற்கு நிறைய பயிற்சி முறைகள் இருக்கு. இப்ப நம்ம சில பயிற்சி முறைகள் நடத்துறோம். NLPங்கிற ஒரு பயிற்சியை நடத்துறோம். இனியாகிராம்ங்கிற ஒரு பயிற்சியை நடத்துறோம். அதே மாதிரி லைஃப் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணக்கூடிய பயிற்சிகள் நடத்துறோம். இதுல மன ரீதியாக எப்படி பாதிக்கப்பட்டவர்கள் அதுல வெளியே கொண்டு வர்றது. அவர்கள் வந்து ஒரு ஸ்டக்கானதா ஃபீல் பண்ணாங்கன்னு சொன்னா அதுல இருந்து அவங்களை எப்படி கொண்டு வந்து வெற்றியாளர்களா மாத்துறது. இதுக்கான பயிற்சிகள் எல்லாம் இருக்கு. முறையான ஒரு சைக்காலஜிஸ்ட வந்து நீங்க பாருங்க, அவங்க பயிற்சி கொடுப்பாங்க. நிச்சயமாக அது வந்து வெளியே வர முடியும். அந்த மாதிரியான ஒரு ஹார்ட் ஃபீலிங்ஸ் இருந்ததுன்னா அதுல இருந்து கண்டிப்பா வெளியே வந்து ஒரு நார்மலான வாழ்க்கையை மனிதர்கள் வாழ முடியும். சரிங்களா? அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்க. எஸ் அகமது சொல்லுங்க. இந்த காரணம் காரியம் பத்தி சொன்னீங்கல்ல, அது வந்து அந்த காரணத்தை வந்து நம்ம சொல்லாம இருக்கிறதுக்கு எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? எதுனாலுமே நமக்கு வந்து காரணம் தான் டக்கு டக்குன்னு வருது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு படிக்கணும்னு நினைச்சாலுமே நம்மளுக்கு நிறைய காரணம் சொல்லி நம்ம தள்ளி போடுற மாதிரி இருக்குது. அந்த காரணத்தை வந்து சொல்லி பிறந்ததுல இருந்தே அப்படி நம்ம வந்துட்டோம். இப்ப அதை எப்படி மாத்தலாம்? சேஞ்ச் பண்றதுக்கு எனிவே? எஸ் எக்ஸலென்ட் क्वेश्चन. பண்ணீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. காரணத்தை சொல்லாமல் காரியத்தை நோக்கி போறதுக்கு அடிப்படை விஷயம் என்னன்னா நோக்கங்கள் உங்களுக்கு தெளிவா இருக்கணும். நீங்க என்ன பண்ணணும்ங்கிறது. ரைட். இப்ப நீங்க வந்து ஒரு சப்ஜெக்ட படிக்கணும்னு நினைச்சிட்டீங்க. இந்த சப்ஜெக்ட படிக்கணுங்கும் பொழுது இதுக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து நீங்க வந்து இது உருவாக்கலாம். இப்ப வந்து நம்ம சொல்லக்கூடிய பயிற்சியில 2 நாளைக்கு பண்ணி பாருங்க, 3ஆவது நாள் பழக்கமாகும். அப்ப வந்து 45 மினிட்ஸ், ஒரு 45 நிமிஷம் ஒரு புத்தகத்தை எடுத்து நான் படிப்பேன். இது வந்து என்னுடைய நோக்கம். ஏன்னா இந்த காரணத்தை சொல்லாம காரியத்தை நோக்கி போகும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா அந்த காரியம் வந்து அந்த என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதுல கிளாரிட்டி இல்லாததான் பிரச்சனையே. இப்ப நீங்க என்ன பண்ணணும்ங்கிறது கிளாரிட்டி எடுத்துக்கங்க. 45 மினிட்ஸ்ல இந்த ஒரு யூனிட்டை படிக்கணும். அதுல இந்த 45 மினிட்ஸை முடிச்சுட்டு தான் நான் வேற வேலை பார்ப்பேன். மொபைல் எடுக்கக்கூடாது, மொபைல் ஆஃப் பண்ணி வைக்கணும். இல்ல மொபைலை மியூட் பண்ணி என்ன பண்ணணும், வேற இடத்துல வச்சிடணும். நம்ம இந்த ரூமுக்கு வந்துடுறோம், புக்கை எடுக்கிறோம், வீட்டுல சொல்லிடணும் 45 நிமிஷத்துக்கு எது நடந்தாலும் என்ன கூப்பிடக்கூடாது. 45 நிமிஷத்துக்கு என்ன டைம் நான் பார்த்துட்டு இருப்பேன். அதுக்கு முன்னாடி நானும் வரமாட்டேன். எந்த அர்ஜென்டான விஷயமா இருந்தாலும் வெயிட் பண்ணுங்க, நான் அதை முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு நீங்க போகும்போது எதெல்லாம் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுமோ அதையெல்லாம் தூக்கி தூர போடுங்க.
மொபைல் டிஸ்ட்ராக்ட் பண்ணுமா தூக்கி போடுங்க, லேப்டாப் டிஸ்ட்ராக்ட் பண்ணுமா தூக்கி போடுங்க. இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உட்காந்து 45 நிமிஷம் படிக்க உட்காரும் போது நீங்க சொல்லுங்க, இந்த 45 மினிட்ஸ் முடியிற வரைக்கும் நான் எழுந்திருக்க மாட்டேன். இதை படிச்சு முடிச்சுட்டு தான் நான் எழுந்திருப்பேன். 45ங்கிறது 50 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, இதை முடிச்சுட்டு தான் நான் எழுந்திருப்பேன். உங்களுக்கு நீங்களே சொல்லிட்டு செஞ்சு பாருங்க. ஏன் காரியத்தை அடைய முடியாது? அடைய முடியும். அப்ப என்னன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த அஃபர்மேஷன் கொடுக்கணும். எஸ் ஐ கேன் டூ இட், ஐ வில் டூ இன் திஸ் வே அப்படிங்கிறது உங்களுக்கு கிளாரிட்டி இருந்ததுன்னா நீங்க காரியத்தை நோக்கி ஈஸியா போயிடுவீங்க. பல நேரத்துல காரணம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு மனநிலை இருந்தாலும் அப்படி இருக்கும். ரைட். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க பண்றதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு நோக்கம் இருக்கு. நோக்கம் இருக்கும்போது காரியம் நல்லா வந்துடும். இப்ப நீங்க வந்து ஒரு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போறீங்க. இப்ப வந்து டெய்லி லேட்டா போகக்கூடிய ஒருத்தங்க சொல்றாங்க, நாளைக்கு வந்து யார் 9 மணிக்குள்ள வராங்களோ அவங்களுக்கு 5000 ரூபாய் பைசான்னு சொன்னா எத்தனை பேர் லேட்டா வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரும் வர மாட்டாங்க. சில பேர் வீட்டுக்கே போக மாட்டான், இங்கேயே படுத்துருவோம். நாளைக்கு காலையில லேட்டானாலும் ஆயிடும். என்னது இங்கேயே இருந்து இந்த 5000 ரூபாய் வாங்காம போறது இல்லை அப்படின்ட்டு. காரணம் என்ன? சோ அங்க வந்து நோக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. காரியம் என்னது எப்படியாவது அடைஞ்சிடணும். இந்த வெறி நம்மள்ட்ட இருக்கணும். காரணத்தை சொல்லிட்டு நான் வந்து மிஸ் பண்றது ஒண்ணு இல்லையே. நான் இந்த நேரத்துக்கு போகணும்னா ஐ ஷுட் ஹேவ் a ஸ்ட்ராங் மெசேஜ், ஸ்ட்ராங் பர்பஸ் இருக்கணும். அப்படி இருந்தது சொன்னா எதையுமே நம்ம என்ன பண்ணுவோம், பெருசா நினைக்க மாட்டோம். இதை நோக்கி போகிறது மட்டும் தான் இருப்போம். அதே மாதிரி எப்பயாவது எங்க காரணத்தை சொல்லிட்டீங்கன்னு சொன்னா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க, ஒரு குற்ற உணர்வு உங்களுக்கு வரணும். இது நம்மளால பண்ண முடியாம போயிடுச்சு. ஆனா அதுக்கு மாற்றா பல நேரம் பண்ணிடும். நம்ம இதனாலதானே பண்ணாம போயிட்டோம் அப்படின்னு இல்ல, இது பண்ணாம போயிட்டோமே அப்படி உங்களுக்கு அந்த உணர்வு வரணும்னு சொன்னா அட்லீஸ்ட் ஒரு சின்ன டைம் டேபிள், ஒரு 5 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷத்துல 5 to 6 என்ன பண்ணணும், 6 to 7 என்ன பண்ணணும், காலையில உட்காந்து எழுதி எங்கேயாவது சும்மா ஒட்டி வைங்க. அன்னைக்கு நைட்டு பாருங்க உங்களோட ப்ரொடக்டிவிட்டி எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு மட்டும் பாருங்க. காலையில எழுந்து இன்னைக்கு நான் என்னென்ன பண்ணணுமோ அந்த செயல்களை டைம் போட்டு எழுதுங்க. 5 to 6 இது முடிக்கணும், 6 to 7 இது முடிக்கணும், 8 to 10 இது படிக்கணும், 10 to 12 இவரை மீட் பண்ணணும். நைட்டு படுக்கும்போது எடுத்து பாருங்க. அதுல பெரும்பாலும் பண்ணிருப்பீங்க, 1, 2 மிஸ் ஆயிருக்கும். பட் அங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் நீங்க கவலைப்படாம இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கவலை வரும். இப்போ உங்களுக்கு வந்து குற்ற உணர்வு வரும். ஏன்னா இத்தனை விஷயம் எழுதணும், ஒரு விஷயத்த கூட நம்ம பண்ணாம விட்டோமே. அந்த குற்ற உணர்வு அடுத்த நாள் உங்களை என்ன பண்ணு சொன்னா புஷ் பண்ணும். மறுபடியும் அந்த தப்பு பண்ணிடக்கூடாது, அந்த டயத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க வந்து பண்ண முடியும். சரியா? சோ இந்த மாதிரி அந்த நம்ம வந்து இந்த கலர் கண்ணாடி போடுறோம் பாத்தீங்களா, அந்த பாஸ்ட் வந்து மறக்கவே முடிய மாட்டேங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்து நீங்க சொன்ன உடனே அது எப்படி அதையும் மறக்கிறதுக்கு அப்படி நம்ம அப்படியே தான் அந்த மைண்ட் செட் இருக்குது. அந்த கண்ணாடி போட்டே தான் பாக்குற மாதிரி இருக்கு, கலத்த முடியலையே. இந்த கேள்வி வந்து ஒரு மிகப்பெரிய ஆன்சர் இதுக்கு இருக்கு. நமக்கு டைம் கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு ஷார்ட்டா நான் சொல்லி புரிய வைக்கிறேன். கடந்த காலத்தினுடைய நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு எப்படி பாத்தீங்கன்னா, மனிதனுக்கு வந்து பொதுவாகவே எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் ஒண்ணு காட்சியா பதிவாயிருக்கும், விஷுவல். மொய்தீன் பாட்ஷா சார் வந்து அது வேற கான்செப்டுக்கு சொன்னாங்க, மனிதர்கள் புரிந்து கொள்வாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. விஷுவல், ஆடிட்டரி, கினெஸ்தெட்டிக், ஒல்ஃபாக்டரி, குஸ்டேட்டரி. விஷுவல், ஆடிட்டரி, கினெஸ்தெட்டிக், ஒல்ஃபாக்டரி, குஸ்டேட்டரி. பார்ப்பது, கேட்பது, உணர்வது, முகர்வது, டேஸ்ட் பண்ணுவது, சுவைப்பது. சரியா? இந்த 5 விஷயங்கள் மூலமாக தான் ஒரு மனிதனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள போகுது. இந்த 5 எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி உள்ள போகுதோ, இந்த எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்துதான் அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது முடிவாகுது. இப்ப நான் வந்து ஒரு பிரியாணி கடையை தாண்டி போறேன்னு வைங்களேன், பிரியாணி ஒரு நல்லா இழுத்துட்டு போயிடணும்னு வைங்களேன். அடுத்த நாள் வந்து பிரியாணி கடை மூடி இருக்கு, இருந்தாலும் நீங்க அந்த பக்கம் போகும்போது நம்மளோட ஒரு ஸ்மெல் வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பிரியாணி கடையே அங்க இருக்காது, அந்த இடத்துல பிரியாணி கடை மூடி இருக்கும், இருந்தாலும் அந்த ஸ்மெல் வருது. ஏன்? இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிரியாணியை உள்வாங்கிருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம உள்வாங்கினதால நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அதை நோக்கி வருது. நம்முடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அப்படிதான். உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் மறக்க முடியலையோ அது காட்சியாக ரொம்ப பிரைட்டா தெரியுதுன்னு அர்த்தம். இது வந்து நம்ம NLP வந்து மொடாலிட்டிஸ், சம்மொடாலிட்டிஸ் சொல்லுவோம். மொடாலிட்டிஸ்ங்கும் போது பாத்தீங்கன்னா இந்த சென்சஸ்ல இருந்தா மொடாலிட்டிஸ் சொல்லுவோம், அதுல இருக்கக்கூடிய கூறுகள் எல்லாமே சம்மொடாலிட்டிஸ் சொல்லுவோம். இது எப்படி வந்து நம்ம மனசுல பதிவாயிருக்கோ அந்த அளவுக்கு தாக்கம். நல்ல ஃபீலிங் அந்த மாதிரி சிலது இருந்துன்னு வைங்களேன், இப்ப நம்ம எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி ரொம்ப கெட்ட ஃபீலிங் வந்து நமக்கு இருந்துன்னு சொன்னா கெட்டதா ஃபீல் பண்ணுவோம். அதுல இருந்து வெளியே வர்றது சிரமமா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், உங்க மைண்டை டியூன் பண்ணணும். டியூன் பண்ணி அந்த பழைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பழைய எக்ஸ்பீரியன்ஸ் அழைக்கணும். பழைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்து துரத்தணும், டிஸ்அசோசியேட் பண்ணணும். அசோசியேட் ஆயிருக்கு, அது அந்த எண்ணம் வந்து உங்களோட பின்னி பிணைஞ்சிருக்கு, அது என்ன பண்ணும், தூரம் துரத்தணும். தூரம் எப்படி துரத்த முடியும்? எஸ், தேர் ஆர் எக்ஸசைசஸ், அதுக்கான டெக்னிக் இருக்கு. அப்ப வந்து ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட பாத்தீங்கன்னா வெளியே வர முடியாத பல கசப்பான அனுபவங்களை ரொம்ப ஈஸியா வெளியே வந்துடலாம். அதை வந்து மறக்கவும் செய்யலாம், அதை வந்து அதோட வீரியத்தை குறைக்க செய்யலாம். சோ அதுக்கு வந்து டீடைல்டான டெக்னிக் இருக்கு. சோ அதை செய்யக்கூடிய சைக்காலஜிஸ்ட வந்து நீங்க பார்க்கலாம்.
சில NLP மாதிரியான இனியாகிராம் மாதிரியான சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாக நம்ம படிக்கலாம். ஓகே. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? அஸ்ஸலாமு அலைக்கும் சார். சரி, வலைக்கும் சலாம். சொல்லுங்க சார், உங்க ஸ்பீச் வந்து 1:30 வரைக்கும் இருக்கு. அதனால நீங்க தாராளமா எதையும் ஸ்கிப் பண்ணாம நீங்க எடுக்கலாம் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல, ஸ்பீச் 1:30 வரைக்கும் இருக்கு. எனக்கு 1:00 மேல ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. நம்ம ஓகே சார். as per plan வந்து நம்ம 1:1 தான் வச்சிருந்தோம் இல்லையா? ஆமா ஆமா அதனால சார். 1:10க்கு எனக்கு வேற அப்பாயின்மெண்ட் இருக்கு. அதனால தான் நான் சொன்னேன். we have lost anyway, the time நம்ம மிஸ் பண்ணிட்டோம். சோ அதனால சில உதாரணங்களை கூட நான் குறைச்சிட்டு அந்த டயத்துக்குள்ள முடிக்க பண்ணேன். வாய்ப்புகள் இருக்கும்போது நம்ம பண்ணிடலாம். சோ இதுல இருக்கக்கூடிய பலரும் வந்து நம்ம சைக்காலஜி கோர்ஸை சேருவாங்க. சோ அதுல வந்து நம்ம டீடைல் செஷன் வச்சுக்கலாம். இன்ஷாஅல்லாஹ். நம்முடைய பிஎஸ்சி சைக்காலஜி, டிப்ளமோ சைக்காலஜி சைபா மூலமா இனிஷியேட் பண்ணிருக்காங்க. அவசியம் இது வந்து ஒரு பிராக்டிக்கலாக ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய பல விஷயங்கள். இது நம்ம காலேஜ்லயோ மற்ற இன்ஸ்டியூட்லயோ படிக்கிற மாதிரி கிடையாது. முழுக்க முழுக்க பிராக்டிக்கலாக நடத்தக்கூடிய பயிற்சி முறைங்கிறதால நீங்க இது அவசியம் வந்து எல்லாருமே கலந்துக்கணுங்கிறதா என்னுடைய ஒரு வேண்டுகோளா இருக்கு. ரைட். அடுத்து ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, எப்படி நோ சொல்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நோ சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது இந்த உலகத்துல பல விஷயங்களை வந்து நம்ம மாட்டிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எங்கெங்கெல்லாம் நோ சொல்றோமோ அதை சொல்லாம எஸ் சொல்லிடுறோம். என்னால உண்மையிலேயே பண்ண முடியாதுன்னு வைங்களேன், நோ சொல்றது இல்ல, எஸ் பண்ணிக்கலாம், பாத்துக்கலாம், இன்ஷா அல்லாஹ். ஐயோ சொல்லும் போதே இன்ஷா அல்லாஹ், எதுக்கு செய்யாம இருக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ், செய்யறதுக்கு இன்ஷா அல்லாஹ் இல்ல. இவர் சொல்லும் போதே என்னால முடியலைன்னா முடியலன்னு சொல்லிடணும். இன்ஷா அல்லாஹ் எதுக்கு பயன்படுத்தணும்? என்ன நான் பண்ணணும் எண்ணம் இருந்து ஓகே நான் ட்ரை பண்றேங்கிறதுக்கு. இவன் பண்ண மாட்டானே இன்ஷா அல்லாஹ் சொல்லுவான். எதுக்கு? நான் வந்து செய்ய மாட்டேன்னு தெரிஞ்சு, என்னால வர மாட்டேன்னு தெரிஞ்சு, நீங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும், எனக்கு இன்னொரு கல்யாணம் இருக்குங்க, இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்றேன். இவன் வரமாட்டான், வர்றதுக்கான ஐடியாவும் இல்ல. அப்ப அது பிரயோஜனம் இல்லையே. என்னது? எனக்கு அந்த எண்ணமே இல்ல. அந்த எண்ணமே இல்லாமல் நம்மளால வந்து எப்படி அதை நோக்கி போக முடியும்? சரியா? அப்ப என்னன்னா, அந்த நோ சொல்ல நம்ம கத்துக்கணும். பை டிஃபால்ட் மனிதர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க எஸ் சொல்லியே பழக்கப்பட்டாங்க. இது பண்ணிக்கலாமா? எஸ். இது பண்ணிரியாப்பா? எஸ். அது போயிட்டு வந்துடா? எஸ். எல்லாத்துக்கும் எஸ்ன்னு சொன்னா, உன்னுடைய செயல்பாட்டுக்கு எங்க எஸ்? உன்னுடைய நோக்கத்திற்கு எஸ் எங்க? நீ சொல்றதையும் செய்வேன், அவன் சொல்றதையும் செய்வான், இவன் சொல்றதையும் செய்வான், அவனுக்காக செய்வேன், இவனுக்காக செய்வேன்னா, உன்னுடைய வேலைகள் எல்லாமே, உன்னுடைய நோக்கங்கள் எல்லாமே நிறைவேறிய பிறகு செய்யறதுங்கிறது ஓகே. ஆனா இங்க நான் எக்ஸாமுக்கு படிக்கணும், நான் இங்க உட்கார்ந்துருக்கேன், பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து கொஞ்சம் ரேஷன் கடை வரைக்கும் போயிட்டு வாப்பா, எஸ். இதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இந்த எஸ்னால பிரயோஜனம் இல்ல. அந்த ரேஷன் கடைக்கு போறதால பிரயோஜனம் இல்லை. நான் இப்ப இன்னைக்கு படிக்கக்கூடிய படிப்புங்கிறது முக்கியம். இந்த இடத்துல நோ சொல்லாததால என்னுடைய நேரத்தை இழந்துட்டேன். நாளைக்கு எனக்கு எக்ஸாம், இது எனக்கு முக்கியங்கிறது பல பேருக்கு தெரியறது இல்ல. நம்ம எப்படி மறுக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, மறுக்கிறது ஒரு கலை. லேர்ன் டு சே நோ அப்படிங்கிற தனி புக்கே இருக்கு. என்னது? லேர்ன் டு சே நோ. நோ சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா அந்த நோ சொல்வதன் மூலமாக தான் பல எஸ், உங்களை சார்ந்த பல எஸ்ஸுக்கு வழிவகுக்கும். எல்லாத்தையும் எஸ் 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 நீங்க எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம இந்த நோ சொல்ல நம்ம வந்து தயங்குவோம். அதே சமயத்துல இந்த நோ சொல்லும் பொழுது ரொம்ப கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா, நோ சொல்லும் பொழுது ரொம்ப தன்மையா சொல்லணும். இல்ல இப்ப இந்த ரேஷன் கடைக்கு போயிட்டு வரியாப்பா? நோ எனக்கெல்லாம் எக்ஸாம் இருக்கு, நான் போக முடியாது. அதோட அவன் ரிலேஷன்ஷிப்புக்கு நோன்னு சொல்லிட்டு போயிடும். ஏன்? அப்ப நீங்க சொல்லக்கூடிய நோ ரொம்ப தன்மையாக இருக்கணும். ஏன்னா மனிதர்கள் அதை விரும்ப மாட்டாங்க. அவங்க விரும்பாததால உங்களுக்கு நீங்களே கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது. அவங்க விரும்புறாங்களோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க நோ சொன்னா அவங்க விரும்ப மாட்டாங்கன்னு சொன்னா, அதுக்காக நீங்க எஸ் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளவு நாள் சொல்லிட்டு இருப்பீங்க? இது மாதிரி நிறைய பேர் கம்பெனிகளை பார்க்கலாம். அவன் செய்ய வேண்டிய வேலையை கொண்டாந்து இங்க தலையில கட்டுவான். இவன் எஸ் சொல்லிட்டே இருக்கிறதால, நீ பண்ணா நல்லா இருக்கும், நீ தான் பண்ண முடியும், எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிட்டு இருக்கிறதால கிராஜுவலி என்ன நடக்கும்னா, இவன் பண்ணக்கூடிய வேலை இருக்குல்ல, இந்த வேலையை வந்து அவன் மிஸ் பண்ணிடுவான். இந்த வேலையை அவனால சரியா பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு நோ சொல்ல தெரியலன்ட்டு. இன்னைக்கு பலருக்கும் இல்ல பிரச்சனை அதுதான். பைசா வந்து கடன் கேட்கறாங்க, பைசா நம்மள்ட்ட இருக்கு, இருந்தாலும் வேற செலவுக்கு நமக்கு வேணும், நோ சொல்ல தெரியல. நோ சொல்ல கத்துக்கிட்டோம்னு சொன்னா, எஸ் நம்முடைய விஷயங்களை அட்லீஸ்ட் கரெக்டா பேலன்ஸ் பண்ண முடியும். அதற்கு பிறகு ஏதாவது இருக்கா கொடுங்க, பிரச்சனை இல்லை. பட் என்ன அடிச்சுட்டு மத்தவனை வந்து காப்பாத்துறதுங்கிறது சாத்தியம் கிடையாது. அது வந்து லாஜிக் கிடையாது இல்லையா? அப்ப இந்த நோ சொல்றது ரொம்ப பொலைட்டா சொல்லணும், ரொம்ப முக்கியம். எப்படி நோ சொல்றதுன்னு கேட்டிருக்கீங்க. ரொம்ப பொலைட்டா சொல்லணும், ஹர்ட் ஆகாம சொல்லணும். ஐ திங்க் இட் வில் ஹர்ட் பீப்புள்னு எழுதிருக்கீங்க. நான் சொல்றேன், பீப்புளுக்கு ஹர்ட் ஆகக்கூடாதுங்கிறத உங்களை நீங்க ஹர்ட் பண்ணிக்க போறீங்களா? நாளைக்கு நீங்க எக்ஸாம் எழுத விட்டுட்டு நீங்க ரேஷன் கடைக்கு போக போறீங்களா? ரேஷன் கடைக்கு போனா உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். அப்ப நீங்க எக்ஸாம் ஃபெயில் ஆனா பரவாயில்லையா? இந்த கிளாரிட்டி தான் நம்மள்ட்ட இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? நோ தான் சொல்லணும். பட் நோ சொல்றத ரொம்ப பொலைட்டா சொல்லணும். அதான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய பாட்டம் லைன் என்னவா இருக்கணும்? நோவா தான் இருக்கணும். ஆனா அந்த நோ அப்படி இல்ல, நோங்கிற வார்த்தை வராமலே சொல்லணும். எப்படி சொல்லணும்? நோகாம சொல்லணும். எப்படி சொல்லணும்? நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, இன்னும் நான் படிக்கல,
இப்பதான் எடுத்து வச்சேன், நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய படிக்க வேண்டியது இருக்கு, எக்ஸாம் ரொம்ப கஷ்டமான எக்ஸாம் வேற, நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். நான் வேணா ஒரு 2 நாள் கழிச்சு போட்டுமாட்டி, நாளான்னைக்கு போயிட்டு வரட்டுமான்ட்டி, நாளான்னைக்கு வேணா போயிட்டு வரட்டுமா, இந்த எக்ஸாம் கொஞ்சம் முடிச்சிட்டோமா, இல்ல வேற யாராவது போறாங்களான்னு பாக்கட்டுமா, இல்ல வேற யாராவது பாக்குறீங்களா, சாரி ஆண்டி உங்களுக்கு பண்ணணும்னு தான் நான் வந்து நினைக்கிறேன், இது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க வந்து இப்ப இது வாங்கிட்டு வர சொன்னீங்க, என்னால இது பண்ண முடியல, பட் இருந்தாலும் இது நாளைக்கு விட முடியாது. இதுதான் நோ சொல்ற மெத்தட். நோ சொல்றதுன்னா நோ, முடிஞ்சு போச்சு, அது ஒரு ரிலேஷன்ஷிப் நோ ஆயிடும், எவனா விரும்ப மாட்டான். இப்படி நீங்க என்ன பண்ணணும்னா புரிய வைக்க முயற்சி பண்ணணும். எனக்கு உங்களை காட்டிலும் நீங்க சொல்லக்கூடிய இந்த வேலையை காட்டிலும் எனக்கு மிக முக்கியமான வேலை இருக்கு அப்படிங்கறது எவ்வளவு பொலைட்டா எடுத்து சொல்றீங்களோ அவ்வளவு பொலைட்டா நீங்க சொல்லுங்க. சோ அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய உங்களுக்கான ஸ்பேஸ் உருவாகும். உங்களுக்கு என்ன பண்ணணுமோ, நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுவீங்க. இன்னைக்கு பலரும் அதன்னு எடுத்துட்டு போறதால தான் கடைசியில வந்து அதை ஃபீல் பண்ணுவாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. இது எல்லாத்துக்குமே நோ எஸ் சொன்ன ஆளுங்க, நோ சொல்லாத ஆளுங்க ஒரு காலத்துக்கு பின்னாடி வருத்தப்படுவாங்க. அவன் கேட்கும்போது அதை கொடுக்காம இருந்திருக்கான், இப்ப கொடுத்துட்டு இப்ப எனக்கு இல்லாம இருக்கு. அவன் அப்படி சொல்லும்போது அது வேணான்னு சொல்லி இருந்திருக்கலாம், இப்ப வந்து தேவையில்லாம இதை கட்டிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாமே அந்த பல நேரங்கள்ல கல்யாணத்துல இந்த மாதிரி நடந்துரும். நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கவே இல்ல. அவர் வந்து கேட்டாரு, சரி நல்ல மனுஷனாச்சே, பெரிய மனுஷனாச்சேன்னு ஒத்துக்கிட்டேன். அப்ப என்ன ஆகும்? அதுக்கு மேல குடும்பத்த விளங்காது. ஏன்? ஏன்னா அவன் செலக்ட் பண்ணதே தப்பா செலக்ட் பண்ணியிருக்கான். இவனுக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயத்தை யாரோ ஒருத்தவங்களுக்காக சூஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, எப்படி அவனால திருப்தியா இருக்க முடியும்? அப்ப அந்த நோ சொல்றது நோ சொல்லிதான் ஆகணும். ஆனால் அமைதியாக, அழகாக, பொறுமையாக, புரிந்து கொள்ளும் விதத்தில் சொல்லும் பொழுது, அத வந்து அவங்க அக்செப்ட் பண்றாங்க, பண்ணலன்னு இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரிலாக்ஸ்டா வொர்க் பண்ணலாம். நமக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். சோ அந்த மாரி சொல்லலாம். ஓகே. ஓகே. சோ சைக்காலஜி வந்து மெடிசின்ல இருந்து வெளிய வர முடியுமா? அப்படிங்கிறத டிப்ரஷன்ல இருந்து வெளிய வர முடியுமான்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், டிப்ரஷனா இருக்கட்டும், இது எல்லாமே 2 விதமாகவும் நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப வந்து ஒரு சைக்காலஜிக்கல் காரணங்களும் இருக்கலாம், சைக்கியாட்ரிக் காரணங்களும் இருக்கலாம். இது நம்ம பல இடங்கள்ல சொல்றதுதான். சைக்காலஜிக்கும் சைக்கியாட்ரிக்கும் உள்ள வித்தியாசங்கள் சாதாரண மக்களுக்கு கூட இன்னும் போய் சேரல. போய் சேரணும். எல்லாருக்கும் போய் சேரணும். சைக்காலஜியும் சைக்கியாட்ரியும் ஒண்ணு கிடையாது. சைக்காலஜின்னு நம்ம சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, உளவியல் சார்ந்த கோட்பாடுகள். சைக்கியாட்ரின்னு சொல்லக்கூடியது அந்த கோட்பாடுகளோட சேர்ந்த மெடிசின் கொடுத்து சரி பண்ணக்கூடிய சில பிரச்சனைகள். அப்ப அந்த சைக்கியாட்ரிஸ்ட் சொல்லக்கூடிய ஆளு, சைக்காலஜிஸ்ட் சொல்லக்கூடிய ஆளு 2 பேரும் வேற வேற. அப்ப உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய டிப்ரஷன்ங்கிறது சைக்காலஜி ப்ராப்ளமா, சைக்கியாட்ரிக் ப்ராப்ளமாங்கிறத ஒரு சைக்காலஜிஸ்ட் ஆரம்பத்துல போலாம். மருந்துகள் இல்லாம பயிற்சிகள் மூலமாக, பேச்சின் மூலமாக, செயல்களின் மூலமாக உங்களை சரி பண்ணக்கூடிய சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க. இப்ப நம்ம சைக்காலஜிஸ்ட், சைக்கியாட்ரிஸ்ட் கிடையாது. சைக்காலஜிஸ்ட் நீங்க ஒரு கன்சல்டன்சி நீங்க போகும்பொழுது, அப்ப அவங்க அனலைஸ் பண்ணிட்டு இது வந்து உங்களால மருந்துகள் இல்லாம சரி பண்ண முடியுமா, முடியாதாங்கிறத முடிவு பண்ணுவாங்க. அப்ப அடிப்படையில் இது 2க்கும் வித்தியாசம் என்ன? சைக்காலஜிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை ரியாலிட்டியில நீங்க இருந்தீங்கன்னா, ஒரு விஷயத்த சொல்லி புரிஞ்சு உங்களால மாத்த முடியும்னு சொன்னா சைக்காலஜி அந்த 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 வளர்ச்சிக்குள்ள இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்ல நீங்க வந்து ஒரு ரியாலிட்டியில இல்ல அப்படின்னு சொன்னா, நீங்க சைக்கியாட்ரிக் இஷ்யூல இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு விளங்கவே இல்ல. இல்ல நீங்க செய்ய தயாரா இல்ல. நீங்க வந்து டக்குன்னு வந்து எகிறி குதிச்சு ஓடிடுறீங்க. இல்ல வந்து நீங்க வந்து உங்களுக்கு உங்க இஷ்டத்துக்கு பண்றீங்க. டக்குன்னு ட்ரெஸ் அவுத்து போட்டுறீங்க. இது எல்லாமே உங்களை மீறி நடக்கக்கூடிய விஷயம். புரியுதா? இது ரியாலிட்டிக்கு வெளியே இருக்கீங்கன்னு அர்த்தம். ரியாலிட்டி என்னங்கிறது உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். பட் ரியாலிட்டிக்கு உள்ள நீங்க இருக்கீங்கன்னு சொன்னா, அந்த சைக்காலஜிங்கிற அந்த கான்செப்ட்க்கு நீங்க உள்ள இருக்கீங்க. கவுன்சிலிங் மூலமாக, சைக்கோ தெரப்பி மூலமாக, சில பயிற்சி முறைகள் மூலமாக வெளியே கொண்டு வர முடியும். ஆனா சைக்கியாட்ரிக் கொஞ்சம் அதிக ரியாலிட்டி வெளியே போனீங்கன்னா, சைக்கியாட்ரிஸ்ட்ட போற மாரி இருக்கும். இந்த அடிப்படை உதாரணத்தை புரிஞ்சுட்டீங்கன்னு சொன்னா, நம்மளால அதுல இருந்து வெளியே வர முடியும். ரைட். ஓகே. வேற ஏதாவது கேள்விகள்? எஸ். டைம் வந்து ஷார்ப்பா 1:00. சோ நம்முடைய ப்ரோகிராம் உடைய சக்சஸே இந்த ப்ரோகிராம் வந்து டயத்துல முடிக்கணுங்கிறது தான். டயத்துல தொடங்கலனாலும் கூட டயத்துல வந்து நம்ம முடிக்க போறோம். சோ மீண்டும் ஒரு முறை சைபாவுக்கும் கலந்து கொண்ட எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இப்ப பிரைவேட்ல வந்து கேட்டிருக்கீங்க. இந்த இந்த எப்படி இந்த கோர்ஸ் நடத்த போறீங்க? எவ்வளவு ஃபீஸ்? என்ன விஷயம்லாம் கேட்டிருக்கீங்க. இதை நான் சொல்வதை விட இந்த ஃபீஸ் விஷயங்கள் எல்லாமே சைபாவினுடைய நிர்வாகிகள் சொல்றது பெட்டரா இருக்கும். நான் இந்த கோர்ஸினுடைய ஃபேக்கல்ட்டியா இருப்பேன். நிர்வாக சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே சைபா டீம் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ரபிக் சார் லைன்ல இருக்கீங்களா? சார் ரியாஸ் இருக்கேன் சார். நான் இருக்கேன். ரியாஸ் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா? கண்டினியூ பண்ணீங்களா? கண்டிப்பா சார் நான் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் a lot. மறுபடியும் சந்திப்போம். நன்றி. ஓகே சார். Thank you so much சார். Thank you. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ரியாஸ், சைபாவோட எம்டி. சைக்காலஜி கோர்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ சைக்காலஜி கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 1 year டிப்ளமா இன் கவுன்சிலிங் சைக்காலஜி கோர்ஸு. இது வந்து வாரத்தில் 3 நாள் தான் கிளாஸ் நடக்கும். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1.5 hour கிளாஸ் நடக்கும். 7லேருந்து 8:30 மணி வரைக்கும் நைட்டு.
ஏன் அந்த டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ஆஃபீஸில் வேலை செய்வாங்க, நிறைய பேர் டீச்சிங்கில் இருப்பாங்க, மார்க்கெட்டிங்கில் இருப்பாங்க, ஸோ படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த டைமை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ஈவினிங் டைமில் ஃப்ரீ டைமில் 7லேருந்து 8:30 மணி வரைக்கும் நம்ம வந்து கிளாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இருக்கோம். இதில் வந்து வாரத்தில் 3 நாள் தான் கிளாஸு, ஒரு நாளைக்கு வந்து 1.5 hour கிளாஸு. இந்த 1 year முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து 1 year உங்களுக்கு வந்து 3 பெனிஃபிட் இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னா, நீங்கள் 1 year சைக்காலஜி ட்ரைனிங் எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்சிஆர்டி கவர்மெண்ட் ரெகக்னைஸ் சர்டிஃபிகேட் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ரெண்டாவது விஷயம் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கிளாஸஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லைவ்லேயே தான் போகும். அதாவது அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க, எந்த மாதிரி பிரச்சனையை வந்து எப்படி வந்து எந்த மெத்தடாலஜியில் சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் கிளாஸஸ் தான் போகும். இல்லை நீங்களும் அடிஷ்னலாக வந்து படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பிடிஎஃப் அனுப்புவோம், நீங்கள் அதுலேயும் படிச்சுக்கலாம். மூணாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 yearல நீங்கள் ஏதாச்சும் ஒரு 2-3 கிளாஸஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த மிஸ் பண்ண கிளாஸஸை கூட நீங்கள் இன்னொரு வாட்டி கூட வாட்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஒரு ஐடி நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு சேட்டில் உங்களுக்கு டைப் பண்ணுறேன். 9043182896. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுவேன், எப்படி அப்ளை பண்ணோம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, இன்ஷா அல்லாஹ். ஸோ நமக்கு அடுத்த அமீத், ஸோ மதியானம் வந்து இன்னும் நமக்கு 3 செஷன் இருக்கு. அது யார் யார் பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். நீங்க அந்த ஸ்பீக்கர்ஸ் அவங்க டீடைல்ஸை பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் வந்து 2:30லேருந்து 4 o'clock வந்து மனம் இருந்தால் வழி இருக்கிறது அப்படின்னு பேச இருக்கிறாங்க ஆலிமா ஜஹ்ரா மேம். ஸோ இது வந்து 4 o'clock வரைக்கும் நடக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 4 o'clockலேருந்து 5 o'clock வரைக்கும் மனத்தை அறிதலும் மாண்பை அடைதலும் பேச இருக்கிறாங்க ஹாலூர் ஷானவாஸ். 5 o'clockலேருந்து 6 o'clock பார்த்தீங்கன்னா மன அமைதிக்கான வழி அப்படின்னு சொல்லி ஃபாத்திமா முசஃபர் மேம் பேச இருக்காங்க. இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க, ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து நம்ம நிறைய மீடியா சேனல்ஸில் இவங்களை பார்த்துருப்போம். ஸோ இவங்க தான் பேச இருக்காங்க. ஓகேங்களா? இன்ஷால்லா இந்த செஷனை யாரும் தவற விடாமல் கலந்துக்கோங்க. சைக்காலஜி வந்து நம்ம கிளாஸஸ் நடத்துகிறோம். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து சைக்காலஜி வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு சைக்காலஜி தெரிஞ்சிருக்கணும், மாமியார் மருமகள் அவங்களுக்கு வந்து சைக்காலஜி தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு உண்மையான நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஒரு தாய் ஒரு பெண் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. அந்த தாய் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சாப்பாடு கொடுக்குறப்போ வந்து அந்த சாப்பாட்டில் ஒரு நீளமான முடி இருக்குது. அப்போ அந்த பெண்ணு சாப்பிட்றப்போ அந்த அந்த தாயோட அந்த பெண் அவங்க சொல்றாங்க, ஏமா எப்போ பாரு வந்து சோறுல வந்து முடி இருக்குதேம்மா, பார்த்து சமைக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்து சாப்பிட சாப்பிட அந்த பொண்ணுக்கு வந்து தொண்டையில வந்து ஏதோ ஒரு முடி மாட்டிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. எது சாப்பிட்டாலுமே என் தொண்டையில வந்து ஏதோ ஒரு முடி மாட்டிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியே அந்த பொண்ணு வந்து ஃபீல் பண்றாங்க. அப்போ வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க வந்து சரி பேசாம டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ எல்லாமே நார்மலா இருக்கு. தொண்டையில எதுவுமே கிடையாது, வயிற்றுல வந்து எதுவுமே மாட்டிட்டு இல்லை, எல்லாமே நல்ல ரிசல்ட்டா தான் இருக்கு. இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபீல், இல்லம்மா என் தொண்டையில ஏதோ முடி மாட்டி இருக்கு, நான் இனிமேல் எதுவுமே சரியா சாப்பிட மாட்டேன் அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு சைக்காலஜி டாக்டர் கிட்ட அந்த அம்மா கூப்பிட்டு போனாங்க. அப்போ அந்த டாக்டரும் ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்த்தாங்க. ஒண்ணுமே இல்லையேம்மா, ஏன் உங்களுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணப்போ, இல்லை டாக்டர் எனக்கு தொண்டையில் ஏதோ முடி மாட்டிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. ஏன் அப்படி அந்த பொண்ணு சொல்லுதுன்னா, இது வரைக்கும் அந்த அம்மா வந்து சாப்பாடு கொடுத்தப்போலாம் வந்து முடி பார்த்ததுனால அந்த பொண்ணுக்கு ஒரு மைண்ட் செட்டு, நம்ம கண்டிப்பா ஒரு முடியை முழுங்கி இருப்போம், அதுதான் தொண்டையில மாட்டிட்டு இருக்குது அப்படின்றது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ சைக்காலஜின்றது என்னன்னா, பேஷண்ட் எந்த முறையில இருக்கிறாங்களோ அவங்க முறையிலேயே போய் தான் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அப்போ அந்த டாக்டர் என்ன பண்ணாங்க அப்படின்னா,
அந்த பொண்ணை சரிம்மா இப்படி தலை சாஞ்சு படுங்க அப்படின்னு சொல்லி படுக்க வச்சாங்க. படுக்க வச்சு வாய் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் என்ன பண்ணாங்களா, ஏதோ ஒரு முடியை கொண்டு வந்து வாய் தராங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த முடியை வந்து எடுக்கிற மாதிரி முடி வந்துச்சுமா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அந்த பொண்ணை உட்கார வச்சு சொன்னாங்களா, இந்த முடிதாம்மா உங்களுக்கு வந்து தொண்டையில மாட்டிட்டு இருக்குன்னு அப்படின்னு அந்த டாக்டர் போய் சொன்னாங்களா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து அப்படியா டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், இனிமேல் நான் நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் வந்து உண்மையான முடி வந்து அந்த பொண்ணு வாயிலிருந்து எடுக்கல, வேற கீழே இருந்து எடுத்து இதுதாம்மா உங்க வாயில இருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட டாக்டிக்ஸ் எத்திக்ஸ் தான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். சைக்காலஜின்றது வந்து இப்போ உங்க வீட்டில் உங்க பையனுக்கு பிரச்சனை, ஹஸ்பண்டுக்கு பிரச்சனைனா அவங்க பிரச்சனைக்குள்ள நம்ம இறங்கி பார்க்கறது தான் சைக்காலஜி. ஸோ அதுக்கான ட்ரைனிங் வந்து நம்ம வந்து இந்த மந்த் செப்டம்பர் 21 நடக்க இருக்கு. நீங்க அதுக்கு முன்னாடியே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபீஸ் வந்து 20,000 வருது. நீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா பே பண்ணி அதுக்கப்புறம் மந்த்லி 2,000 கூட இன்ஷால்லா பே பண்ணிக்கலாம். ஸோ வேற ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா இந்த சைக்காலஜி கோர்ஸ் பத்தின ஏதாவது டவுட்? ஓகே, அப்போ இன்ஷால்லா வந்து நம்ம கரெக்டா 2:15 வந்து செஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, எல்லாரும் வந்து 2:15 வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸாக்கல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க பாய். சார் பாய், நீங்க அந்த இனிஷியல் அமௌண்ட் வந்து டோட்டல் கோர்ஸ் அமௌண்ட் வந்து 20,000 சொன்னீங்க. ஆமா சார். இது வந்து இனிஷியலா நீங்க ஒரு 2,000 இனிஷியல் அமௌண்ட் எவ்வளவு பே பண்ணுங்க சார்? இனிஷியல் அமௌண்ட் வந்து நம்ம 5,000 பே பண்ண சொல்லி இருக்கோம். பட் இந்த லாக்டவுன் பீரியட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களுக்கான அமௌண்ட்டே பாத்தீங்கன்னா வீட்டுக்காக வச்சிருப்பாங்க, இஎம்ஐக்காக வச்சிருப்பாங்க. ஸோ அதுலயும் நம்ம பண்றோம். நீங்க இனிஷியலா 2,000 கூட பே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க மந்த்லி கூட நீங்க 2,000 பே பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கோம் மேம். சரி சார், இப்போ இந்த ஆப்சென்டீஸ் சொன்னீங்கல்ல ஒரு விஷயம், ஆப்சென்ட் ஆகுறது. இப்போ வந்து இப்போ நம்ம எல்லாம் ஜாப்ல இருக்கிறோம். ஓகே சார். அப்ப ஆப்சென்ட் வந்து அது எதுவும் பெர்சன்டேஜ் இருக்கா, இவ்வளவு நாள் ஆப்சென்ட் ஆகலாம் அப்படின்னு அது எதுவும் இருக்கா? இந்த வந்து கண்டிப்பா மினிமம் இவ்வளவு கிளாஸ் அட்டென்ட் பண்ணி ஆகணும் அப்படி எதுவும் இருக்கா? புரியல சார், நீங்க வந்து எல்லா கிளாஸஸும் அட்டென்ட் பண்ணலாமான்னு கேக்குறீங்களா? இல்ல அப்படி இல்ல, நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருவீங்க, நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவீங்க, பட் ஏதோ ஒரு காரணத்தினால நடுவுல ஆப்சென்ட் ஆயிடுறீங்க, இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியல, ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியல. சரி, அப்படி அட்டென்ட் பண்ண முடியலன்னா நீங்க சொன்னீங்க நீங்க வந்து ஐடி ப்ரொவைட் பண்ணுவோம், ஆன்லைன் ப்ரொவைட் பண்ணி நீங்க அதை லேட்டரா அதை நீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா ஆமா சார். அது இந்த ஒருத்தர் கண்டினியூஸாவே ஆப்சென்ட் ஆயிட்டு இருக்காரு, அதுக்கு எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கான்னு கேட்டேன். ஆமா இல்ல சார், அந்த மாதிரி கிடையாது. அவர் கண்டினியூஸா ஆப்சென்ட் ஆகுறது வந்து அவர் ப்ரோக்ராமை பார்க்க வேண்டான்றது மாதிரி அவர் பண்ண மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் ஒரு சில காரணத்துக்காக அந்த டைம் வெளியில போற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம பண்றோம். அவர் வந்து ஒரு கண்டினியூஸா வந்து ஒரு 3 வீக்ஸும் அவரால் பார்க்க முடியலன்னா கூட நம்ம வந்து அவருக்கான ஒரு ஐடி கொடுத்துருவோம். அந்த ஐடியில வந்து அவர் மட்டுமே ஆக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த இது இருக்குல்ல, அதாவது எக்ஸாமினேஷன் வந்து 1 இயர் கழிச்சா இல்ல 6 மந்த்ஸ்க்கு வருமா? எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு நாமினல் எக்ஸாம் மாதிரி வைப்போம். அதாவது இந்த 1 இயர்ல நீங்க என்னெல்லாம் படிச்சிருக்கிறீங்க, ஸோ அதுல என்ன மாதிரி நீங்க அனலைஸ் பண்ணிருக்கீங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு செலக்ட் பண்ற ஆப்ஷன் மாதிரி ஒன்று வைப்போம். இந்த எக்ஸாம்ல பாஸ் ஃபெயில் அந்த மாதிரி கிடையாது. நம்ம ட்ரைனிங் வச்சது இல்லை, இவங்க பீப்புள்ஸ் வந்து எப்படி வந்து அதை அப்சர்வ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கேட்போம், இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா முதல்ல யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற கிளாஸ் எடுத்ததுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்போம். நீங்க வந்து இப்படி ஆன்லைன்லயே செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரி, ஓகே சார். இந்த சர்டிபிகேட்டோட இந்த சர்டிபிகேட் டிப்ளமோ சர்டிபிகேட்டோட வந்து இது வந்து எந்த யூனிவர்சிட்டிலையும் இதாகாதுல்ல, யூனிவர்சிட்டியோட கிடையாது. யூனிவர்சிட்டி இல்ல சார், இது யூனிவர்சிட்டி சர்டிபிகேட் வராது. இது என்ன மாதிரி சர்டிபிகேட்னா கவர்மெண்ட் ரெகக்னைஸ் என்சிஇஆர்டி சர்டிபிகேட்னு சொல்லி நீங்க கூகுள்ல போட்டு பாருங்க. ஓகேங்களா, இது வந்து எந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிகிரி முடிச்சு ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன், அந்த சின்ன கம்பெனில இருந்து நான் பெரிய கம்பெனி போறதுக்கான எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்னு ஒன்று இருக்குது பாத்தீங்களா? சோ அப்போ வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்ல அவன் இன்னும் வேற பெரிய கம்பெனில ஒரு பெரிய பொசிஷன் போகலாம். ஓகேங்களா, சோ அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் எந்த அளவுக்கு வந்து வேல்யூபிளா இருக்கோ, இது அதுக்கான வந்து வேல்யூ தான் இந்த சர்டிபிகேட்டுக்கும். இப்போ ஒரு பள்ளியில இமாமா இருக்கிறாங்க,
ஸோ அவங்க வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு இந்த சர்டிஃபிகேட் வந்து யூஸாக இருக்கும். இல்ல கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டா இருக்குமா? ஆமா, இப்ப நீங்க என்சிஆர்டி சர்டிஃபிகேட் நீங்க போடுங்க, அது கவர்மெண்ட் ரெகக்னைஸ் சர்டிஃபிகேட் மாதிரி தான் வரும். சரி சார், இப்போ இந்த என்சிஆர்டி சர்டிபிகேட்டுக்கும் ரெகுலர் அந்த யூனிவர்சிட்டி அக்ரிகேட்டட் அந்த டிகிரிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இல்ல சார், இப்போ வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சைக்காலஜிஸ்ட் அந்த ஃபீல்டுக்கு போறதா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பிஎஸ்சி சைக்காலஜி பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி அதுக்கடுத்து எம்எஸ்சி சைக்காலஜி 2 வருஷம் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சரி எம்ஃபில் சைக்காலஜி பிஹெச்டி ரிசர்ச் வரைக்கும் நீங்க போனா மட்டும்தான் நீங்க ம், வந்து ஒரு கவுன்சிலிங்க்கு வந்து அடாப்ட் ஆவீங்க. ஒரு பேஷண்ட் சரி முன்னாடி உட்காந்தீங்க, ஒருத்தவங்க வராங்க, ஓகேங்களா, நார்மல் கவுன்சிலிங் வரைக்கும் நீங்க இது பண்ணிக்கலாம். ம். இல்ல ஓகேங்களா? நான் நான் என்ன கேக்குறேங்க சார், இப்போ உங்க ம் டைமை நான் எடுக்க விரும்பல, அதிகமா எடுக்க விரும்பல. ஓகே ஓகே சார். ஆக்சுவலா வந்து இப்போ டிப்ளமோ இன் சைக்காலஜி இதுக்கும் ம் நான் இப்போ சூஸ் பண்ணணும். நான் டிப்ளமோ சூஸ் பண்ணணுமா இல்ல டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சூஸ் பண்ணணுமா? இல்ல சார், நீங்க டிப்ளமாவே சூஸ் பண்ணிக்கலாம். அதுவே உங்களுக்கு வந்து ஃபுல், ஏன்னா நீங்க மத்த ஏதாவது டிகிரி சூஸ் பண்றதா இருந்தீங்க அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ம், ஒரு தியரட்டிக்கலாவே தான் இருக்கும். சரிங்களா? சரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்னா நீங்க அந்த அளவுக்கு நாலேஜை வந்து நீங்க பார்க்க முடியாது. சரி ஓகேங்களா? நீங்க வந்து இதுவே டிப்ளமா கவுன்சிலிங் சைக்காலஜி இது ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் ட்ரைனிங் மாதிரியே இருக்கும். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணுவாங்க. சரி ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு மெயினா யூஸா இருக்கும். ஓகே 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 சார். சார், தேங்க்யூ வெரி ஓகே மச். சார். இந்த நான் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். 300 ஓகே சார். ருபீஸ் 300 ருபீஸ் கட் ஆச்சு. சரிங்க சார். அது ஏன் 300 ருபீஸ் கட் ஆச்சுன்னு தெரியல. சைஃபால உள்ள போய் நான் கிளிக் பண்ண ஒரு ஆமா 300 சார், ருபீஸ் அது கட் ஆச்சு. அட்மிஷன் ஃபார்முக்காக வந்து டிடெக்ட் ஆயிருக்கும். நீங்க அந்த அது டிடெக்ட் அப்ளிகேஷன், நீங்க அந்த பே பண்ணரோட டீடைல்ஸ் வந்து நான் கொடுத்தேன் பாத்தீங்களா ஒரு நம்பரு, அந்த ஆமா நம்பருக்கு நீங்க அந்த ரிசிப்டை நீங்க அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் நாங்க சென்ட் பண்ணுவோம். அதை நீங்க சரி. ஃபில் பண்ணி எங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபா எனக்கு அதே நம்பருக்கு அனுப்பி தரணும் நீங்க. ஸோ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்படித்தானே? ஆமா, வாட்ஸ்அப்ல சார். சரி, அந்த நம்பரை நான் ரிஜிஸ்டர் இன்னும் பண்ணல, நான் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். பேசுங்க. ஓகே, நம்ம அடுத்த செஷன் வந்து கரெக்டா 2:15க்கு ஸ்டார்ட் ஆகுங்க. எல்லாரும் கரெக்டா வந்து இன்ஷால்லா ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க மேம். அசர் ப்ரேயருக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கவே இல்லை நீங்க எதுவுமே. அது எங்களுக்கு அந்த டைம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. சொல்லுங்க. கொஞ்சம் அசர் ப்ரேயருக்கு டைம் கொஞ்சம் நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல, நாங்க டைம் அலாட்மெண்ட் பண்ணிருக்கோம் சார். டைமிங் அதுல எங்கேயுமே நீங்க கேப் கிடையாது. எப்படி நாங்க அந்த அசர் ப்ரேயருக்கு அது பண்ண முடியும்? இல்ல, ஆக்சுவலா என்ன அப்படின்னா நாங்க எங்களுடைய ப்ரோக்ராம்ல கேப் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஒரு ஸ்பீக்கருக்கும் இன்னொரு ஸ்பீக்கருக்கு நடுவுல. ஓகேங்களா? பட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க இதை ஆஃப் பண்ணிட்டு நீங்க அசருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதுதான் இந்த சரி, இதுவும் எங்களுக்கு அதாவது ஒரு நாள் ப்ரோக்ராம் நம்ம இல்ல நடக்குது. நான் என்ன சொல்றேன், நீங்க எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ்ல லைவ் பாத்துக்கலாம். எங்க ஃபேஸ்புக் பேஜ்ல நீங்க வீடியோ பாத்துக்கலாம். ஒரு ப்ரோக்ராமுக்கு இன்னொரு ப்ரோக்ராம் இடையில நாங்க கேப் கொடுக்குறோம் இடையில. ஓகேங்களா? ஷெட்யூல் படி பாத்தீங்கன்னா எல்லாமே அடுத்தடுத்து இருக்குது, அதனால கேட்டேன். அது அடுத்தது உங்களுக்கு அதுதான் முக்கியம், அசர் தான் முக்கியம். நீங்க இதை ஆஃப் எல்லாருக்குமே பண்ணிட்டு எல்லாருக்கும் அதுதான் முக்கியம். கண்டிப்பா நீங்க ஆஃப் பண்ணிட்டு அசர் ப்ரேயருக்கு போங்க. அதுதான் நான் சொல்றேன் நான். ஓகேங்களா? சம்டைம்ஸ் அது நம்ம ஏதாவது முக்கியமானது மிஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிறதுனால இல்ல, தான் கண்டிப்பா அதுக்கு நாங்க correct எஃபில லைவ் பண்றோம். நீங்க பாத்துக்கலாம் அந்த வீடியோவை. நம்ம யூடியூப்லயே போடுவோம், பாத்துக்கலாம். நாங்க கேப் விட்டுருக்கோம். ஒரு ப்ரோக்ராம்க்கு இன்னொரு ப்ரோக்ராம் நீங்க பாருங்களேன். எங்க ஷெட்யூல் ஃபுல்லா நீங்க எங்க ஃபிளையர் ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு ஸ்பீக்கருக்கு இன்னொரு ஸ்பீக்கருக்கு நடுவுல கேப் இருக்கு. ஓகேங்களா? கண்டிப்பா நீங்க எடுத்துக்கலாம் நமாஸ் ப்ரே. இப்ப நாங்களே இங்க ப்ரேயர் பண்ண தான் செய்றோம். நாங்களும் ஓகே டைம் எடுத்துக்கலாம். ஓகே சார். பகத்துல கலந்துக்கிறாங்க. அதனால எல்லாத்துக்கும் டைம் பார்க்க முடியாது இல்லையா? ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு வேற டைம் இருக்குல்ல. ஆமா ஆமா, கரெக்ட் தான் நீங்க சொல்றது. எங்க காத்துங்க. ஓகே சார், தேங்க் யூ. இது போடுறீங்க. மைக்ரோஃபோன் ஆஃப் பண்ணுங்க. மைக்ரோஃபோன் ஆஃப் பண்ணுங்க.
அஸ்ஸலாமு அலைக்கும்.